Hey guys, welcome back to We Talk Cricket. ஸோ சுற்றி வந்து குளோபல் வார்ஸ் டென்ஷன் நடந்தாலும் இங்கே என்ன நடக்க போகுது, இங்கே வந்து குண்டு போட போகிறாங்களா, இது போட போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி வி லவ் கிரிக்கெட் அண்ட் தட்ஸ் வை வி ஆர் ஹியர். இது வந்து 2016க்கான ரிவெஞ்சா இல்லையா அப்படின்றத இப்போ நாங்கள் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் வாட்ச் அலாங் இன் யூடியூப். ஸோ டூ ஜாயின் அஸ், ஃபீல் த த்ரில். வி ஹாவ் கோயிங் டு ஹாவ் த்ரில் அண்ட் சில்ஸ்ன்னு தான் சொல்லணும். பிகாஸ் உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரா ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் அக்ஷய், தாரிக். ஜென்ரலாகவே ரா ரியாக்ஷன் கொடுக்குறவங்க தான். ஸோ இன்னும் கொஞ்சம் ராவாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆமாம், ஒரு கமெண்ட்ரி மாதிரிலாம் இருக்காது. நான் உட்காந்து சைடில் பட்டு இதில் மெயின் மேட்டர்னா எங்களுக்கு ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் டைம்னால ஸ்ட்ரீமிங்கும் சைடில் போயிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் மேட்சும் பார்க்குறதுன்றது எந்த அளவுக்கு ஏதாவது இன்ட்ரப்ஷன் வந்தால் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அதான் ராஸ்டன் ஜேஸ் வேற ஃபர்ஸ்ட் டேரக்டர் இது லைக் இட் இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் மை சைட் இட் இஸ் பீங் எக்ஸ்பெக்டட் திங் தான். நடுவுலலாம் எதுவும் ரீஜிக்டாக பண்ணுற மாதிரி இல்லாமல் ஐ மீன் பின் ஷிட் பண்ணுற மாதிரி இறக்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நினச்சேன். ஐ திங்க் தே ஹவ் சென்ட் சேஸ். அதுவும் சேஸ் அண்ட் அகில் ஹுசேன் மேட்ச் டாஸ் அப்லாம் வந்து ஒரு ரிஸ்கி மூவ். ஏன்னா சேஸ் ஹோல்ஸ் வெரி கீ. ஏன்னா இந்தியா லெஃப்ட் ஹேண்டர் ஹெவியாக போகும்போது அகில் ஹுசேனை வச்சு மட்டும் கேம்பிள் பண்றது, ஹீஸ் அ குட் பவுலர். பட் அதுக்குன்னு சேஸோட பெர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா வந்து என்னைக்குமே குட்டாக தான் இருக்கு. பவுலிங்ல சொல்றேன் ஸ்பெஷல். ஆமாம் ஆமாம், விராட் கோலி டிஸ்மிசல்ஸ்லாம் நிறைய கண்ணு முன்னாடி வந்து போகுது. பிச்சு பிளாக் சாயில் சொல்லியிருக்காங்க போஸ்ட்ல ஆகும். ஸோ பவர் பிளே ஹோல்ஸ் த கீயா இல்லை வெஸ்ட் இண்டீஸ் வில் கோ ஃபார் தேர் நேச்சுரல் கேம்? என்ன நினைக்கிறீங்க? சி தீஸ் கைண்ட் ஆஃப் என்ன பொறுத்த நான் மேட்ச் பார்க்கும்போது நான் இவ்வளோ நாளாக வந்துட்டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நோபடி கேன் ப்ரிடிக்ட்ன்றது ஈவன் த பிக்கஸ்ட் பிளேயர்ஸ் couldn't be able to predict. So I would always go by numbers, like what would really be saying. So நான் பார்த்த வரையும் நான் ப்ராட்காஸ்ட் சேனல்லையுமே ஷேர் பண்ணியிருக்கேன், ட்விட்டர்லையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். The number is 187 plus, but it is, I mean, அது பேட்டிங் ஹெவி டீமோ பவுலிங் ஹெவி டீமான்றது it is up to their strength. 10 runs கூட அடிக்குமா கம்மி அடிக்குமான்றது. But from my side, like whatever I have analyzed in this exclusively in this World Cup, 187 plus is actually a need of the hour for West Indies. இதுல மெயினா டாஸ் ஜெயிச்சுட்டு அதாவது which team who is having எப்படின்னா கொஞ்சம் லோவரா வந்து ஸ்கில் இருக்கோ இல்ல பர்டிகுலரா ஒன் சைடட் டாமினண்டா இருக்கக்கூடிய ஒரு டீம், ஒரு இந்தியாவோட வந்து ஸ்கில் வைஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பீங் ஸ்ட்ரகிளிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஓவராலா வந்து பார்த்தா, ஐ மீன் தே நீட் ஒன் பர்டிகுலர் வே டு வின் அ கேம். அதாவது எப்படி நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியானா தே ஹேவ் டு பவுல் தெம் அவுட் அண்ட் தென் தே நீட் டு கெட் தேர் ஸ்பின்ன்ற மாதிரி மெத்தட் என்னன்னா இவங்க இந்தியாவை பேட்டிங் போட்டு அதுக்கப்புறம் வந்து சேஸ் பண்றது அவங்களுக்கு ஐடியல் சிச்சுவேஷன். டு பி ஆனஸ்ட் இந்த டாஸே வந்து ஒன் சைட் கேம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி மாதிரியான ரிசல்ட்டா வந்து முடிஞ்சிருச்சு வெஸ்ட் இண்டீஸ் சைட். அண்ட் தே ஷுட் ஹவ் லவ் டு ஆக்சுவலி சேஸ் திஸ் ஆன் திஸ் கிரவுண்ட். ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் ஆல்சோ அனதர் திங் ஃப்ரம் இந்தியன் சைடு வந்துட்டு டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணி இந்த வேர்ல்ட் கப் வர்றதுக்கு முன்னாடி வரையும் டாஸ் வின் பண்ணி அவங்க சேஸ் பண்ண மேட்சஸ்ல தான் லெஸ் ஆக்சுவலி வின்னிங் பர்சன்டேஜ் வந்து இருந்திருக்கு. ஸோ இன் தட் ஆஸ்பெக்ட் டீம் இந்தியா ஸ்ட்ரகிள்ஸ் டு சேஸ். நாட் இந்த வேர்ல்ட் கப்ல தோத்த மேட்சுமே சேசிங்ல தான் வந்து தோத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேர்ல்ட் கப்ல டே கேம்ஸ்ல தான் வந்து நடந்திருக்கு. அந்த டே கேம்ஸ்லயுமே பார்த்தா 4-5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 5 மேட்ச்ல 4 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி தான் சேசிங் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ தட் இஸ் இன் தேர் சைடு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு கொஞ்சம் இருக்கு டீம் இந்தியாவோட ஃபார்ம் வைல் சேசிங் பிஃபோர் கம்மிங் டு திஸ் வேர்ல்ட் கப் ஆல்சோ. அது மட்டும் இல்லாமல் அவங்க பேட்டிங் ஸ்கோரா இருக்கட்டும் பவுலிங் பண்றதா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் வந்துட்டு அடி வாங்கியிருக்கு. 12 வாட்டிக்கு மேல ஆக்சுவலி தே ஹவ் பீன் சேஸ். அதாவது அவங்க வந்து அவங்க டாஸ் ஜெயிச்சு தே வான் த டாஸ் அண்ட் தென் chose to actually field at first. 17 times வந்து நடந்திருக்கு. அதுல வந்து they have lost 4 times. இந்த டீமே வந்துட்டு இந்த வேர்ல்ட் கப் வர்றதுக்கு முன்னாடி 6 லாஸ் தான் வந்துட்டு போயிருக்குன்னும் போது அது தட் இஸ் த ஹையஸ்ட். ஏன்னா 4 வே இருக்கு. ஒன்னு வந்து win the toss bat first, win the toss chase and then lost the toss sent in and then lost the toss and then chase itன்ற மாதிரி பார்க்கும்போது இதுல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் லாஸுமே டீம் இந்தியாவுக்கு இருந்திருக்கு. இந்த டாஸை எல்லாத்தையுமே நம்ம தூக்கி ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா டீம் இந்தியா அதிகமா வின் பண்ணிருக்கா, செகண்ட் பேட்டிங் பண்ணா வின் பண்ணிருக்கான்னு பார்க்கும்போது ஆக்சுவலி தே ஹவ் பீன் லாஸ்ட் லாட் ஆஃப் கேம்ஸ் வைல் சேசிங் இந்த ஓவரால் சைக்கிள். 2024 வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம்
நடந்த மேட்சஸ் இப்போ வரையுமே தே ஹேவ் ஆக்சுவலி லாஸ்ட் 5 games. தட் இஸ் மோர் ஆக்சுவலி கம்பேர்ட் டு த பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு தே ஹேவ் ஆக்சுவலி லாஸ்ட் ஒன்லி 2 அவுட் ஆஃப் 29 games. 29 கேம்ஸ்ல 2 தான் வந்து தோத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி. பட் ஆனா 19 கேம்ஸ்ல 5 மேட்சஸ் வந்துட்டு ஃபீல் அதை சேஸ் பண்ண போய் வந்துட்டு தோத்துருக்காங்க. அண்ட் தேர் பேட்டிங் இஸ் ஆல்சோ பீங் வெரி வெரி ineffective while chasing compared to ஒரு 30 to 40% ineffective இருந்திருக்கு. I mean that is where I would really say Team India actually while chasing need lot of experience. இங்க தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் மிஸ் பண்ணாங்கன்ற மாதிரி நான் பாக்குறேன். இது சூர்யா செட் லைக் ஒரு டியூ ஃபேக்டருமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன் தட் கேஸ் வந்து சேஸ் போயிருக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த கிரவுண்டோட நீ சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஈடன் கார்டன்ஸ் ஆல்வேஸ் பீன் அ சேசிங் கிரவுண்ட். இல்ல இதுல இன்னும் no I'm not saying it's right or wrong. See there are certain aspect you need people need to know. அதாவது எப்படின்னா இது எப்படி ஆயிரும்னா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அந்த மாதிரி ஆயிருது. இப்போ ஒரு பிச் கண்டிஷனை யாருமே கரெக்டா ரீட் பண்ணவே முடியல. கிரவுண்ட்ல நிக்கிறாங்க, தடவி பாக்குறாங்க பிச்சை. எனக்கு தெரிஞ்சு நிறைய வந்து பிளெண்டர்ஸ் தான் வந்து வருது. நோபடி இஸ் ரீடிங் அண்ட் இட்ஸ் டஃப்ன்றதுமே வந்து தெரியுது. இப்போ பீடாக் மாதிரி ஒரு அனலிஸ்ட்லாம் வந்து பிக்சர் வந்து எடுத்து வைக்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்றாரு. யூ கேனாட் ஆக்சுவலி கெட் இன் டேர்ம்ஸ் வித் ரீடிங் கண்டிஷன்ஸ். ஸோ அதுதான் இங்க வந்து வின்னோ லாஸோ டீம் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க சேஸ் பண்ணும்போது வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்துட்டு சாதகமா இருந்திருக்கு. ஈடன் கார்டன்ஸ் செகண்ட் சேஸ் பண்ணும்போது தீஸ் ஆர் த நம்பர்ஸ் யூ ஷுட் நாட் எண்ட் ஆஃப் த டே வாட் பிளேயர்ஸ் ஆக்சுவலி பீங் பிளேயிங் அண்ட் ஹவு வெல் தே ஆர் பிளேயிங் ஆன் தட் டே. ஏன்னா இது எப்படி ஆயிரும்னாடா ஃபர்ஸ்ட் 6 ஓவர் 60 அடிச்சா பேட்டிங் பிச்சு, அந்த 6 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த 14 ஓவர்ல கம்மி அடிச்சா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் இஸ் த கீ அப்படின்ற மாதிரி அது கேம் போக போதான் கீயா இல்லையான்றது தெரியும். ஏன் நான் இதை வந்து சொல்றேன்னா மோஸ்ட்லி லைவ் கேம் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒன் பர்டிகுலர் மொமெண்ட் வில் சேஞ்சுன்ற மாதிரி தான். அந்த மொமெண்ட் வந்துட்டு இப்ப நோபால் ஹர்திக் பாண்டியா வந்து இந்த நோபால் போடு சவுத் ஆப்பிரிக்கா கைன்ஸ் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்ல இருந்து மொமெண்டமா மாறிட்டு தான் போகுமே தவிர இட் வில் ஹாவ் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஓவராலா பெருசா இருக்கான்னு சொல்றேன். இட் வில் நாட் ஹாவ் அ ஹியூஜ் இம்பாக்ட் அன்லெஸ் போத் த டீம் பேட்ஸ். அங்கதான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் லைக் மைக்கேல் வானே அவங்க எல்லாம் வந்து they are standing. So I would also stand it. Unless both teams have not batted, you cannot really come to a conclusion how good a pitch is this அப்படின்ட்டு. ஏன்னா டெஸ்ட் மேட்ச்ல பொறுத்த வரையும் ஒரு பர்டிகுலர் பவுலர் வந்து 30 பால் 60 பால் போடலாம். ஒரு ஸ்பெல்லு போகும், இப்படி வந்து போடலாம் அப்படி வந்து போடலாம் போது இந்த பிட்ச்ல வந்து டாப் ஆஃப் ஸ்டம்ப் ஹிட் பண்றதுக்கு எவ்வளவு லென்த் தெரியும். மொத்தமே 120 பால் தான். தொடர்ந்து 12 பால் போடுறதே கம்மி. ஸோ அப்படின்னும் போது தட்ஸ் ப்ரிடாமினன்ட்லி ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு அந்த இதுல நான் வந்து பெருசா போக மாட்டேன். பிகாஸ் இட் வில் நாட் கிவ் யுதீஸ்வரன் டேய் பொண்ணு டேய் அவனை மண்டைய பொழந்துருவேன் நானு. அவன்கிட்ட இருந்து எடிட் வாங்குறதுக்குள்ள ஹோப் இந்தியா வின்ஸ். ஓகே இல்ல இப்போ பாயிண்ட் என்னன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பவுலிங் போடுறாங்க. யூஸ்வலா வந்து பும்ரா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹர்ஷதீப் வந்து ஓப்பனிங் ஸ்பெல் பண்றாங்க. இப்போ வந்து கன்சர்வேட்டிவா போனா பிச் அனலைஸ் பண்றதுக்கோ பிச்சை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்றதுக்கோ இந்த மூணால என்ன நடக்கணும்னா இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பார்த்து ஆடிட்டா லேட்டர் கம்ஸ் பும்ரா அண்ட் வருண் சக்கரவர்த்தி டுகெதர். ஸோ அந்த ஓவர்ஸ் வந்து ரெண்டுமே டேண்டமா போடும்போது ஏன்னா யூஸ்வலா எல்லாருக்குமே தெரியும் தேர் கேன் பி ஆஃப் டேஸ் ஃபார் வருண் சக்கரவர்த்தி, தேர் கேன் பி ஆஃப் டேஸ் ஃபார் ஜஸ்பிரித் பும்ரா. ஆனா கன்சிஸ்டன்டா அவங்களை கிளியர் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஹர்திக் பாண்டியா ஹர்ஷதீப் வந்து ஆப்வியஸா தே ஹாவ் டு கோ எக்ஸ்ட்ரா ஹார்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் குவைட்டா போனாலே வெஸ்ட் இண்டீஸ் வில் பி கோயிங் ஆன் த பேக் ஃபுட் தான். ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா இஸ் ஆக்சுவலி ஹிட்டிங் ஹிஸ் ஃபேவரட் லென்ஸ் ஹார்ட் லென்த். அதுல ஆக்சுவலா இந்த ஹர்திக் பாண்டியா ஹிட் பண்ற ஹார்ட் லென்த்ல ஆஷ்னா வந்து அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அதுல ஹாவ் அ வெரி 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 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அவர் போட்டிருந்த வீடியோல லென்த் பால் போடக்கூடாது, யாக்கர் போடணும் அப்படின்னு தாட் ப்ராசஸ்ல ஆக்சுவலா வாட் எவர் ஹீ சேஸ் அது சொல்றதே ரைட்டாவே வச்சுப்போம். இதை நான் தப்பான ஒரு பாயிண்டாவே சொல்றேன். எப்படின்னா when you are actually trying to go for an Yorker 2 வாட்டி யாக்கர் போட்டு கரெக்டா பட்டுருச்சுன்றதுக்காண்டி 6 பால் படுன்னு கிடையாது. why I'm trying to say is இதை எப்படி வந்து நான் பேரலா பாப்பேன்னா இப்ப ஈடன் மார்க்ரம் வந்து அபிஷேக் சர்மாக்கு வந்து ஒரு ஓவர் போட்டு அவுட் ஹூவர் அந்த 2 லெஃப்ட் ஹேண்டர்ல யாரா அவுட் பண்ணிடுவாரு. அபிஷேக் நினைக்கிறேன், அபிஷேக் தான் அவுட் ஆனது. ஈடன் மார்க்ரம் இஷான் ஓகே அவுட் ஆனதுக்கு அப்புறம் இதுல வந்து என்னன்னா நான் இப்போ ஓவர் போட்டேன், இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டான், நான் இன்னொரு ஓவர் போடவா அப்படின்றது எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனம். யூ கெட் வாட் ஐம் ட்ரைங் டு சே.
அது மாதிரி வந்து அவருக்கு அது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா பண்ண மாட்டாரு. எய்டன் மார்க்கரோட ஸ்ட்ரென்த் பவுலிங்கா பேட்டிங்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐ டோன்ட் ஃபீல் ஹீஸ் ஜஸ்ட் அ மேட்ச் அப் பவுலர். 2 பேரும் நான் எடுக்கணும்னு பேராசப்படல அங்க படாம ஹி ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் டு ஹிஸ் ஓகே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விக்கெட் பிளான் பண்ணி வந்தது 2ல 1 கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு அமைதி ஆயிட்டாரு. அந்த இடத்துல ஈடன் மார்க்கம் வந்து ஆசைப்பட்டு இன்னொரு ஓவர் போட்டிருந்தா எப்படி அடி வாங்கியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஹர்திக் பாண்டியாவோட நேச்சுரல் லென்த்துக்கு போறதுதான் பெட்டர்னு சொல்லி சூஸ் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா ஜென்ரலாவே யாக்கர் லென்த் போடுற போது யுவர் எக்கானமி இஸ் ஆக்சுவலி வெரி ஹை. அதாவது பிளக்சுவேஷன் வந்து அதிகமா இருக்கும். கரெக்டா ஹிட் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியா போவீங்க. எக்ஸிக்யூட் பண்ணலன்னா பால் வந்துட்டு 12 ரன்னுக்கு போயிடும். சோ அப்படின்னும் போது ஆனா ஹார்ட் லென்த்ல வந்து அப்படி கிடையாது. ஹர்திக் பாண்டியாவோட நார்மலா அந்த ஹார்ட் லென்த்ல தான் அவருக்கு வந்து பிளஸும் இருக்கு. இன்னொன்னு ஸ்லோவர் பிச்சஸ் ஆயிருக்கும் போது எதுக்கு யாக்கர் போகணும்? இந்த பாயிண்ட் இப்போ ஐபிஎல் மாதிரி மேட்சஸ்ல வந்து யாக்கர் போகணும் நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். ஏன்னா யாக்கர் போடாம நீங்க லென்த் பால் போட எல்லாரும் 6 அடிச்சிருவாங்க. கண்டிப்பா 6-4 அடிக்க தான் செய்வாங்க. பட் இந்த மாதிரி பிச்சஸ் இருக்குன்னு நம்ம சொல்லும் போது வை தீஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் லென்த் வில் ஹேவ் அ ஹியூஜ் இம்பாக்ட். அந்த இடத்துலதான் வந்து ஸ்லோவர் டெல்லாம் வந்துட்டு ஒர்க் ஆகும்னு சொல்லிதான் அவரோட தாட் ப்ராசஸ் அந்த இடத்துல வந்து இருந்திருக்குமே தவிர கம்ப்ளீட்லி ராங் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா வான் பை 70+ ரன்ஸ். அதுல அவர் அந்த 2 பால் கட்டுப்படுத்தி இருந்தா மட்டும் வாட் இஸ் கோயிங் டு பி திஸ் திங். ஒரு 12 பால் டிஃபரன்ஸ்ல ஓவராலா வந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸா இருந்தா could have gone more harder on Hardik Pandya, but I felt just miss inside edge. I felt it's bit hard on Hardik Pandya. அது மாதிரி டுடே he hit his length irrespective. ஸ்டே ஹோப்மே அந்த பால் அடிக்க தான் ட்ரை எத்தனை பால் அடிக்க ட்ரை பண்ணாங்க. the point is he is sticking on to his length what he stressed is. ஏன்னா வந்து பிச்சர்ஸ்லாம் வந்து ஃபிளாட் கிடையாது. சும்மா அங்க போட்டா சுத்திட்டே இருக்க முடியாதுன்னும் போது ஐ லைக் வாட் ஹர்திக் பாண்டியா இஸ் திங்கிங். ஐ மீன் கமிங் ஆன் அண்ட் கோயிங் இன் ஹிஸ் வாட் ஹீ ட்ரெஸ்ட் இஸ். அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து ட்ரெஸ் பண்ணாம நான் பும்ரா நான் ஹர்ஷ்தீப் மாதிரி நான் யாக்கர் போடுவேன் அப்படின்னா டஸ் ஹர்திக் பாண்டியா ஹேஸ் தட் இன் ஸ்விங் ஆர் லேட் இன் ஸ்விங்? நோ. அவருக்கு இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் தானே. அதனால அவர் ஷார்ட்டர் சைட்ல தான் எரர் பண்ணணும்னு நினைப்பாரு அப்படின்றது என்னோட டேக். அந்த லென்த்ல குவார்டர் ஃபைனல் ப்ரெஷரா இல்ல வந்து 2 பேரும் ஓப்பனிங் பெருசா ஆடாத ரொம்ப நாள் கழிச்சு வரனால ரஸ்டியா இருக்கான்னு தெரியல. ரன்னிங் ரொம்ப போரா இருக்கு. ரன் அவுட் மிஸ். First thing first, I mean after almost ஒரு 16 ballல Team India has hit the length spot on. Because ஏன்னா 2-3 வாட்டி வந்துட்டு இறங்கி வந்து அடிக்கும் போது கூட balls actually just whiskering past the stems. The point is we are actually targeting the stem. It's predominantly so good. எனக்கு செம்ம ஸ்லோவா வந்துட்டு இருக்குடா. எந்த பால் வருது? 2.5 வரல. யாருக்கு 2.5 போயிடுச்சா? 2.5 போயிடுச்சு. குட்ல இருந்து டவுன் டவுன் ஆஸ்டன் சேஸ் வந்து டவுன் டவுன் போயிட்டாரு. நைஸ்டா. நம்ம டீமோட பவுண்டரி ரைடர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து ப்ரிடாமினண்டா லைக் இது வந்து ஒரு அஜைல் டீமு, யங்ஸ்டர்ஸ் இருந்தாலுமே வந்து பவுண்டரி ரைடர்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சேப்பாக்கில் போய் மேட்ச் பார்த்து சில பேர்லாம் ஃபீல் பண்ணது என்னன்னா வந்து பாலுக்கே போல சிவம் துபே ஒரு 5 to 10 meters வந்து. ஏன்னா சிவம் துபே வந்து ஒரு பவுண்டரி ரைடரா கன்சிடர் பண்றாங்க டீம் இந்தியா. இல்ல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்தியா ஃபைனல்ஸ்க்காக வந்து பிராக்டிஸ் பண்றாங்க. ஸோ உடம்ப பார்த்துக்கணும்ல. விழுந்து அடிபட்டுருச்சுன்னா ஏன்னா அவரு தான் வந்து முக்கியமான பவுலரு, அவரை நம்பிதான் டெத் ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றப்போ இது கை போயிருச்சுன்னா மெயின் பவுலர் வந்து. ஸோ அந்த விஷயம். இன்னொரு விஷயம் இதுலதான் ரிங்கு சிங் எஸ்பெஷலி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பவர் பிளேலயும் சரி பவுண்டரி ரெண்டதான் எப்படி கிளென் பிலிப்ஸ் வந்து எப்படி பால வந்து அட்டாக் போவார். ஆல்வேஸ் ஹி ட்ரைஸ் டு கோ ஃபார் கேட்ச். அதுக்கப்புறம் அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து ரீச் பண்ண முடியலன்னா தென் ஹி ஸ்லோஸ் தான். அதே மாதிரி இந்தியாவுக்கு ரிங்கு சிங் தான் இருப்பாங்க அட்டாக் பண்றது. இப்போ இருக்க பவுண்டரி ரைடர்ஸ் பார்க்க கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு. I mean they are actually doing well. இது ரூத்லெஸ்ஸா இருக்கிறதே இல்லை எந்த டிபார்ட்மெண்ட்லயுமே. பேட்டிங்கை தவிர எதுலையுமே ரூத்லெஸ்ஸா இருக்கிறது இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. ஏன்னா நேத்து கூட இந்த பாகிஸ்தான் மேட்ச்ல கூட they are actually trying to be very good in the field. செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பாகிஸ்தானும் செம்ம இப்போதான்டா சொல்லி இப்போதான்டா ஒரு 4 hour விட்டாங்க. டைவ் கூட அடிக்க மாட்டாங்க. சாம்பியன் டீம் சொல்றோம் ஆனா டைவும் அடிக்கிறது யாரு சொல்றா? நம்ம எங்கடா சொல்றோம்? நம்ம தான் இல்லன்னு क्वेश्चन மார்க் போட்டாச்சு. we are questioning, everybody is questioning. Vita cricket is never calling this team as a champion team. Actually most of us are expecting them to lose until they are trying to play a best cricket. எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணி வச்சுமே ஃபைனல்ல
க்ரூஷியல். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஹர்திக், ஃபர்ஸ்ட் டைம் வந்து அக்ஷர் இவ்வளவு வெளியா பவர் பிளேல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுவும் ஆப்வியஸா 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால மேட்ச் அப் பேஸ் பண்ணி. பட் இந்தியன் fans are never worried about in the fielding இல்லையா? ஏன்னா நம்ம அந்த டைம்ல instead of chase Akil Hussain could have been sent. நான் இத போன வாட்டியே கேட்டேன், எந்த டீமே பின்சிட்டே இறக்க மாட்டாங்க ஆக்சுவலா T20 இன்டர்நேஷனல். ஆனா இந்தியன் டீம் சஞ்சு சாம்சனை பின்சிட்டா தான் யூஸ் பண்ணுது. அது யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. பிகாஸ் the moment when அவர் அவுட் ஆயிட்டு உள்ள போகும்போதே கை தட்டினீங்க பாருங்க 20 ரன்னுக்கு போயிட்டு. யூ ஆர் நாட் questioning him for more ruthlessness கேட்கல நீங்க. அவர் அடிச்சது போதும், லெஃப்ட் ஹேண்டர் நீ பிரிச்சுட்டு நீ 20 ரன் அடிச்சிட்ட பாரு சூப்பர்யா அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஐ மீன் மோஸ்ட்லி இன்டர்நேஷனல் டீம் வந்து ஒரு இதே போக மாட்டாங்க. ஆனா செம்ம ஐடியா. ஏன்னா ரிஸ்க் இஸ் டூ ஃபார். ஏன் நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 12 பால்ஸ்ல விக்கெட் கொடுக்க கூடாதுன்றதான் முதன்மையா இருக்கு ஆக்சுவலா இன்டர்நேஷனல் டீம்ஸ்க்கு. ஆனா வந்து ஐபிஎல் வந்து வேற 12 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ தேர் ஓகே டு கெட் லைக் சுனில் நரேன் ஆர் ஈவன் எனிபடி somebody has to get outன்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. நான் தான் முன்னாடியே வந்து சொல்றேன், அனாலிசிஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், ஐபிஎல்ல அவுட் ஆறதுக்கு விளையாடுற ஃபார்மேட் தான் T20 அப்படின்ட்டு பார்ப்பேன். T20I கிடையாது, T20 அவுட் ஆறதுக்கே விளையாடுறாங்க அவங்க. அப்ப அவுட் ஆறதுக்குள்ள எவ்வளவு பண்ணுவேன்னு பாக்குறாங்க. அதுதான் ஐபிஎல். ஸோ ஐபிஎல்ல பண்ண முடியாது. பட் இட்ஸ் வெரி வெரி குட் பாயிண்ட். ஏன்னா லெஃப்ட் ரைட் இன்னொன்னு சரியான லாஃப்டிங் எபிலிட்டி இருக்கு. பவர் பிளேல தாண்டி அடிக்க முடியும். மேபி ஃபினிஷரா அவர் பெருசா ரேட் பண்ண முடியாது. ஆனா பவர் பிளேல தூக்கி லாஃப் பண்ண முடியும். வெரி குட் பாயிண்ட். அதுதான் இப்போ வந்து இதுதான் நம்ம வந்து ஏர்லியரா சின்ன அட்ரஸ் பண்ணிருப்போம். பும்ராவை வந்து கொண்டு வரதா அவங்க பிளான்லயே இல்ல. சோ இந்த மாதிரி போய் ஒரு ப்ரெஷர் போட்டா இந்தியாவோட பிளானை உடைச்சு பும்ராவை வந்து ஃபர்தரா வந்து பவர் பிளேல புஷ் பண்ற மாதிரி பண்ணிருக்கலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா இப்போ வந்து அக்ஷர் பட்டேல கொண்டு வரதெல்லாம் வந்து பும்ராவை கொண்டு வர மாதிரி ஆயிருக்கும். தட்ஸ் வை அகில் ஹுசைன் could have been a game changing ஒரு உதாரணம். சரியான ஒரு prediction time. What will be the score at the end of power play வா? இதெல்லாம் நாங்க பண்ணதே இல்ல. இருந்தாலும் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு 48 for 2. So I feel like ஒரு 42 தான் வரும்னு நினைக்கிறேன். இந்தியா will bring பும்ரான்ற மாதிரி எனக்கு லைட்டா தோணுது. ஸோ லாஸ்ட் ஓவரில். ஸோ சின்ஸ் இது ஒரு குவார்டர் ஃபைனல் அப்படின்றதுனால ஒரு 40 or 42 வரும்னு நினைக்கிறேன். 43 for 1. Chase and hope are yeah stabilizes. That is a thing, you know. ஆக்சுவலா இதுல என்னன்னா, இப்போ பும்ராவை வந்து கொண்டு வரதை வந்து மோஸ்ட்லி ஐ வுட் நாட் சி வெரி ஜென்ரல் ஆஸ்பெக்ட். பும்ராவை வந்துட்டு 6th ஓவருக்கே கூட கொண்டு வரணுமான்றது கிடையாது. இஃப் தே ஆர் ஹேவிங் அ 43 ஸ்டார்ட் கைண்ட் ஆஃப் திங், ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்கு 8 ரன் கூட அடிக்கல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் காம்படிட்டிவ் ஸ்கோர் இவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது நான் போட்டிருக்க மாதிரி தே ஆர் பிளேயிங் அரௌண்ட் 8.5 less than 9 in over. Why do you need to bring Bumrah so early அப்படின்ற மாதிரி தான் நான் போவேன். பிகாஸ் லாஸ்ட் கேம்ல 83 for 7 இருந்தே ஃபினிஷர்ஸ் தான் அவங்க ஃபினிஷ் பண்ணாங்க. ஹேவ் Bumrah all 4 overs after 12. முடிஞ்சா அடி அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜில அல்ட்ரா அக்ரெசிவா போலாம். Personally, if they do that, I mean that is what you would actually expect from a champion team. Risk a lot and win a game. You know, I mean everybody has to talk. இப்போ ஒரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்டிகுலர் மூவ பத்தி எல்லாருமே வந்து பேசணும். nobody should talk about a playing 11. nobody should talk about that. I mean people should talk about Bumrahவை வந்துட்டு ஸ்டாக் பண்ணாங்கல்ல லாஸ்ட் 4 overs. 24 balls of Bumrah in the last 48 balls. It's predominantly so tough. செப்படா வாங்க, யாரு வேணா வாங்க அப்படின்ற மாதிரி வைக்கிறீங்கல்ல நீங்க. அவங்களோட இதுலயே போய் குண்டு வைக்கிற மாதிரி ஹார்ட் பீஸ்லயே வைக்கலாம். So I mean I don't want Bumrah even if they are getting a very good, I mean just less than 8.5 no wickets நாலும் ருக்கோ ஜாரா சபர் கௌரா தான் பிரச்சனையே இல்ல. அக்ஷர் பட்டேல் வெரி குட். ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது அக்ஷர் பட்டேல் வந்துட்டான். பும்ரா வருண் சக்கரவர்த்தி வந்து டாண்டம்ல போடுறது தான் அவங்க பிளான். அதுவும் டெத் ஓவர்ஸ் லேட்டர் பார்ட் ஆஃப் பவர் பிளே வந்து they are treating it as death overs. எப்போ வந்து ஆக்ஸலரேட் பண்ணுவாங்களோ அப்ப கை வைக்கணும்ன்றதுதான் பிளான். ஆனா இப்படி பண்றது தான் அக்ஷய் ப்ரோ நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. Everybody knows Bumrah தான் வர போறாருன்னு. I mean why do you waste, அதாவது என்ன பும்ராவா அடிக்க போய் தான் அவுட் ஆகணுமான்னு கேக்குறேன். இப்போ क्वेश्चन வந்து அக்ஷர போட்டாலும் அடிக்க தான் போவாங்கல்ல 6வது ஓவர் போட்டா. நீ எதுக்கு அந்த 6 பால வந்து பிரீமியமா வேஸ்ட் பண்ண கூடாது அந்த மாதிரி. பட் யா இட்ஸ் ஓகே. ஐ மீன் தீஸ் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ், ஈவன் இந்த நம்ம பேசுற மாதிரி கேட்சஸ் விடுறதோ ஃபோர் விடுறதோ இதெல்லாம் டேமேஜ் பண்ணாத வரை இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. they need to have a very tight loss da. சாரிக்கும் ஹரி
they need to have a very tight loss to go into within their team. நான் ஏன் இதை வந்து சொல்றேன்னா, I had a comparison. இந்தியா வந்து தோக்கும் போது எந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க, ஜெயிக்கும் போது எந்த மாதிரி விளையாண்டுருக்காங்கன்னும் போது I just find out a factor called adaptability factor. நீ தோக்கும் போது என்ன மாதிரி மேட்சஸ்ல வந்து தோத்துருக்க, அதுல உன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஜெயிக்கும் போது நீ எந்த மாதிரி வந்து பண்ணிருக்கும் போது டீம் இந்தியா ஹேஸ் த மோஸ்ட் டிஃபரன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் ரேட். அதாவது அவங்க பெர்ஃபார்மன்ஸே ஒரு 30 to 40% அப்டேட் அப்படின்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் டே, வி டிட் எவ்ரிதிங் ரைட், ஆப்போனன்ட் பிளேடு வெல்லுன்னு போயிடுவாங்க. ஆப்போனன்ட் வந்து நெக் டு நெக் வந்து 240 பால்ல 239 பால் போட்டு ஒரு ரன்லயோ 6 ரன்லயோ தோக்கும் போதுதான், ஐ மீன் வி ஷுட் ஹவ் டன் திஸ் பெட்டர், வி குட் ஹவ் யூஸ்ட் ஹிம் பெட்டர். பும்ராவோட 6 பால் லேட்டர் பார்ட்ல இல்லாம போகும்போது ஹர்திக் பாண்டியாவை அடிப்பாங்க, சிவம் துபே அடிப்பாங்க, அன்னைக்கு தான் நீ யோசிப்ப, நீ இதுவரை யோசிக்க மாட்டேன். பிகாஸ் ஆக்சுவலி யூ ஆர் லூசிங் அ கேம் வெரி வெரி டிஃபரெண்ட். உங்களுக்கு வந்து அடாப்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மி. நீங்க எந்த மாதிரி ரேஞ்சில் விளையாடுறீங்களோ அது மாதிரி தான் நீங்க கேம் ஃபுல்லா விளையாண்டு ஜெயிச்சே பழகிட்டீங்க. இல்லைன்னா தோத்துட்டு ஆஃப் போயிடுதுன்றதுனால they don't give a damn about anything, they just do very basic thing. Okay, நடாச்சு ஆஸ்டன் சேஸ் வந்து ஸ்கூப் Bumrah for a 4. Hey, nice da. Put him under pressure please. Bumrah should be under pressure. This six ball should be premium should be felt in the last 4 overs. I mean last 8 overs. வாங்கடி வேற லெவல்ல இருக்கு. ஸோ இப்போ ஹோப்பும் சேஸும் போனது வந்து ரெண்டு பேரையும் அகாமடேட் அகில் ஹுசைன் அண்ட் சேஸ் உள்ள கொண்டு வரனால இப்படி இருக்கும், இல்ல போன மேட்சோட ஆஃப்டர் மேத்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி பவர் பிளேல விக்கெட் விடாம, ஏன்னா நம்ம எப்படியும் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ ஆர் தே ட்ரைங் டு ப்ரிசர்வ் த விக்கெட்ஸ் வித்வுட் லூசிங் டூ மெனி ஸோ தட் தே கேன் கேபிட்டலைஸ் ஈவன் ஃபர்தர் இன் த டெத் ஓவர்ஸ்? இந்த மூவ் எப்படி பாக்குறீங்க, ஹோப்பையும் சேஸையும் கொண்டு வந்து? ஹரி பாயிண்ட் இருக்கடா. இது வந்து எனக்கு வந்து அப்படி என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க நீ சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் பிளான் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த 3 ஓவர்ஸ் அட்டாக் போற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் பார்த்தாங்க எப்படி இருக்கு கண்டிஷன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. அடுத்த 3 ஓவர்ஸ் லைக் பும்ராவே டேக் ஆன் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் தே ஆர் ஆன் த லைன் தான் நினைக்கிறேன். See, actually first 3 overs they have actually tried a lot of shots which did not actually ஒண்ணு உள்ள மாட்டிருச்சு, ஒண்ணு உள்ள மாட்டிருச்சு ஃபீல்டருக்குள்ள 30 யார்டுக்குள்ள கேட்ச் அவுட்டான் அபிஷேக். see கேட்ச் அவுட்டானா சூப்பர் இல்ல விட்டாலும் ஜெயிச்சிருவானுங்கல்ல, அதனால நீ இல்ல இப்ப எப்படி சொல்றதுன்னா கேமரா வந்து டாரன் சாமி ஒரு பக்கம், இந்த பக்கம் கம்பீர், ரெண்டு சோல்ஜர்ஸ் எப்படின்னா இந்த பக்கம் ராஸ்டன் சேஸ் வந்து அடிச்ச உடனே டாரன் சாமியை காட்டினாங்க, கேட்ச் விட்ட அப்புறம் கம்பீரை காட்டுறாங்க. ஐயோ சூப்பர் நைஸ் எங்க கேப்டனை காட்டுங்கடா. சரிங்க சொல்ற மாதிரி கேப்டன் கூடவே நின்று இருந்தாரு. சரி ஏதோ தாட்னு கேக்குறாரு. இரு சேஸ் could have been in the middle to stabilize. அதுக்கு தான் நீங்க ரிவர்ஸ் தாட். அதான் அவங்க ட்ரை பண்றாங்க. who had a chance of winning high. ஸோ இது வந்து லைக் நாங்க வந்து ப்ரெடிக்ஷன் பண்றதுக்கு இங்க இல்ல, we are here for a watch along. அது லைவ்ல வந்து ப்ரெடிக்ஷன் கிடையாது. see what we are feeling, we are just telling. இப்போ நம்ம சொன்ன 48 for 2 now 43 42 னா that doesn't make any difference. I mean India has a high chance to. சத்தியமா சொல்றேன், டாஸ் தோத்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு ஜெயிச்சாங்கன்னா it would be a shock for me, honestly speaking. That is this thing. முத்தம் கொடுக்க ஹர்திக் பாண்டியா முத்தம் கொடுத்துட்டு இருக்காடா அபிஷேக் சர்மாக்கு. இதெல்லாம் பரவாயில்ல, ஹர்திக் அடிக்கிறதுக்கு ஸ்கோர் வேணும்ல, அதுக்காக அக்ஷரை கொண்டு வந்திருக்காங்க லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே. ஐ ஃபீல் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அக்ரெசிவ். நான் வருண் சக்கரவர்த்தியோட இன்வால்வ்மென்ட் வந்து மிடில் ஓவர்ஸ்லயே கொண்டு வந்தேன். டிலே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பால் 4. ஆனா பரவாயில்ல, இது வந்து ரொம்ப வேர்ஸா முடிஞ்சாலும் ஐ லைக் த திங்கிங் ஆஃப் பிரிங்கிங் அக்ஷர் பட்டேல் ஓவர் வருண் சக்கரவர்த்தி. ஏன்னா வந்து பும்ராவை எப்படி டேக் ஆன் பண்றோம், டெத்ல வந்து டேக் ஆன் பண்றது இஸ் லைக், என்னதான் அன்னைக்கு ஜெயிச்சிருந்தாலும் ஸ்டப்ஸ் வந்து பும்ராவை டேக் ஆன் பண்ண முடியல. அவர் வந்து சேஃப் பிளே பண்ணிட்டாரு, ஏன்னா ஹி நோஸ் த ரிஸ்க் இன்வால்வ் இன் இட். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஆன் ஹிஸ் குட் டே வந்து டேக் ஆன் பண்ண வைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ மிடில் ஓவர்ஸ்ல அவரை கொண்டு வந்து அவங்க எப்போ அட்டாக் போறாங்களோ அப்போ வருண் சக்கரவர்த்தியை யூஸ் பண்றதுங்கிறது ஒரு நல்ல மூவ். And also அக்ஷர் பட்டேல் effectiveness during a middle over compared to Hardik Pandya should be lesser, because
two right-handers actually forced this move to Bagra. I mean, see, the point is, you are thinking on the ground. This is what I like, man. You are thinking on the, we have not actually decided Bumrah should be on the 6th over. Then right-hander irukanga Akshara kuduthu mudichirunga, because that is the reason actually you have not played Akshar Patel in one of the game, because you have to bowl. ஒரு wicket போனா Hetmeyer வந்துருவாரு. Akshar Patel should not involvement இருக்காது, zero involvement. So in a main point வந்து Varun Chakravarti is waiting for left-hander entry along with அந்த Rutherford போது அந்த இடத்துல ரைட்டோ லெஃப்டோ எதை பத்தியும் கவலைப்படாம பவுலிங் போடுறதுக்கு வருண் இஸ் நீடட். ஐ மீன் இது டிஃபென்சிவ் இதுன்னு சொல்ல மாட்டேன். The reason he brought Akshar is he wants Akshar Patel 6 over to be involved very early into the game, because he thinks that Hetmeyer will be the biggest threat. அந்த டயத்துல அக்ஷருக்கு போடணும்னு இருக்க கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ஐ மீன் this looks like a serious move. அதாவது எப்படின்னா சீரியஸா எடுத்துக்கிறாரு கேம். It is actually a quarter final அப்படின்றான் சூர்யா. It's 44 final. 44. Super. Nice. அதான் pitch black soil pitch னு சொல்லிருக்காங்க. It tends to get slowed down. Comparatively black soil pitch ஓட நேச்சர் வந்து போக after power play after 10th ஓவர்லாம் கொஞ்சம் ஸ்லோ ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்லோவர் ஒன்ஸ்ன்றது நீங்க வந்து நார்மல் ஹார்ட் ஹீட்டிங் லெங்த் போட்டாலே வந்து கொஞ்சம் கஷ்டம். சரியான ஷாட்ரா. விக்கெட்டே எடுக்காம ரிட்டையர்ட் அவுட் வேணுமா? 45 யாரோ சொன்னீங்க. எண்ட் ஆஃப் பவர் பிளே 45 ஃபார் no loss. 43 தான் நான் சொன்னேன். நான் 48 ஃபார் 2. 45 ஃபார் no loss. I think wicket loss, no loss. போன மேட்சுக்கு they would consider it as அவங்க பண்ண பிளான் படி ஓகே. Considering India going to semi, England going high on momentum, Indian pitches like complete பண்ண முடியுமா இல்ல மாட்டிப்பாங்களா? England they are actually made for Indian pitches. அதான் ஏன்னா இவ்வளவு நாள் luckily they actually be played so well in Sri Lanka. See, the surprise should be how well they have actually played in Sri Lanka. But automatically வந்துட்டு அவங்க வந்துட்டு அது வில் ஜாக்ஸ் தான், அதுல ஏகப்பட்ட இது இருக்கு. I mean, there will be coming. See, the point is, we'll discuss this at the end of how Team India is actually going through this 240 deliveries. 20 overs முடிஞ்சு, because momentum is a very big thing. How big India wins really can have a say in how England comes in. Confident of India winning by huge margin na அதுவும் ஒரு 17 over 18 overன்ற மாதிரி அடிச்சு கேமை ஷார்ட் பண்ணிட்டாங்கன்னா England will be afraid of them. I mean, what they would be doing. ஏன்னா ஸ்லோ பிச்சஸ் ஆடிட்டு உடனே வந்து இங்க வந்து அக்கம்டைஸ் ஆக முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரியாது. வெரி அப்சல்யூட்லி குட் பவர் பிளே இன் ஜெனரல், பட் டீப் பேட்டிங் லைனப் ஆக்சுவலி பீன் a very under par. ஏன்னா நீங்க பாத்தீங்களா விண்டீஸ் வந்து ட்ரெடிஷனலாவே வந்து ஒரு பேட்டிங் சைடு. நீங்க வந்து போன மேட்ச் அவங்க பவுலிங் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ட்ரெடிஷனலே வந்து அவங்க பேட்டிங் சைடு, அதுவும் கன்சிடரிங் இந்தியாஸ் பேட்டிங் டெப்த், வின்னிங் ஸ்கோரை விட அவங்க அதிகமா எடுத்தாதான் தே கேன் ஆக்சுவலி கம்பீட்ன்ற மாதிரியான ஒரு பவுலிங் லைனப். ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அன் அண்டர் பார். இங்க இருந்து எப்படி எடுத்துட்டு போவாங்கன்றது தான் பாயிண்ட். ஆனா வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் பிளே அலோன் ஐ ஃபீல் திஸ் இஸ் அண்டர் பார் ஃப்ரம் தம். So yeah, Team India wins the power play from my side. Siddharth de Villiers அவர் வந்து சொல்லிருக்காரு, ஹாய்டா. I mean, yeah, he is one of the analysts who is working around the world. So but though anyway he is actually our beta cricket guy. So hi machan. So yeah, I mean, yeah, Varun Chakravarti versus Hetty, that is what I was actually talking about, why Akshar Patel came in before Varun. And HP versus Gudakesh Mooti, நான் நினைச்சிட்டேன் என்ன பேட்டிங் போயிட்டு இருக்கு, பேட்டிங் போயிட்டு இருக்கு, முன்னாடி சிபிஎல் ஓபனிங்கப்பா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். ஸ்பீடாக வீடியோ பார்த்துட்டேன். அர்டிக் அகைன்ஸ்ட் ஷெப்பர்டா கூட இருக்கலாம். எனக்கு ஃபார் மீ மேட்ச் அப் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் வந்து பும்ரா வர்சஸ் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஏன்னா அவங்க வந்து போன மேட்ச் டெத்ல ஜேசன் ஹோல்டர் ரொமாரியோ ஷெப்பர்ட். இஃப் ரொமாரியோ கேன் கிரியேட் தி சேம் இம்பாக்ட் டுடே வி ஆர் இன் ஃபார் அ கிராக்கர். ஆனா அது நடக்குமான்றது ஆட்ஸ் வந்து லோ தான் கண்டிப்பா. Hey, what a beautiful move bowling Hardik Pandya so early. Come on West Indies hitters, do a 48 ball theory versus your 48 ball. இதுல வந்து ஒரே ஒரு பாசிட்டிவ், ஐ மீன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, விக்கெட் வந்து 45க்கு போனதுக்கு அப்புறம் ரன்ஸ்ன்ற பிரீமியம் மட்டும் நம்ம வச்சுட்டு விக்கெட்ஸ்ன்றது பெருசா T20ல வேல்யூ ஆகாது. கேம்ல வந்துட்டு லேட்டரா போக ஏன்னா டாட்டும் விக்கெட்டும் ஒண்ணு அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு ஒரு கட்டத்துல வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது
very less number of balls for this West Indies strike batters to come and just hit everything for sixes. 84 balls இருக்கு, 8 batsmen இருக்காங்க, 84 divided by 8, ஆளுக்கு 8 பால், ஆளுக்கு 7 பால் அடிச்சா போதும். How many sixes you are hitting? அதுவும் வந்து வந்த உடனே வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்ணணும்ன்ற சிச்சுவேஷன் வந்துரும். பும்ரா அண்ட் வருண். That is what I mean. Yeah, in game, the now whatever the game is actually going in, it is actually going for a thrilling ஒரு விக்ரம் படத்தோட finish மாதிரி ஆக்சுவலா போயிட்டு இருக்கு. I mean, you will never know. Rolex might come in and do smacking the neck வந்துட்டு ரெட்ட கலர் ஆக்குறதா இருக்கட்டும். I mean, I do feel like less deliveries very dangerous. I mean, யாரா இருந்தாலும் அடிப்பேன் அப்படின்றது அங்கதான் ஸ்கில்லோட பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு உள்ள வரும்னு நினைக்கிறேன். அடிக்க முடியுமான்றத பாப்போம் அப்படின்றது. So yeah, Hardik bowling slower cutters. Terrific mood, Storia boy, loved it, man. Do not do anything, just take the game. Either retire out or you are going to face Hardik Akshar Shivam Dubey. Rules வந்து retire out ஆக ஷாயோப் வந்து 25 balls 25, so he is playing a negative game. No, see, the point is, that is what I am just trying to say. If you are trying to stay here, you are going to face Akshar, Hardik Pandya and Shivam Dubey. Okay na, நில்லுங்க அப்படி முடிச்சிருவா. ஆளு அங்க வந்து 42 பால் போட்டுருவாங்க, 13 ஓவர். I mean, என்ன பொறுத்தவரை Roston Chase should retire out if anyone. He is coming out of the 11. So அவர் தான் வெளில போகணும். அவர் வெளில போயிட்டு game is being 43 ball old. 43 balls வந்து கேம்ல தாண்டி போயாச்சு. You are almost 45% of the game போயிட்டு இருக்கு. Hitmire, I mean, Abhishek Sharma did a very good thing. சரியான கேட்ச் ட்ராப்டா, டேய் மொரட்டு கேட்ச் ட்ராப்டா தம்பி அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல். இதுதான் பேசணும், இதுதான் பாயிண்ட். ஸ்ட்ராட்டஜிக்கலா கேட்ச் விட்டா மாதிரி என் தலைவன். வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணணுமா ப்ரோ? 190 அடிக்க முடியுமா? அதுதான் பாயிண்ட். 190 இந்த பாயிண்ட்ல இருந்து 190 அடிச்சிட்டாங்கன்னா they will have a good day against வருண் சக்கரவர்த்தி and ஜஸ்பிரீத் பும்ரா. அப்படி அடிச்சிட்டாங்கன்னா அதான் நம்ம வந்து எப்பயுமே சொல்ற மாதிரி கை தட்டிட்டு வெல் பிளேட்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். Yeah. See, if they score 120, that is what actually this watch along will actually gain more viewers. Match வந்துட்டு பாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் 6 Hardik has been taken. அதிக் மேல கை வச்சாதான் அவங்களுக்கும் வந்து வருணை வந்து கொஞ்ச நேரம் நீ அடிக்கிற வரையும் அடின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ ஹிட்டர்ஸ் வரும்போது நான் யூஸ் பண்றேன்றது. ஸோ ஹூ டிராஸ் த ஃபர்ஸ்ட் பிளட்ன்றது தான் இப்போ பாயிண்ட். இப்போ வந்து அவங்க வருண் சக்கரவர்த்தியை போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் them taking ஒரு ஹர்திக் ஓவரோ இல்ல வந்து ஒரு அக்ஷர் ஓவரோ லேட்டர் பார்ட் ஆஃப் த டெத் ஓவர்ஸ்க்கு வந்து வச்சுக்கிற மாதிரி. ஆனா இப்ப வருணா கொண்டு வராம மறுபடியும் ஹர்திக்க வச்சே யூஸ் பண்றாங்க. இல்ல அக்ஷர் வச்சு ட்விட்டர்ல லைவ் போதான்னு பாருங்க. ட்விட்டர்ல லைவ் போதாடா பாரு. நோ நம்பாலு அவர் வீடியோ பாக் அனாலிசிஸ் இல்ல மச்சான் தெரியும்டா, அவன் சும்மா சொல்றான். நீ என்னடா கோச்சிட்டு இருக்க? போது சூப்பர். போட்டதுக்கு பிரீமியம் போட்டதுக்கு வேலையாச்சு நடக்கும். நைஸ் லைவ் போயிட்டு தான் இருக்கு. உங்க வின்னிங் ஸ்கோர் என்ன ஒரு அந்த கமெண்ட் எடுத்துறோம். அதான் அக்ஷய் ப்ரோ ஸ்டார்டிங்ல அட்ரஸ் பண்ணாங்க. 187. அதுல ஒரு போஸ்ட் ஸ்கிரிப்ட் மட்டும் சொல்லிடுறேன். This is the first day night game actually. நம்ம இந்த இதுல நடந்த டேட்டா எல்லாமே நான் பிராட்காஸ்ட்ல கூட போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே இருக்கு. ஐ மீன் என்னால எக்ஸாக்டா நான் அதை படிக்க முடியாது, நான் டிவி இதுல தான் பாத்துட்டு இருக்கேன் மொபைல்ல. அதனால பிராட்காஸ்ட்ல போட்டிருக்கு, ட்விட்டர்ல போட்டிருக்கு. அதை போய் நீங்க அப்படியே அப்பட்டமா பாத்துக்கலாம். இது பார் ஸ்கோர், காம்படிட்டிவ் ஸ்கோர்ன்றதான் பார் ஸ்கோர். அதுக்கு மேல நான் வந்துட்டு போட்டிருப்பேன். மற்றபடி லூசிங் ஸ்கோர் இஸ் 157. 187 plus it's a winning score. But with their batting, with their bowling they need to score 195 plus. But actually நான் ஒரு அனாலிசிஸ் வந்துட்டு ஒரு பண்ணி பார்த்தேன். என்னன்னா வாட் இஸ் வாடா இதான்டா போடு ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் பால் 4 அடிச்சறானே. அதுக்கு அப்புறம் ஓவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பேட்டிங்ல இது
இல்ல அக்ஷரை வச்சு போறதுனால என்னன்னா கரெக்டா போயிட்டு இருக்கு, அப்படியே விட்டுருன்னா இந்தியா ஹாப்பி வித் த ரன் ரேட் விண்டீஸ் யூர் பிளேயிங், தே ஹேவ் தி கேம் இன் கண்ட்ரோல். இல்ல கேம் கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க வந்து இதே ரன் ரேட்ல அடிங்க நாங்க ஜெயிச்சிருவோன்ற மாதிரி தான். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து தேர் சேவிங் இட் ஃபார் ஹிட்டர்ஸ் அண்ட் அக்ஷர் பட்டேலை வந்து லேட்டர் பார்ட்ஸ்ல வந்து யூஸ் பண்ண முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக they are not forcing any changes, so it is under controlன்ற மாதிரி தான் சூர்யா அனலைஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் கேம். It's a terrific 44 ball 71 from West Indies without losing a wicket, having not Hetmeyer batting in the middle when Hardik Pandya and Akshar Patel is actually operating in Eden Gardens. Terrific batting. Retire out is needed. If I am a West Indies fan, I should have shouted out for retire out, please. Retire out. இது வந்து இந்தியா இங்கிலாந்து அந்த செமிஃபைனல்ஸ் பாக்குற மாதிரியே இருக்கு. 2022ல ஒரு ஆதி காலத்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம் தெரியுமா? என்னடா சாய்வப் கேப்டன் வேற. See, the point is இங்க வந்து அப்படின்னா அவன் அடிக்க போறானா போலையான்றதை தாண்டி அடிக்க போகும்போதெல்லாம் look at what is happening. Everything is getting inside edge. I mean, the credit to Akshar Patel has to be given absolutely. Even இப்போ போட்டு முடிச்ச அந்த 7.5 கூட he is trying to cut the ball. Actually ball is coming in. இதுலதான் இந்த இடத்துல தான் வந்துட்டு the pitch எப்படி இருக்க போகுது டியூன்றது ஒரு பெரிய ஃபேக்டர் ப்ளே பண்ணும் போல அப்படின்ற மாதிரி. I mean, you should actually take a very different route altogether in what Team India is actually doing before the T20 World Cup. Actually Team India வந்துட்டு you need to take due out of the equation. You need to score 230. I mean, I'm not saying, see, that is what நான் முன்னாடியே சொல்றேன், ரெண்டு டீமும் பேட்டிங் பண்ற வரையும் everything is இப்போ நம்ம என்ன நடக்குதோ அதோட ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து பேச முடியும். I mean, she's struggling and Akshar Patel is bowling well. Akshar Patel is not getting turn, not beating him outside the stump. உள்ள வர பால் தான். So I mean, I don't think the pitch has anything to do, but Akshar Patel has a terrific angle play here actually. They are expecting the ball to turn away, but actually it is not turning away. Everything is coming towards leg stump and see the point here is Akshar Patel போடுறது wide of இதுல இருந்து வந்து போறாரு. Sehop is expecting the ball to end on the off stump. He is giving room. Instead, ball is actually ending on the leg stump. இப்போ அக்ஷர் பட்டேல் வந்துட்டு நார்மலான ஒரு ஸ்பின்னரா இருந்திருந்தா he could have actually swept him for 4. What Roston Chase did. So I mean, Akshar Pateloda அந்த I mean in seamers, I mean you cannot call seamers, அவரோட stated delivery is having a terrific presence in this game. அது ஜெனரலா நம்ம வந்துட்டு அவங்க அடிக்கலன்னு சொல்றதை தாண்டி அக்ஷர் பட்டேலோட ஆங்கிள் which he is creating, just imagine a particular bowler actually ஒரு டிஃபரெண்டான ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கு வந்துட்டாரு வருண் சக்கரவர்த்தி. So the game is pretty simple. Out of 72 balls, actually you have to pace 42 deliveries of Bumrah and Varun. If I'm not wrong, 42 or 24, yeah, 42 balls of Bumrah and Varun Chakravarti. Let's the game begin actually. I don't want anybody. So obviously ஏன்னா வந்து as on paper தான் சொல்றோம், இன்னைக்கு வந்து வருண் சக்கரவர்த்தியா 4 overs 47 அடிச்சுட்டா அது ஸ்கில் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ். ஆனா so far வந்து நீங்க எது பெட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு பாத்தீங்கன்னா டேக் ஆன் த அதர் bowlers who are not Bumrah or வருண் சக்கரவர்த்தி. அவங்களே டேக் ஆன் பண்ணும்போதே நோ அஃபென்ஸ் டு them, but the quality they have a notch higher. Bumrah வருண் சக்கரவர்த்தி அவங்க இல்லாத அக்ஷர் பட்டேலையோ ஹர்ஷதீப்பையோ டேக் ஆன் பண்ணும்போது அவங்கனால வந்து they are not able to connect consistently. So அதுவே வந்து பண்ண முடியாது. that is what actually I'm always like coming. இந்த ஷாட் தான் வந்து அக்ஷர் பட்டேலுக்கு வந்து வெளில வந்திருந்தா அதுதான் இவர் அடிச்சிருப்பாரு. That is beauty, but the point is that is where the skill actually comes in. You are actually playing a very wrong place and the skill is predominantly very average to take down the place. Imagine like players like Harry Brook, I mean too much to compare. Harry Brook, Aiden Markram, Quinton de Kock, who's actually challenging Team India in this tournament, would have taken Hardik Pandya left, right and center right away. This is what try பண்ணும்போது படலனா அதான் பிரச்சனை. ஹரி படம் மாதிரி போவோன்னு பார்த்தா ஜிவிஎம் படம் மாதிரி போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். இல்ல சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப் போல்ட். Yeah, I mean ரிட்டையர்ட் அவுட்டுக்கு பதிலா விக்கெட் விழுந்துருச்சு. இப்பதான் கேம் விண்டீஸ் வந்து கேமுக்கு உள்ள வர ஒரு ஓபனிங் கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. And a wrong batter actually getting out.
for West Indies perspective. ஏன்னா யூஸ்வலி when Shai Hope stays he tends to convert at the end of the innings. ஆனா சேஸ் வந்து அப்படியே ஒரு ஆப்போசிட் மாதிரி. Can he stay at the end and create the same impact as how Shai Hope used to create ன்றது ஒரு பாயிண்ட். இப்போ வந்து அதை தாண்டி the quality of batter actually that's I'm meaning a lot. When Bumrah bowls a Yorker, who has the highest possibility to hit him for a boundary through the point? What Virat Kohli does or any high quality of a batter does, and more three format exposure as a pure batter is actually Shai Hope. So better bowling, better batter. So I mean, better batter is actually got out now. A slog, not slogger, a hitter is going to come in. So now power V skill right now, but skill V skill வந்திருக்கும். Shai Hope வந்துட்டு ஆப்போசிட் இருந்தா பும்ரா வந்துட்டு ஒரு எதிர்பாராத ஒரு 4 அந்த விராட் கோலி புவனேஸ்குமார் அடிக்கிற மாதிரி சண்டை செய்வேனா அந்த மாதிரி ஹேஸ் a lot of finesse in his batting. போன மேட்ச் பென்னட் பும்ரா அடிச்சதெல்லாம் வந்து இப்பயுமே புல்லரிக்குது. அதுவும் டவுன் த டவுன்ல லாங் ஆன்ல அடிச்சது 6 எல்லாம் அதுவும் குட் லென்த் பால். he is a very good batter. நம்ம எங்கடா ஜெயிக்கிறதுக்கடா விளையாண்டோம் பிராக்டிஸ் பண்ணிட்டு ஓகே man can't match practice. Bro should need to incorporate strategy showing up stems and take that up. It's a very அதுதான் வந்துட்டு இங்க பாயிண்ட். அத காட்றாரு ஸ்டெம்ப்ல வரலங்க லெக் ஸ்டெம்ப்ல வருது. Who has played in South Africa game? Sundar. And he's an off spinner. Ball is expected என்ன வருதோ உள்ளதான் வரப்போகுது. அதனால they were actually targeting and it was not play ஸ்டெம்ப்ல பிளேலே இல்ல 12 பால் தான் போட்டாரு. But that is what the experience of Akshar Patel is doing. If somebody asked Akshar Pateloட experience என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா show this game. He has did not produce one outside edge actually, to be honest. He just played with an angle and his delivery just very indie pass da fullave potadu. They were actually not able to counter that. So adanaala adu panna mudiyalanu solla neenga pathina avanga try pannanga. Akshar Patel actually got better of them in terms of bowling. வருண்காக இல்ல. இப்போ பாயிண்ட் என்னன்னா அன்னைக்கு வந்து கை வச்சதே வருண் மேலதான். இப்போ வந்து அவங்க டைரக்டா வருண் அட்டாக் பண்ண போகும்போது அதுவும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா ஒன்ஸ் தே டுக் ஆன் வருண் சக்கரவர்த்தி தே ஹேட் த ரன் ரேட் இன் ஃப்ளோ. இப்போ வந்து விண்டீஸ் ஆர் பிலோ பார் ஆஸ் பர் அவர் அனாலிசிஸ் ஆன் த பிட்ச். இப்படி இருக்கும்போது ஈவன் இஃப் தே கன்ஃபியூஸ் வருண் வில் ஸ்டில் அட்டாக் த ஸ்டம்ப்ஸ் அண்ட் ஹி ஹேஸ் த லிபர்ட்டி டு அட்டாக் த ஸ்டம்ப்ஸ். இதுல ஆக்சுவலா செம கொஸ்டின் அது போடுறோம். Asking for Varun actually see இப்போ அவுட் ஆன Shai Hope கூட he was actually not caught at long off. So the point is they were actually not trying him to attack பண்ண போகல. They were actually trying to play single though the googly was actually came in pretty much in. So அதனால வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் என்ன தெரியுமா உள்ள போகும்போது Shai Hope நடப்பாரு என்னதான் உட்காந்துட்டு பேசினாலும் வச்சாலும் what Shai Hope will go and give a explanation into the dugout is that it's a very tough pitch. Gudakesh Moti, Akil Hussain, we have Roston Chase, nothing to take anything away. இதுல வந்து நம்ம ரிசல்ட் இப்போதைக்கு வரல. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மோசம், அவங்க ஸ்பின்னர்ஸ்லாம் என்ன பெரிய ஸ்பின்னர்ஸா நம்ம கேட்காம வான்கடேல டிஃபெண்ட் பண்ண மாதிரி நம்ம ஏன் இந்த ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணக்கூடாது? ஹேவிங் மோர் பால்ஸ் சி ஏன்னா நம்ம எல்லாமே இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது எஸ் இட்ஸ் குட். ஆனா வருண் சக்கரவர்த்தி அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணாதான் போனேன், அக்ஷர் பட்டேல் அடிக்க போனேன், இட் இஸ் டஃப். அக்ஷர் பட்டேல் அளவுக்கு அகில் குஷேனால அதே மாதிரி ஆங்கிள் யூஸ் பண்ணி போட முடியும். குடகேஷ் மூடி இஸ் வெரி வெரி ஸ்மார்ட் பவுலர். ராஸ்டன் சேஸ் ஹேவிங் ஐ மீன் மோர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் த்ரூ அவுட் த மிடில் ஆர்டர். ஸோ அப்படின்னும் போது ராஸ்டன் சேஸ் உள்ள போகும்போது he will have a very high confidence barring நீங்க வந்து உங்க ஹிட்டர்லாம் வந்து அடிச்சாங்கன்னா இது வந்துட்டு அவருக்கு வந்து we need to have a good score. I mean 160 170 கூட போதும். What we have done to England we can do it to this Indian team ன்ற ஒரு ஆங்கிள் வந்துட்டு அவங்க நம்பி அவங்க வந்து போலாம். So yeah, I think Varun Chakravarti bowled well. அவர் விலகுனாலும் அவுட் ஆகிடுவாரு டாரிக் சொன்ன மாதிரி. But because it pitches a lot more to do and skill is on show. Is Varun too no நான் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். he has not attacked the stump enough. அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு தெரியல. மற்றபடி எனக்கு ஸ்டேக்ஸ்லாம் இல்லை அதுல. அவரை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஹர்திக்க வந்து 17 ஓவர்ஸ் முன்னாடி முடிக்கிறது எவ்வளவு நல்லதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளதான் ஒரு 6 இல்ல அதுவுமே டீமை பொறுத்து தான். டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸா இருக்கனால. ஆனா ஹரி சொல்றது குட் பாயிண்ட். ஐ மீன் இஃப் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் இங்கிலாந்து டு
சூப்பர் ஷாட்ரா, அடிங்கடா. அதான் சொல்றேன். ஆக்சுவலி வில் ஜாக்ஸுக்கு பயந்துட்டு ஹார்திக் பாண்டியா முன்னாடி யூஸ் பண்ணி பிலிப் சால்ட்டையும் பட்லர் அடிக்க முடியாது, ஹாரி ப்ரூக் அடி வாங்குறதுன்றது பண்ண மாட்டாங்க எல்லா டீம்லயும். இட்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அலவுட் ஹார்திக் பாண்டியா டு பவுல் லாட் ஆஃப் ஓவர்ஸ். இஸ் இந்தியா குட் சேசிங் டீம்? அது இன்னைக்கு தெரியும். இந்த இதுல வந்து கோயிங் ஃபார்வர்டு, ஏன்னா போன மேட்ச் இதை பத்தி நிறைய பேசியிருந்தோம். சேசிங்ல வந்து கான்பிடென்ட்டே இல்லாம போற ஒரு டீம், கன்சிடரிங் இதை வந்து விண்டீஸ் ஆர் நாட் சோ ஸ்ட்ராங் வித் தியர் பவுலிங் இன் கம்பேரிசன் வித் த பேட். ஸோ இதை விட ஒரு பெட்டர் சான்ஸ், ஈவன் இஃப் தே போஸ்ட் அண்ட் அபோவ் பார் ஸ்கோர் ஆர் த வின்னிங் ஸ்கோர் ஆஸ் த பிச் சஜஸ்ட், இந்தியா ஷுட் ஃபேன்சி த சான்ஸ். ஏன்னா இந்தியாவோட நேச்சுரல் இப்போ வந்து கோயிங் ஃபார்வர்ட், அக்ஷய் ப்ரோ அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க, இங்கிலாண்டோ இல்ல சவுத் ஆப்பிரிக்காவோ நியூசிலாண்டோ அவங்க வந்து தே ஆர் பேட்டிங் ஸ்ட்ராங் அண்ட் தே won't let this bowling plan as progress. Obviously வின்னிங் ஸ்கோரை தான் வந்து இந்தியா ஆர் கோயிங் டு, இஃப் அட் ஆல் இந்தியா இஸ் சேசிங், இந்தியா வந்து ஒரு வின்னிங் ஸ்கோரை நோக்கி தான் போவாங்க. ஸோ இந்த பிட்ச்ல வந்து அடிச்சு பழகிட்டா, நாட் டிஸ்ரெஸ்பெக்டிங் விண்டீஸ் பவுலர்ஸ், கம்பேரிட்டிவா சொல்றேன், மற்ற 3 டீம் கம்பேர் பண்ணும்போது விண்டீஸோட பவுலிங் கொஞ்சம் இதாக இருக்கு, இந்தியா சேசிங் கான்ஃபிடன்ஸ் இல்லாம போகுது. ஸோ இந்த மேட்ச்ல வந்து கொஞ்சம் அதிக ரன்ஸ் இருக்கிறது இந்தியாவுக்கும் நல்லது தான். அதுல வந்து கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் எடுத்து, நாட் கரண்டா குட் சேசிங் டீம் கிடையாது, போக குட் சேசிங் டீமா இல்ல வந்து சாம்பியன்ஷிப் டீமா ஆகணும்னா ஐ ஃபீல் திஸ் கேம் இஸ் crucial. ஆக்சுவலா நான் அதான் முன்னாடியே நான் அந்த டேட்டா சொல்லியிருந்தேன், டீம் இந்தியா இஸ் ஆக்சுவலி நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள் சேசிங், ஐ மீன் பிஃபோர் கம்மிங் டு திஸ் வேர்ல்ட் கப். ஏன்னா அவங்க வந்து டாஸ் வின் பண்ணி ஃபீல் பண்ணும் போதுமே தே வேர் ஆக்சுவலி லாஸ்ட் மோர் கேம்ஸ் கம்பேர்ட் டு ஆல் அதர் பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி ஃபீல்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் தே ஹேவ் லாஸ்ட் லாட் ஆஃப் கேம்ஸ் பிஃபோர் கம்மிங் இன் டு திஸ் வேர்ல்ட் கப். ஸோ ஜென்ரலி திஸ் டீம் இஸ் வெரி மச் ஸ்ட்ராங். அது ஒரு இப்போ சுனில் ப்ரோ கேட்கறதுனால ஐம் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் திஸ். 29 games they have lost just 2 games when they are actually batting first, but when they were actually chasing 19 games 5 games வந்து தோத்துருக்காங்க டீம் இந்தியா. இட்ஸ் வெரி சிம்பிள் as that. ஸோ அதனால வந்துட்டு ஒரு இந்தியன் டீமை பொறுத்த வரையும் they are not compare, இது யாருக்கும் இதுதான் நம்ம சொல்றோம், சாம்பியன் டீம்னா அவங்களோட தான் கம்பேர் பண்ண முடியுது. எந்த டீமா அது போய் 29 மேட்ச்ல 2 மேட்ச் தோப்பானா, பேட்டிங் பண்ணி எவனாவது அப்படி தோப்பானா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இஸ் இஸ் a weakness comparatively among their standards, to be honest. அப்புறம் இன்னொரு ஒரு பாயிண்ட் ஆக்சுவலா நான் வந்துட்டு நான் பார்த்தேன் என்னன்னா, இந்தியன், ஏன்னா நமக்கு வந்து ஈடன் கார்டன்ஸ் நம்ம எடுத்த டேட்டா எல்லாமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே கேம்ஸ்ங்கிறதுனால ஐ ட்ரை டு ஃபைண்ட் அவுட், ஐ மீன் எப்படி வந்துட்டு நைட் கேம்ஸுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் அக்ரிகேட்ல வந்து இந்தியாவில் நடக்கிற கேம்ஸ்ல டே கேம்ஸுக்கும் டே நைட் கேம்ஸுக்கும் இருக்கிற ரன் ரேட் டிஃபரன்ஸை வந்து நம்ம எடுத்து வந்து பார்க்கும்போது அது ரொம்ப பெருசா இருந்ததுன்னா யூ குட் ஆக்சுவலி சே சேசிங் வுட் ஹேவ் அ ஹியூஜ் எப்படி சொல்றது அப்பர் ஹேண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி என்னோட அந்த எஃபெக்டிவ்னஸ்ல வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது இட் ஜஸ்ட் ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஓவரால் ஒரு 20 ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 ரன் தான் டிஃபரன்ஸ் வரும். ஸோ வாட் இட் இஸ் ஜஸ்ட் 1 ball டிஃபரன்ஸ் இன் T20 கேம். ஸோ அதனால ஓவரால் மற்ற கேம் மற்ற கிரவுண்ட்ஸ்ல ஈடன் கார்டன்ஸ்ல நடக்கலனாலும் மற்ற 4 கிரவுண்ட்ல நடக்கிறது வச்சு பார்க்கும்போது Dew is actually not playing a big role. Maybe they are assuming it might come in or not. So keeping that in mind, so whatever the data I've given, 187 plus should be a winning score. Anything less than 158 should be a losing score. Let's wait and watch. என்ன 10 ஓவர் பாதி முடிய போகுது. யாக்கர் எங்க நீங்க போடுறீங்க? யாக்கர் போடுவீங்க? ஆஸ்னா வீடியோ பார்த்துட்டு இல்ல அதான் சேப்பாக் மேட்ச்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷூஸ் எல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணாரு ஹார்திக் பாண்டியா. அது வந்து டெத் ஓவர்ஸ்ல வந்து போட வேண்டிய சிச்சுவேஷன். நவ இல்ல வரலைனா எதுக்கு நம்ம வந்து போட்டுட்டு, நமக்கு வந்து ஹார்ட் லிங்க்ல போட்டாலே அவங்க ஒரு 6 தான் அடிக்கிறாங்க. ஐ மீன் see whatever said and done having her Hetmeyer faced only 5 deliveries in the first 10 overs. Win for India. Yeah. And Akshar and ivaru Hardik வந்து 3 over cute-ஆ முடிச்சிட்டாங்க. So yeah, it's a very good one. Abhishek Sharma also has to be appreciated for a splendid effort of dropping whoever. Match turning point எதுன்னு கேட்டா அதான் சொல்லுவேன். டேர்னிங் ஆகிற லெவலுக்கு, அதாவது எப்படின்னா அந்த இதுல சொல்ற மாதிரி 70 ரன்ல இந்தியா தோத்துருச்சு. எங்க தோத்தாங்க அப்படி
ஹார்திக் 70 ரன் தோத்துருச்சு. இதுல எங்க ஹார்திக் வரல 20 ரன் முடிஞ்சு போச்சு, மேட்ச் ஒன் சைடா போயிடுச்சு. அந்த மாதிரி if the game gets tighter, these things can have a say. இல்லனா வந்துட்டு ஸ்கில்லே இல்லாம அத பாவம் பார்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி மிட் பாயிண்ட்ல 82 187 அடிக்கணும். 105 plus in the next 10 overs and having Bumrah and Varun Chakravarti for 36 balls. 36 ரெண்டு பேரோட 36 பால்ஸ்க்கு லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல அதுல ஒரு அடிக்கலாம். 6 ஓவர்ஸ்ல அடிக்கக்கூடிய ஸ்கோர் தான்டா பண்ணாடா. இவங்க 4 ஓவர்ல வந்துட்டு இவங்களோட 6 ஓவர்ல வந்து 40 ரன் அடிச்சுட்டு மீதி இருக்கிற 4 ஓவர்ல 60 ரன் அடிக்கணும். அடிக்கலாமே. கண்டிப்பா அடிக்கலாம். ப்ளீஸ் கம் ஆன் வெஸ்ட் இண்டீஸ் பாய்ஸ், யூ கேன் டூ திஸ் மேன். மேக் இட் சீரியஸ். ஷாட் மேக் இட் சீரியஸ். சூரியகுமார் மாதிரி சிரிச்சிட்டே சிரிச்சிட்டு இருக்க சூர்யா சீரியஸா இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் 6 வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்றாங்க. மேட்ச் அப் பிகின்ஸ். ஹெட்டி 1 பாயிண்ட். வேற வழி இல்ல. அதான் இப்போ வந்து ஃபோர்சிங் them to take. இதான் நான் சொல்றேன். இப்போ வருண் சக்கரவர்த்தியை டேக் ஆன் பண்ணும்போது ஸ்கில் இப்பதான் டெஸ்ட் ஆகும். If Windies are good, well enough, we all will appreciate. We are going to score winning score na, obviously we are going to appreciate. ஏன்னா அவங்க கை வைக்கிறது வந்து வருணும் பும்ரா மேலயும் தான். Sure. Admire. Smack the ball ready. நான் அடிக்கிறதெல்லாம் 90 மீட்டர் தான். நான் கியூட்டா ஒரு கேட்ச் கொடுப்பாப்ல. அத வந்து ஜிம்பாப்வே விட்டாங்க. இப்போ வந்து he has nice. லவ்லி. நான் உங்க ரெண்டு பேருக்கு ஃபாஸ்டா வர ஆரம்பிச்சிருச்சா? இல்லடா, எனக்கு ஸ்லோவா தான் வருது. ஹரிக்கு ஃபாஸ்டா தான் வருது. இது நம்ம நிறைய பாத்துருப்போம். வருண் சக்கரவர்த்தி வந்து வைடா போட சொல்றது. டேய் உன்னோட ஸ்ட்ரென்த் ஸ்டெம்ப்ல போடுறது என்னடா? 2 6 அடிச்சாலும் ஒரு விக்கெட் விழுந்துரும்ல மச்சான். இல்ல இங்க என்ன தெரியுமாடா, இந்த மாதிரி டயத்துல வந்துட்டு பண்ணுவாங்க, டக்குன்னு வந்துட்டு போயிட்டு பிட்ச் வந்து லாங்கர் சைடு ஆஃப் த பவுண்டரி, டேக் த பால் அவே ஃப்ரம் த பேட்டர். கியூட். டென்னிஸ் பால் கிரிக்கெட்ல ஆஃப்ல போடுறா அப்படின்னு. இல்ல அதுதான். இல்ல அது அந்த மாதிரி வந்து அதான் டூ மச்சா வந்து திங்க் பண்றாரு. பும்ராவை கொண்டு வந்து ஒயிட் அது மாதிரி வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்து நம்ம ஆக்சுவலா see the point is it is only because Hetmeyer stays, so that the respect has to be given. But இது மாதிரி போட்டதுக்கு தான் வந்து மில்லர் உங்களை வந்து அடிச்சாரு. So what actually it is not taking anything away from. நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களை அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, நினைச்சுதானே நீங்க போடுறீங்க. ஒண்ணு வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்புக்கு வெளில போட்டு இல்ல வந்து கிரவுண்ட் சைஸை நீங்க கன்சிடர். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் நடக்குது. அத இப்ப ஸ்டெம்ப்ல போட்டா சிங்கிள் டபுள் தான். இல்ல அப்படி இல்ல, சிங்கிள் நான் ஸ்டெம்ப்ல போட்டு 6 அடிக்கட்டும்ங்கறாங்க. அதுதான் ஸ்டெம்ப்ல போட்டு கன்சிஸ்டன்ட்டா அடிக்கட்டும். 2 பால் 6 அடிச்சா அடுத்த பால் ஸ்டெம்ப்ல போடுறதா வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் 2 வருஷமா ஸ்கில்ல பீட் பண்ணன் கை தட்டிட்டு போயிடலாம். என்ன மச்சான், அதுதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஏன்னா அவங்க அடிக்க கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட வந்துட்டு நீங்க உங்க ஸ்ட்ரென்த்ல அவங்க அடிக்கிறாங்களா அப்படின்றத பாக்குறாங்க பாயிண்ட். இது வந்து சஹால் முன்னாடி பண்ணுவாங்க. ஒரு 6 போச்சுன்னா டேக்கிங் த பால் அவே, வைடா போய் ஃபெச் பண்ணி அடிங்க. பட் தட் இஸ் நாட் வருண் சக்கரவர்த்தி. வருண் சக்கரவர்த்தி எப்பயுமே ஸ்டெம்ஸ் பிளேல வைக்கிறதுனால தான் he is number 1 T20 bowler. இப்போ அட்டாக் பண்ணும்போது தான் இப்போ அவருக்கு எப்படி ஸ்கில் வந்து டெஸ்ட் பண்றாங்களோ அதே மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தி ஸ்கில்ல கிறிஸ்டின் பண்ணல. ஆனா மில்லர் டேக் ஆன் பண்ணிட்டாங்க. இப்போ கன்சிடரிங் ஹெட்மயரும் கன்சிஸ்டன்ட்டா டேக் ஆன் பண்ணும்போது if he is going to try to keep it defensive, this over has turned out to be a high capacity over மச்சான். 17 runs might be a game changing over அப்படிங்கறத இன்னிங்ஸ் முடிஞ்ச உடனே இல்ல they have to இல்லடா they have to keep everything. ஸ்டார்டிங்ல ஆன நெகட்டிவ்க்கு வந்து இப்போ கேம் சேஞ்சிங் ஓவர்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா வரணும். ஆமா கேட்ச் அப், they are catching up actually. கேட்சிங் பண்றாங்க, பண்ணி ஆவணும். வருண் சக்கரவர்த்தியா வந்து கன்சிஸ்டன்ட்டா கேம் சேஞ்சிங் ஓவரா பண்றது வந்து it is going to be hard, but அவங்க பண்ணிட்டாங்கன்னா very nice.
See, it's very surprising actually for me. இவ்வளோ அடி வாங்கியுமே வருண் சக்கரவர்த்தி actually went at just 7 over throughout the World Cup. Though I mean maybe against a better team, he might have actually not bowled this good. இவ்வளோ அடி போன மேட்ச் வாங்கின அடி இந்த மேட்ச் வாங்கின அடி எல்லாத்துக்குமே சேர்த்து பார்க்கும்போது இட்ஸ் a pretty good இது. Bumrah, no other option, you know. Bowling wider line should bowling to heady body line, whereas dismissal are more against spin. Bowling wider line, you should bowl to heady body line where I mean yeah. See, actually adula oru it's a very half cooked thing what things have been said and people have been taking. It's within the power play where field is actually in. And actually they are expecting him to actually hit it long. Now it is going outside the park because it is actually Indian grounds. So asking him to score actually towards the fine leg, it's a very good thing, maybe in throughout the 20 over. But our out ஆனதுமே வந்துட்டு within the power play having more lofted shot அடிக்க சொன்னதுனால தான் அவர் நேராவே அடிக்க ட்ரை பண்ணாரு. இல்லைன்னா he could have played somewhere else. Looking at the field, having 5 outside the. இந்த மாதிரி பிரில்லியண்டா டபுள் ஆடுறது வந்து டாட் பாலாவா மாறுறது உண்மையிலே லெஸ்ஸா தான் போய் முடியும்னு நினைக்கிறேன். That is see the point is that is what அவங்க வந்து அதுல தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காங்கன்றத வந்துட்டுமே ஷே ஹோப் வாஸ் ஆக்சுவலி டாக்கிங் சம்வேர். அது ஷே ஹோப்ல இருந்து இப்ப ஹெட்மேயருக்கும் பரவுறதுன்றது இட்ஸ் a good thinking. ஏன்னா அதான் நான் சொன்னேன், ஷே ஹோப் இஸ் ஆக்சுவலி given a information that this pitch is what we were thinking. Yeah, you cannot take him for இது. ஸோ நான் என்ன வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, see you cannot actually play in one particular way against this Indian team also. ரிவ்யூ எடுத்துட்டாங்க, பாட்டம் எஜான் பார்க்கணும், ரிவ்யூ எடுத்துருக்காங்க. பேட் ஆக்சுவலா என்ன பொறுத்தவரை வந்துட்டு ஷே ஹோப் இஸ் given a very positive feedback தான். பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா they are actually on course to win அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்எல்ஸ் ஹெட்மேயர் wouldn't have like actually tried to, அதாவது எப்படின்னா ட்ரைட் டுனா நான் என்ன சொல்றேன்னா, எல்லா பாலும் அடிக்கிறவர் எதுக்கு வந்துட்டு ஒரு பால் பர்டிகுலரா பிக் பண்ணி அடிக்கிறான்னு போது they are actually thinking அவங்க ஸ்பின்னரை வச்சு ஸ்டாஃபில் பண்ண முடியும், pitch has enough அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவரே ஷாக்கா தான் பார்க்கறான். So yeah, the biggest threat from West Indies is gone. Terrific. So again another thing is keep the ball within the stumps. Very simple. அதுதான் இப்ப இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, பும்ராவையும் வருண் சக்கரவர்த்தியும் அடிக்கடி டேக் ஆன் பண்றது, கன்சிஸ்டன்டா டேக் ஆன் பண்றதுன்றது இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட். That is the brilliant of this Bumrah. I mean நான் இந்த இடத்துல நான் லாஸ்ட் ஒரு இதுல கூட வந்துட்டு போஸ்ட் மேட்ச்ல கூட சொல்ல முடியாம நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா people were actually asking, இப்ப என்கிட்ட வந்து எல்லாம் பும்ரா என்ன வந்து நல்லா பண்றாரு அப்படி இப்படின்னா நான் போயிட்டு என்ன சொல்ல மாட்டேன்னா, 22 சென்டிமீட்டர்ல முன்னாடி வருது, காலை கொண்டு வந்து குடிக்கிற டிஃபரெண்ட் ஆக்ஷன் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். 6 பால் பும்ராட்ட கொடுத்தீங்கன்னா இந்த பிச்சில டாப் ஆஃப் ஸ்டம்பிள் அடிக்கிறதுக்கு என்ன லைன்னு சொல்லிடுவாரு. நல்ல படிக்கிறப்பல நல்ல படிப்பாரு, நல்ல படிப்பாளி. பாலை கொடுத்து 6 பால் போடுவாரு, போட்டோன்னே தெரிஞ்சிடும் இந்த பிச்சில எந்த இடத்துல குத்துனா டாப் ஆஃப்ல அடிக்க போகுது அப்படின்னு தெரியும். அப்பதான் எல்லா டிஸ்மிஸலையுமே வந்துட்டு இன்பிளேல வைக்க முடியும். அதனாலதான் பும்ரா ஸ்பெஷல். He will keep LBW, bold, அதுக்கப்புறம் வந்து caught behind, okay, everything he will actually keep in caught behind. Even if you give a room, simple புரிஞ்சிச்சுன்னா அதை அடிக்க போனீங்கன்னா பவர் பிளே கார்டு அடிக்கும். ஸோ லாஃப்டும் பண்ண முடியாது. ஸோ he is actually keeping everything. இது நான் எப்பயுமே வந்துட்டு ஹாஃப் லைன்ல பேசும்போது ஹரிட்ட வந்துட்டு சொல்லுவேன் என்னன்னா, பும்ரா இஸ் த ஒன்லி bowler in the world who could make a defensive feel like attacking. அவர் வந்து ஸ்லிப்பு வச்சுதான் போடணும்னு கிடையாது. ஏன்னா அவர் அந்த லைன் லென்த் கண்டுபிடிச்சிருவாருன்னு போது ஸ்டெம்ப் எல்லாமே வந்துருது. அவுட் தான் ஆக்கணும், ஸ்லிப்பு போட்டாதான் அட்டாக்கிங் மூவா, எதுவுமே கிடையாது. எல்லாரையும் வெளில போட்டுருங்க, பும்ராட்ட பால கொடுங்களேன், அட்டாக்கிங்கா தான் தெரியும் பவுலிங். பிகாஸ் இஸ் ஆக்சுவலி கீப்பிங் எவ்ரிதிங் இன் பிளே. ஸோ தட் இஸ் த பிரில்லியன்ட் ஆஃப் அ ஹை கிளாஸ் பவுலர்.
ஃபீல்டு வந்து எதையுமே டிஸ்கிரைப் பண்ணாது. அது அட்டாக்கிங் ஃபீல்டா டிஃபென்சிவ் ஃபீல்டா எல்லா ஃபீல்டுக்கும் ஒரே பால் போடுவேன் நான். அதான் நான் Bumrah. That is the brilliance of Bumrah. So it's not about his variations or his different action. ஏன்னா எஸ்பெஷலி இந்த இங்கிலாந்துக்காரனுங்க இருக்கானுங்களே, பும்ரா பவுலிங்க போடுங்கன்னா அவர் எதனால நல்லா போடுறாருன்னு பேச மாட்டாங்க. பும்ராக்கு வந்து கை நீளமா போயிருக்கு, 102 மீட்டர் இருக்கு அப்படின்னு பண்ணி. அதே மாதிரி வக்கார் யூனிஸ்க்கும் இவங்களை பத்தி பெருமையா பேசுவோம். ரிவர்ஸ் ஸ்விங் வந்து ரொம்ப அப்போ வந்து ரொம்ப ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சு அப்படின்னு பேசுவீங்க நீங்க. So the point is pretty simple. Try to say something what Bumrah is actually doing. சரியான கேட்ச்ரா ஸ்கை. அது like others are not telling, you know. Okay, Chase is gone. See, இப்போ இதுலதான் எனக்கு என்ன வருதுன்னா, they are actually trying to keep Jimmy Anderson actually within the play to say a very quick bowler to adapt to the condition later part of his career with 700 plus wickets is what they are trying to. அதை கண்டினியூ பண்ணுவோம் லேட்டரா. இப்போதைக்கு கேஸ் இப்பதான் எனக்கு வருது. என்ன கண்ணா ஸ்லோவர் பாலே பாடி லைன்ல வந்துட்டு இருக்கு கண்ணான்ற மாதிரி. இது விட்டா போல்ட்டு பயம், ஸ்லோ பால் வேற போட்டாச்சு. இதுக்கு மேல எதையுமே பிளேல வைக்க முடியாது. வாட் அ பவுலர் மேன், டெரிஃபிக் பவுலர். அதனால என்ன பொறுத்தவரை யாராவது பும்ரா ஏன் ஸ்பெஷல்னா தயவு செஞ்சு ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறத வந்துட்டு டு நாட் ட்ரை டு டெல் அண்ட் கீப் தட் அஸ் அ ஸ்டாண்டர்ட். அதை ஸ்டாண்டர்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதை சொல்லக்கூடாது. அதனாலதான் நான் எப்பயுமே அனாலிசிஸ் பண்ணும்போது ஜாஸ் டங்குக்கு பண்ணுவேன். நீ சொல்றியா, நீ ஜாஸ் டங்குக்கு ஒரு வாட்டி தான் நீ சொன்னா, நீ சொல்லியிருந்த ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல. ஆனா நான் அதை எடுத்து டங்குக்கு போட்டுட்டே இருப்பேன் அவன் விக்கெட் வாங்குறப்பெல்லாம். ஏன்னா அவனோட லென்த்தோ லைனோ அதை பேச மாட்டேன். நீ சுத்தி பும்ராக்கு மட்டும் ஒரு லாஜிக். ஆனா ஜாஸ் டங்குக்கு என்னடா பேசுவாங்க அவங்க, என்ன பேசுவாங்க, ஸ்பீடு, ஆங்கிள், என்னென்ன பேசுவ நீ. பும்ராக்கு மட்டும் காட்டுவீங்களா? அப்ப பும்ராக்கு ஏன் அதை வந்து விளக்கம் போட்டு திருப்பி காட்ட மாட்டீங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸ்? ஐ ஹவ் சீன் ஒன்லி ஒன்ஸ் ஃபார் அன் இங்கிலாந்து பவுலர். பட் when it comes to Bumrah, every time Bumrah வந்தாலே அந்த ரிலீஸ பாருங்க எவ்வளவு முன்னாடி இருக்கு அப்படின்னு. கியூட்டி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆண்டர்சன் வந்துட்டு 12 பால் போட்டோன்னு லென்த்தை பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அதனாலதான் ஜிம்மி ஆண்டர்சன் கெட்ஸ் விக்கெட் லைக் ஒரு விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர்னா அவங்களுக்கு எல்லாம் டாப் ஆஃப் ஸ்டம்ப் போட்டு இன்ச்சு மாறாம நீங்க 12 பால்ல போட்டாதான் ஒரு ஸ்பெல்லுல அவங்களை முடிக்க முடியும். அதை வந்து ஜிம்மி ஆண்டர்சன் வந்து பண்ணுவாரு. அதனாலதான் பும்ரா வந்து ரூட்டை போட்டுட்டு இருக்காரு. அதுக்கு விளக்கம் இருக்கா? ஏன் ரூட்டை வந்து காட் பிகைன் பண்றாரு, ஏன் ஸ்டெம்ப்ல பிளே பண்றாருன்னா ஸ்டெம்ப்ல வந்து அடிச்சிரும். பும்ரா ஃபைண்ட்ஸ் த லென்த் ஆஃப் த டாப் ஆஃப் ஸ்டம்ப் ஆன் எனி பிச்சஸ் so quickly as possible. அதுதான் ஒரே ரீசன் for Bumrah to thrive in all format, all conditions, because always he keep the top of the stems on play. ஸ்டெம்ப்ல போடுறோம்னா ஃபுல் டாஸ் போடுறதும் ஸ்டெம்ப்ல போடுறது தான். ஆனா நம்ம எப்படி கரெக்டா வந்துட்டு டாப்ல அடிக்கிறோம், கன்ஃபியூஷனை கொண்டு வரோம், அன்சர்டனிட்டி இடத்துக்கு வந்து அந்த காரிடோர்ல கொண்டு வரோமோ அதுதான் பும்ராவோட பிரில்லியன்ஸ். ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. நான் முன்னாடி இப்ப சொன்ன மாதிரி இந்த சேஸ் அவுட் ஆன விக்கெட் கூட டஸ் தேர் எனி வெளில இருந்து பாக்குற யாருக்காவது அட்டாக்கிங் ஃபீல்டு மாதிரி தெரிஞ்சுதா? இப்பதான் ஹெட்மேயர் அவுட் ஆனார், எதுவுமே கிடையாது, 2 விக்கெட் போயிடுச்சு. See, this is the brilliance. It's not within the power play. The game is on the line. Hetmeyer played an attacking shot. Hetmeyer actually played an attacking shot. Chase played a defensive shot. He actually just withdrawn a defensive shot. இதுக்கு மேல ஒரு தவறு வந்து நீங்க அட்டாக்கிங் ஃபீல்ட் வச்சு 2 ஸ்லிப் 3 ஸ்லிப் போட்டு பயம் கட்டுறது தான் பென் ஸ்டோக்ஸ் பண்றது. அத பத்தி இன்ட்ரஸ்டிங்கான ஓவரா இருக்குன்னு பார்த்தா கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் பாலே டேக் ஆன் பண்றான். ஏனா வந்து ரூதர்ஃபோர்ட் ஃபோர்சிங் ரூதர்ஃபோர்ட் டு டேக் ஆன் தான், because obviously they have to consistently hit தான. எப்படி இருந்தாலும் ஒரு யூஸ் பண்ணி ஆகணும். யார வந்து இன்னும் லேட்டரா கொண்டு வரலாம்னு பார்த்தா தி obviously would feel ஹர்திக் பாண்டியா தான். சோ இந்த மூவ் வந்து and they have to go roll off the dice from இந்தியா தான். ஆனா obviously they have to take on. இந்த ஓவரும் விட்டுட்டாங்கன்னா விண்டீஸ்க்கு வந்து obviously this have to be game changing over for them. ஆக்சுவலி இத எடுத்துக்கலாம் அப்படின்னு ரிங்கோ ஃபீல் பண்றாரு இந்த கேட்ச். நானா இருந்தா ஓடிச்சிருப்பேன். ஆவுண்டா ரிங்கோ. Oh, actually, firstly, one thing I just want to really talk about here, Surya Kumar Yadav. Yo, idadaya கேட்டிட்டு இருந்தோம். Please keep an option within 5 options. 5 bowlers being used. Just 5 bowlers being used. அதிசயமா இருக்கு.
You are just testing Akshar Patel's experience here. There is no other reason. You are just kept a particular, நீங்க மனசுக்குள்ள ஏத்திட்டீங்கன்னா 5 ball தான் யூஸ் பண்ண போறேன்னு சொன்னா வேற வழி இல்ல. அவன் அடிக்க தான் செய்வான், அவன் ஏதோ ஒண்ணு பண்ண தான் செய்வான். It's a brilliant way. I mean, you have to use only 5 bowlers. Don't think Shivam Dube in this thing. And also, why not Hardik Pandya or anybody so early? Like, why Akshar Patel? I mean, நான் வந்து இதை எப்படி தெரியுமா பார்ப்பேன், ரூதர்ஃபோர்ட் ஒரு 6 கொடுத்தா கூட you can actually staple Roman Paul as 6 for dots, 6 versus dot. ஒரு பர்టిక్యులர் பேட்டர் வந்து டேக் ஆன் பண்ணுவாரு, இன்னொருத்தர் வந்து டாட் பண்ணிடுவாரு அப்படின்ற ஆங்கிள் மேபி வந்து போலாம். பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் எய்தர் 6 or டாட்ன்ற மாதிரி தான் இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப் ஆகிடுச்சு. பவுலுக்கு போட்டா டாட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, அதே மாதிரி ரூதர்ஃபோர்ட்டை போட்டா ஒரு 6 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மேபி ஹி த்ரோன் த டைஸ். அண்ட் அதோட நீச்சி தான் வந்துட்டு இந்த பாலை தூக்கி வந்துட்டு ஒயிட்ல போட்டது வந்து சிங்கிள் குடுக்கறதுக்குனே போட்ட பால். ஆனா 2 ரன் போயிடுச்சு, அது ரொம்ப ஃபைனா அடிச்சிட்டாரு அவர். அது சிங்கிள் குடுக்கறதுக்குனே போட்ட பால். சி திஸ் இஸ் வாட் நான் லாஸ்ட் மேட்ச் சொன்னேன். இருக்கிற 11 பேர்ல முதல்ல யோசிங்க, நீ வெளிய இருந்து ஒருத்தன் தான் வந்து காப்பாத்தணுமா? இல்ல இப்ப பாயிண்ட் என்னன்னா, ஐ அக்ரி, அந்த பாயிண்ட் ஓகே, 5 bowler தான் யூஸ் பண்ணணும். இப்போ கேம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கனால அக்ஷருக்கு கொடுக்குறாங்க. எப்போ வந்து கேம் ஒரு மாதிரி கைவிட்டு போதோ, இல்ல போன மேட்ச் விட்டுருங்க, சவுத் ஆப்பிரிக்காலயும் வந்து தூபேயோட இன்வால்வ்மெண்ட்லாம் வந்து தே ஆர் அஃப்ரேட் ஆஃப் சம்திங். இப்போ வந்து ஒரு டேக் ஆன் பண்ணாலே ஒரு பேனிக் பட்டன் பிரஸ் பண்ணிடுறாரு. இப்போ ஓகே செமிஃபைனல்ஸ்லாம் ப்ரெஷர் போடும் போதும் ஆப்வியஸ்லி ஐ வாண்ட் புட் ப்ரெஷர் ஆன் அக்ஷர் பட்டேல். அப்பயும் தூபேக்கு கொடுத்துடக்கூடாதுன்றதுதான் என் பாயிண்ட். இல்ல அதுதான் நம்ம இப்ப ஏன் இதை வந்து பாராட்டா மாறுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லெசன் லேர்ன் பண்ணிட்டு வந்து தானே நீங்க கொடுக்குறீங்க அக்ஷருக்கு. நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலி திஸ் இஸ் அ மெயின் கேம், அ நாக் அவுட் கேம். ஆக்சுவலி யூ ஆர் ஸ்டிக்கிங் டு யுவர் கன்ஸ், யூ ஆர் லேர்ன்ட் அ லெசன். அண்ட் ஆக்சுவலி சோ அப்படிங்கும்போது ஒரு ஹோப் இருக்கு. இப்ப நீ சொல்ற மாதிரி நாளைக்கு வந்து இல்லையா, சோ ஐ மீன் நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா வந்துட்டு ஐ மீன் தட் இஸ் வாட் ஐ மீன் ட்ரெஸ் பண்ணுவார், நம்புவோம். திஸ் இஸ் அ வெரி பாசிட்டிவ் சைன். ஓவலுக்கு ரிவ்யூ போயிருக்காங்க. அதான் சாம்பியன் டீம், நம்ம வந்து சாம்பியன் டீம்னு பேசுறதுல மெயின் பாயிண்ட் வந்து இட்ஸ் பீங் ஆல்வேஸ் பீங் ஹவு ரூத்லெஸ் யூ ஆர் அண்ட் ஹவு மச் யூ ஆர் நாட் கெட்டிங் கன்ஃபியூஸ்ட் வென் யூ ஆர் ஹேவிங் லாட் ஆஃப் ஆப்ஷன். ஸோ தீஸ் டூ ரியலி சேஸ் லாட் ஆஃப் திங்ஸ். இதுல சிவம் துபேவை யூஸ் பண்ணி 2 ஓவருக்கு நான் 46 கொடுத்துட்டு நாளைக்கு வந்து சிவம் துபே வந்து போட போறாருன்னு நீங்க வந்துட்டு நினைச்சு வைக்காம, they have actually gone in with the game where Akshar Patel bowled so good. இன்னைக்கு நம்ம வந்து பாராட்டின பவுலர்ல அக்ஷர் பட்டேல் தான் அதிகம். ஸோ அதனால யூ ட்ரஸ்டட் வென் தேர் இஸ் அ பவர்ஃபுல், அதாவது ஸ்பீடாக பவர்ஃபுல் ஷேப் அண்ட் ரூதர்ஃபோர்ட் இருக்கும்போது பண்ணதுன்றது வெரி வெரி குட் திங். அண்ட் ஹர்திக் பாண்டியா நிறைய புலம்பாம இருந்தாலே ஆக்சுவலி ஸ்கை இஸ் டூயிங் a lot of things. Unemployed assemble. Yeah man, actually we are employed to be honest. Yeah. And it's a Sunday. If you are working on a Sunday, okay, I will clap for you, happy for you that you are employed even on Sunday. I mean அது ஜோக்கா எடுத்துட்டு கடந்து போயிடணும் சண்டேங்கிறதுனால. ஏன்னா திடீர்னு வந்துட்டு வெட்னஸ்டே தர்ஸ்டே வந்து வரும்போது அப்ப சொன்னா நான் கோவப்படுறேன், அப்ப கோவப்படுறேன். பேர் என்ன மிஸ்ரா, ஜஸ்ட் ஜோக்கிங் மேட்ஸா, ஆஸ்திரேலியாக்காரெல்லாம் இங்க வராதீங்கப்பா, உங்களுக்கு தான் T20 World Cup ஒன்றும் கிடையாதுன்னு அப்படின்ற மாதிரி. T20 World Cup தான் இவங்களுக்கு ஒன்றும் இல்லையே. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. Varun bowling into the stumps before the match. ஆனா விக்கெட் எடுக்கும்போது வருது, அதுக்கப்புறம் அட்டாக் போனதுக்கு அப்புறம் அந்த பால் வர மாட்டேங்குது. அதானே இப்போ பாயிண்ட். Super. I mean, see, learn the lesson. Learn. I mean, on one more thing, Varun Chakravarti's home ground. So yeah, in terms of IPL, a terrific bowling. West Indies actually have lost 6 over இருக்கு. 36 Bumrah balls. to ஹர்திக் எங்க, ஹர்ஷ்தீப் எங்க போட போறாங்க? Actually இவங்களுக்கு இருக்க பவருக்கு வந்துட்டு they can actually wait for Hardik and Arshdeep Singh's over. They have to and try to take every over into a game changing over. 20 plus every over has to go 20 plus. See நம்ம அந்த
4 4 4 இல்ல ரூதர்ஃபோர்டுன்னு சொல்லு. இல்ல நம்ம அத முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நான் எனக்கு வெளில இருந்து பார்க்கும்போது நான் இது வந்து பெருசா கிரிட்டிசைஸே வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து பண்ணவே மாட்டேன் 20வது ஓவர் முடிகிற வரையும். ஏன்னா இவங்களோட அப்ரோச்சே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி என்ன ஸ்டார்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்துட்டு ரியாக்ட் பண்ணணும். அதுதான் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸோட ஒரு ரோல். அவங்க வந்து நான் என் இஷ்டத்துக்கு தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லாம தேர் ஆக்சுவலி கெட்டிங் வெரி டியூன்டா இருக்காங்க. டியூன்டா இருந்து they might actually try to target those 3 overs for 60 runs. That is the way if they are thinking that way, actually it's a smarter way of going in, because you don't have வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் ரசலோ, கிறிஸ் கெயிலோ, ஈவன் பொலாடோ, டுவைன் பிராவோ, actually you don't have that sort of a hitter with experience. So அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்ஃபியூஸ் பண்றது மேபி டேரன் சமி has a very big role and ஷே ஹோப். ஏன்னா முட்டாத்தனமா விளையாடுறதுலதான் நிறைய கேம்ஸ் வந்து தோப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்கானிஸ்தான் நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்படி வந்து விடாம பிக் அ பவுலர், take a 20+ because you have the power. That is what this guy actually who is in yellow has been doing. Because in Indiaல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்கிற அளவுக்கு பவர் இருக்குன்னா அது எம்எஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும். And also he has that very bad habit of actually playing lot more dot deliveries. ஆனா அவரோட சக்சஸ் நீங்க எடுத்து பார்க்கும்போது இப்ப நம்ம எம்எஸ் தோனியோடது யாருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு பார்த்தா வெஸ்ட் இண்டீஸோட பவருக்கு மட்டும்தான் பொருந்தும். ஈவன் ஹர்திக் பாண்டியா cannot choose that option. Even Dubey cannot choose that option because these West Indies batters are more powerful naturally, and like how MS Dhoni was with the bat swing and the strong swing. ஜென்ரலாவே அவங்க அவ்வளவு நல்லா பேட்டிங் பண்றதுனால they can actually trust this. இதுல வந்து என்னன்னா அவங்க ஸ்கில் மேல அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. என்னால பும்ராவோட அடிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன், ஓகே. ஆனா ஹர்ஷீப் சிங்கை ஹர்திக் பாண்டியா கொண்டு வரும்போது நான் 60 ரன் அடிப்பேன்ற ஒரு முடிவு வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா that is actually going towards a smarter thinking. But in terms of that அவங்க மிடில் ஓவர்ஸ்ல விட்டு கொடுக்குற மாதிரி தான் வந்து வரும். பிகாஸ் as a middle order batter they need to react, choose an option. அதே எப்படின்னா choose violence. They have not chosen violence at all. Actually they are playing a waiting game. இதுதான் it's pretty simple. You will not actually win the game when you are actually trying to score. ஏன்னா எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மிடில் ஓவர்ஸ்ல யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. எஸ், தட் இஸ் அ தியரி ஆல் டுகெதர், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதுல இருக்கிற ஒரு மாற்று கருத்து என்ன தெரியுமா, மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சா மட்டுமே தான் வின் பண்ணணும் கிடையாது. அவுட்டா இல்ல சொல்லுங்க ஹைலைட்ஸ் தான். இல்ல நான் என்ன சொன்னேன், மிடில் ஓவர்ல அடிச்சாதான் ஜெயிப்பாங்கன்றத நான் வந்துட்டு அந்த தியரியில நான் உடன்படுறேன். ஆனா அந்த தியரியில இருக்க ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, அடிச்சா நம்ம வந்து ஜெயிச்சிடலான்றது ஒண்ணு, ஆனா அதுல அடிக்க போய் அவுட் ஆயிட்டோம்னா மேட்ச் தோத்துருவோன்றதும் ஒண்ணு. யூ வில் நாட் வின் த மேட்ச் பட் யூ மைட் லூஸ் த கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 1 hour ஆஃப் டெஸ்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூ வில் நாட் வின் த கேம் இன் த ஃபர்ஸ்ட் 1 hour ஆஃப் த டே பட் யூ கேன் ஆக்சுவலி நாட் லூஸ் த கேம் அப்படின்ற மாதிரி. இப்ப அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க வந்து உண்மையிலேயே சொல்றேன் எங்களால முடியலன்னு சொல்லிட்டு they are actually sitting in a fence and trying to say yes we have actually behind the game but we have not lost the game yet. ஆனா அடிக்க போய் பும்ராட்டையும் உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு அவுட் ஆயிட்டோம்னா we lost the game at all. ஓவராலா முடிஞ்சிரும்ன்ற ஒரு இதுல போறதுனால இட்ஸ் a very good thinking. And also அந்த மில்லரும் பிரெவிஸும் அடிச்ச மாதிரி ஒண்ணுமே பண்ணாம 9 ரன் ரேட் போயிட்டு இருக்குது. ஹர்திகோட லாஸ்ட் ஓவர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர் வந்து கேமோட ஒரு முக்கியமான ஓவரா இருக்கும்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ்க்கு, கன்சிடரிங் ஹவு மச் டோட்டல் தே வாண்ட் டு புட் இன் தி போர்ட். ஏன்னா வந்து அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி, இவ்வளவு நேரம் அவங்க பண்ண கால்குலேஷனை வந்து இந்த ஓவர்ல தான் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். Rutherford is walking, Hardik Pandya wins the battle. ஓகே, சி இதுல நான் ஆக்சுவலா இதை பத்தி சொல்லலாம், அவுட் ஆக போறாங்களோ போலையோ தேர் இஸ் திங். இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். என்னன்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து எடுத்துட்டீங்கன்னா நான் முன்னாடியே வந்து சொல்லுவேன் கரெக்டா. என்னன்னா பால்ஸ் வந்து கம்மியா இருக்க மிடில் ஆர்டர் பேட்டர்ஸோட ப்ரிசிஷன் வந்துட்டு அதிகமா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரிங்கு சிங்குக்கு வந்து 6 பால் கொடுத்துட்டு 100 ரன் அடின்னு சொல்ல முடியாது. அவருக்கு 20 பால் கொடுத்தாதான் அவர் வந்து ப்ரிசைஸா நிறைய. இப்போ அவர் எப்படின்னா இப்போ 20 பாலுக்கு 10 6 அடிக்கணும்னு வச்சுக்கோடா ஹரி, ஓகேவா. இப்ப இந்தியன் டீம் வந்து 30 பாலுக்கு 60 ரன் அடிக்கணும்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். இப்ப இந்த 30 பாலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும்ல, அவர் நான் எந்த பால் அடிக்கணும், நான் எந்த பால் அடிக்க கூடாது. இப்ப 12 பாலுக்கு 60 ரன்னு கொண்டு ரிங்கு சிங் ஒரு பேச்சுக்கு இறக்கி அந்த மாதிரி தான் சவுத் ஆப்பிரிக்கால இறக்கி விட்டாங்க. கரெக்டா இறக்கி விட்டுட்டு என்ன ஆகுதுன்னா, இப்ப எதுவும் வந்துட்டு சூஸ் பண்ண முடியுமா? இப்ப எப்படின்னா எல்லா பாலும் அடிக்கணும்,
அடிக்கணும், எல்லா பாலும் ப்ரிசிஷனா அடிக்கணும். இப்ப 12 பாலும் 6 போகணுங்கிற. இப்ப அந்த மாதிரி இந்த நிலைமைக்கு நீ வந்து கொண்டு வந்து விடாம எவ்ரிபடி ஸ்ட்ரெயிங் டு ஸ்கோர் அண்ட் கெட்டிங் அவுட், கோ டக்கு டக்குன்னு போ, அடுத்து வரவன் எவனாச்சும் ப்ரிசிஷா அடிப்பான். அதுக்கு தானே பேட்டிங் லைனப் வச்சிருக்க நீ. அப்படி சொல்றேன், 8 பேர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து ப்ரிசிஷன் மிஸ் ஆகும். ஆனா எவனாச்சும் ஒருத்தன் அடிப்பான் தெரியுமா, அதுக்காக நிறைய பால்ஸ் கொடு, ஒன்னால முன்னாடி கிளம்பி போயிருன்றேன். அது மாதிரி இப்ப ரூதர்ஃபோர்ட் போனது இட்ஸ் a very good thinking in terms of precision. அப்ப நிறைய பால்ஸ் கிடைக்கும், பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியும். இப்ப பிக் அண்ட் சூஸ் பண்ண முடியும்னா இந்த மாதிரி பவர்ஃபுல் பேட்டிங் எனக்கு எப்படின்னா 6 பால் நான் 3 6 அடிக்கிறேன், 3 டாட் எடுக்கலன்னு சொல்லலாம். ஆனா அந்த 3 6 அடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்து அது ப்ரிசிஷனா பாலை பிக் பண்றீங்கன்னா அங்கதான் வந்து ஷார்ட் செலெக்ஷன் எல்லாமே வரும். அது உங்களுக்கு தேவையே கிடையாது, பிகாஸ் யூ ஹேவ் பவர். அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், கேம் வந்து லேட்டரா போக போக இப்போ இந்தியா டாமினேட் பண்ற மாதிரி டாமினேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்தியன் டீம் இஸ் ஆக்சுவலி இந்த மிடில் ஓவர்ஸ், பிகாஸ் கேம் வந்து நம்ம கையில இருக்குன்னு. லாஸ்ட் 4 ஓவர் வந்தாலும் ஆனானப்பட்ட பும்ராவே டிஃபென்சிவா போலிங் போட்டு ஆகணும், பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஆக்சுவலி கோயிங் டு அட்டாக். ஸோ அப்படின்னும் போது இந்த 2 ஓவர்ல மட்டும் நீங்க விக்கெட் விடாம வந்துட்டு ஆடுங்க, பும்ரா மேல தட்டலாம். ஆனா the point is either they are win or lose. Actually these are all the things which ஒரு 120 பால் கேம்ல இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து நம்ம பார்க்கணும். ஜெயிச்சிட்டாங்க தோத்துனாங்கன்றத தாண்டி I mean West Indies actually now holder has not more 36 balls to actually pick a ball and play a precise shot and show his skill. ஏன்னா போன மேட்ச் அதுல தான் ஒரு சக்சஸா பார்த்தார் சவுத் ஆப்பிரிக்கா கூட. he had the time, he constructed his innings and எண்ட்ல வந்து அவருக்கு அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம். அது ஐ மீன் ஐ டோன்ட் நோ, ஐ மீன் இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஃபுல்லாவே எனக்கு ஏன் எம்எஸ் தோனியை வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு இது மாதிரி நிறைய எனக்கு வந்து ஏன் தோணுது அப்படின்னா, மெயின்லி the point is that testing his skill is one thing which West Indies can do. Yes, it's a theory which West Indies can agree, but one more thing is MS Dhoni actually will never allow actually people to face lot more deliveries as such as well, and he keeps his wicket in his hand. அதனாலதான் எம்எஸ் தோனி, அதாவது வீட்டுல பார்க்கும்போது எல்லாம் என்ன சொல்றாங்க, எம்எஸ் தோனி அவுட் ஆனாலே கேம் முடிஞ்சிடும், நீங்களே எல்லா பாலையும் பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அடிக்கணும், நீங்க அவுட் ஆனா கேம் முடியாதானே செய்யும், இதுல என்ன ஆச்சரியம். அது மாதிரி ஹர்திக் பாண்டியாவும் சிவம் துபேவும் மச்சான் பேட்டிங் பண்ணிட்டு நானே முடிப்பேன், ரிங்கு சிங் வந்து 6 பாலுக்கு 100 அடிக்கணுமா, என்ன இதெல்லாம். அதனால when you are having 8 batters தயவு செஞ்சு அவுட் ஆயிட்டு போயிரு முடியலன்னா. இல்லைன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு நீ பண்ணிட்டு, ஐடியாலஜி எதுக்கு, அந்த ஐடியாலஜி நீ ஏத்துக்க வேணும். எண்ட் ஆஃப் த டே டீம் ஜெயிக்கணும் அப்படின்றதான் பார்க்கணும். லைக் இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் இவ்வளோ ரன் அடிச்சேன் அப்படின்றத தாண்டி லைக் இஃப் யூ ஆர் ஆன் தி லூசிங் சைட் ஐ திங்க் தேர் இஸ் நதிங் இன் டேக்கிங் ஹோம். And Hardik Pandya சொன்ன மாதிரி you are not playing as an individual here, okay, so you will not actually, only the man will not win you the game, so give opportunity to others to win the chance. மேட் இன் ஓவர் போட்டுறோம் போலடா, 5 dots அதான் நான் சொன்ன ஹார்ட் லெந்த் போட்டுறேன், ஹார்ட் லெந்த் அதான் ஹார்ட் லெந்த் நிறைய ஸ்லோவர் கட்டர்ஸ், அதான் இன் டெக்னிக்கல் டர்ம்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோவர் பம்பர்ஸா. லென்த்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து தோத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறேன். இன்னைக்கு இதே மாதிரி தோத்தா கூட நான் பேச மாட்டேன். நான் எப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஹார்ட்ல இருந்தா நான் சொல்லுவேன். ஆனா நம்ம வந்து தோத்தோனே ஆக்கர் போடணும் நேஷனல் சொன்னது வந்து பிரிட்டி மச் சர்ப்ரைஸ்ட். ஷெப்பர்ட் பேஸ் பண்ணி பேசுறேன். ஸ்பேடட் அப் என்னடா அவுட்டா? இல்ல what is ஸ்பேடட் அப் ஷெப்பர்ட காம்சாங்க. நைஸ். எனக்கு இப்பதான் 14.5 போகுமா அப்படின்றது சொல்லி வாயை முடிக்க அதுக்குள்ள 6 போயிடுச்சு. சூப்பர் சூப்பர். அதான் precision hitting. 5 பால் நிப்பேன் 6 பால் அடி. இந்த பாலும் ஹார்ட் லெந்த் போட்டுருந்தா எனக்கு தெரிஞ்சு டாட் பாலா தான் போயிருக்கும், ஸ்லாட்ல போட்டா போச்சு. Now he has the liberty la, ஏனா 5 பால் கண்டெயின் பண்ணிருக்காரு, so he has the liberty to go try look for victories. And also being more precise, can Ashwin's thinking can take into consideration in this ball actually. You are not actually playing for the game, actually playing for the team to not defend the 6 runs. You are saying 5 ball dot போட்டதனால நீ 6 பால் அடிக்க தான போற நீ, அதனால நான் வந்துட்டு போடுறேன், நீ அடிச்சா அடிச்சுக்கோ இல்லனா அவுட் ஆயிக்கோன்னு சொல்லிட்டு you are trying for a wicket. I mean yeah, it's fine, but yeah இந்த இடத்துல மேபி ஏத்துக்கலாம். பட் ஆ டெரிஃபிக் ஷாட்ரா, அதெல்லாம் வேற யாருனாலயும் அந்த பாலை வந்து ஸ்லாட்டாவே மாத்திருக்க முடியாது. ரீச் இருக்குல, he has ஹைட்டா இருக்கவங்கலாம் பாதி கிரவுண்ட்ல போயிடுச்சு. சூப்பர். இது காம்படிட்டிவ் ஸ்கோர் நோக்கியாவது போவாங்களா அப்படின்றதான் பாவம். போயிடுவாங்களா என்னடா சொல்ற? அதான் இப்போ கரெக்டான இடத்துலலாம் பெடல் வச்சிருக்காங்க. let's see if they can continue with the same momentum. அதான் பாயிண்ட். Shadid is back.
ஆக்சுவலி 5 ஓவர்ஸ்க்கு இவங்களால 75 அடிக்கக்கூடிய அளவுக்கு பேட்டிங் இருக்கு கண்டிப்பா. 5 ஓவர்ஸ்க்கு 75 அடிக்கக்கூடிய பேட்டிங் இருக்கு கண்டிப்பாக. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் அப்படின்ற மாதிரி. கரெக்ட். ஹெரிட்டேஜ், அவங்க ஹெரிட்டேஜ் ஹிஸ்டரி எல்லாமே கரெக்டா. நைஸ் நைஸ். ஆக்சுவலி வெல் பாய்ஸ்ட் டு பி ஆனஸ்ட். அவங்கள பொறுத்தவரையும் சேஹோ would be actually thinking ருக்கோ come on boys, 30 balls, last 30 balls try to score 100 அப்படிங்கறாங்க. அப்படிதான் சொல்லணும். ஒரு அக்ரெசிவ் கேப்டன் ட்ரை டு ஸ்கோர் 100. நான் வெஸ்ட் இண்டீஸ்ல உட்காந்து ட்ரை டு ஸ்கோர் 100. அதாவது எனக்கு தெரியலப்பா, டேரன் சமிக்கு மேபி தெரியலாம். அவருக்கு பவர் அவங்க அடிச்சு பார்த்திருப்பாரு. அவர் நெட்ஸ்ல அடிச்சா வெளில போய் ஒழுங்காவே பட தேவையில்லை. இதெல்லாம் ஒரு கிரவுண்டு, ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல போயிட்டு நேரா போயிட்டு இதெல்லாம் ஒரு கிரவுண்டு, இதுல எல்லாம் 100 அடிக்க மாட்டீங்களாடா கேட்கும். காமன் போலார் காமன் போலே 100 மிஸ் கால்ஸ் ஃப்ரம் டாலஸ் பிராத்வேட். அவன் ஏன்டா அடிச்சு ஏத்த மாட்டான் பால? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. இப்ப இருக்கிற இவ்வளவு நேரம் அவங்களை கிரிட்டிசைஸே பண்ணல. 15.1 சத்தியமா எனக்கு உடன்பாடே இல்லை. அதுவும் அர்ஷதீப் ஓவர்ன்றதுனால. நீங்க டார்கெட் பண்றதானே இது எப்பயா படிக்க போறீங்க? இப்ப பாத்துங்க, இவங்க அடிக்கலன்னு பாரு, ஆளுங்களும் வியூவர்ஸும் கம்மியாயாச்சு. கேம் பாக்குவாங்களா எப்படி அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டான். ஓகே, what is too much aura farming from Artik? is aura farming, I believe aura farming சொல்றது மக்கள் தான். he still stuck with the GT approachன்றது தான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா. ஏன்னா அவங்க ஒரு GTல வந்து கேமை வந்து சிங்கிள் ஹேண்டடா, ஏன்னா அவங்க மிடில் ஆர்டர் அந்த டைம்ல, அவர் ஆடின டைம்ல பாருங்க ரொம்ப பிளீக்கான மிடில் ஆர்டரா இருக்கும். ராகுல் தெவாட்டியாலாம் குட் ஃபினிஷர் தான், ஆனா அவரோட இன்வால்வ்மெண்ட் வந்து கடைசி ஃபியூ ஓவர்ஸ்ல இருக்கும்போது தான் இம்பாக்ட் எடுக்க முடிஞ்சு. ஸோ he had to take the game deep, he had to score some finishing runs. ஆனா அதே அப்ரோச்சை வந்துட்டு இவ்வளவு பெரிய பேட்டிங் டெப்த் இருக்க இந்தியன் டீம்ல எடுத்துட்டு வர்றதுதான் பிரச்சனை. இதேதான் அவர் போன வருஷம் பேட்டிங் டெப்த் இருக்க மும்பை டீம்லயும் பண்ணிட்டு இருந்தாரு, அது ஒர்க் ஆகல. அதனாலதான் நாங்க அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். ஆரா ஃபார்மிங்லாம் வந்து இட் இஸ் மோர் லைக் அன் எமோஷனல் திங் ஃப்ரம் இந்தியன் ஃபேன்ஸ். அதாவது ஒண்ணு தப்பா போச்சுன்னா எல்லாத்தையுமே குவெஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்போ வந்து அவர் வந்து தினேஷ் கார்த்திக்கு சிங்கிள் டினை பண்ணிட்டு அவரே 6 அடிச்சாரோ அப்போ வந்து அந்த ஆரா பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அது ஒரு பிரச்சனையா தெரியுதுன்னா தட் இஸ் த டவுன் சைட் ஆஃப் வந்து ஒண்ணு கரெக்டா போலனா எல்லாத்தையுமே போட்டு கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தேவையில்லாத ஒரு வைடு 4 கியூட் பவுன்சர் ட்ரை பண்ணி வைடு 4 அதான் இப்போ பெரிய டிஸ்அட்வான்டேஜ். வைடா பை 3 பால்ஸ்ல அந்த ஓவர் எப்படி முடிய போகுது. இப்போ ரோமன் பவுல் என்ன பண்றாருங்கிறதெல்லாம் தான் வெஸ்ட் இண்டீஸோட ஃபேட். இல்ல ஆக்சுவலா இதுல எனக்கு என்னன்னா இந்த ஒரு 2 பால் வந்து இதுல ஒரு 2 பால் இப்போ போட்டு இவங்க அடிக்க போய் அடிக்க முடியலன்னும் போது கொஞ்சம் ஷேஹோ would be again happy. பிச்சஸ் ஆக்சுவலி அவன் சுத்தியே படல, ஏன்னா நம்ம சுத்தியே படல, அவன் ஏன் அடிக்க முடியுமாடா? பவர் பிளே அபிஷேக் சர்மா கூட உட்கார வச்சுக்கலாம் அப்படின்னு அடிச்சிட்டாங்க. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல பால் வருது. அப்போ பிச்சில் வந்து ஏன்னா லேட்டர் பார்ட் ஆஃப் த டியூனா இந்த டைம்ல டியூ வந்துருக்கணும். அவங்கனால எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல பால் ஹர்திக் பாண்டியா கன்சிஸ்டன்டா அந்த ஹார்ட் லைன் ஹிட் பண்றாருன்னா they are able to control the ball. சோ அதுவுமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்ப இவர் சொல்ற இந்த பாயிண்ட்ல டூ மச் ஆரா ஃபார்மிங்ல ஆக்சுவலா எனக்கு என்னன்னா, நான் வந்து விராட் கோலியை கத்துறாரு, இந்த மாதிரி வந்து விளையாடுறாரு, அப்படி இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லும் போது அது அவரோட ஸ்டைலு, அது அவர் எப்படி வேணா விளையாடுவாரு நான் சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்து இவர் ஆரா பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஓகே, அவன் எப்படி வேணா விளையாடுவாரு. விராட் கோலி கத்துறதுக்கு உரிமை இருக்கா? கத்துவாரு. பார்க்க பிடிச்சா அவர் அட்மையர் பண்ணிக்கோ, பார்க்க பிடிக்கலையா பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் நான் வந்து பாக்குறேன். ஐ மீன் எனிபடி கேன் பிளே ஹவெவர் தே வாண்ட் வித்தின் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம். அது அவர் பண்றது, அவர் டான்ஸ் ஆடலாம், அவர் என்ன வேணா பண்ணலாம், அது அவர் கையில இருக்கு. ட்ரெடிஷ்னலாவே ஒரு இருக்குதான். இப்போ வந்து ஆஸ்திரேலியா தோத்தோன்னே அவங்க வந்து டிராஃபி மேல கால் வச்சனாலதான் தோத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு சேயிங் இருக்கு. ஸோ people expect you to follow certain customs. அதை தாண்டி அவங்க ஃபெயிலியர் ஆகும்போது இதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்றது வந்து ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் ரைட். ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியா இதே ஆட்டிடியூட்ல தான் வந்து அவ்வளோ டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் அதனாலதான் இப்போ தோக்குறாங்க. அவங்களுக்கு குளோபல் டிரான்சிஷன் இருக்கு, இன்ஜரி இருக்கு, என்னென்னமோ விஷயம் இருக்கு. ஆனா அதெல்லாம் எடுத்துட்டு வராம கால் வச்சனாலதான் தோத்துற
இது வந்து எப்படி இருக்குன்னா, சின்ன வயசுல வந்து நீ வந்து புக்கை வச்சுட்டேன்னா உனக்கு படிப்பு வராதுன்னு திட்டுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் கம்பேரிங் லுக்கிங் இன்டு த சேம் ஐடியாலஜி. ஐ ஃபீல் கேமை வந்து கேமா பார்க்கணும், அந்த ஃபீல்டுல என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். அவரோட ஆட்டிடியூட் சரியில்லை, அவர் நடக்கிறது சரியில்லை. ஹர்ஷதீப் இன்னொரு 6 ஃபிளிக்ல ரோமன் போவல். ஓகே, மேட்ச் சூடு பிடிக்குது. அவங்க பிளான் பண்ண மாதிரியே அவங்க வந்துட்டு யார் மேல கை வைக்கணுமோ அங்க வைக்கிறாங்க கரெக்டா. சோ கரெக்டா வைக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து நான் ஓப்பனா சொல்லணும்னா, எம்எஸ் தோனி வந்து கிரிக்கெட்னாலே 2007ல அமைதியா இருக்கிறவன் தான் கப் அடிக்கணும்னு சொல்ற ஒரு இதை வந்து பண்ணி கொடுத்துட்டாரு. அதனால இந்தியால வந்து எவன் வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணி யாருமே சக்சஸே பார்க்கல. அதுவும் ரோஹித் சர்மா திருப்பி வந்து சக்சஸ் பார்த்த கேப்டனுமே வந்து ப்ரிடாமினன்ட்லி வெரி சில் கேப்டன். ஸோ அதனால வந்து இந்த ஆர் ஆஃப் ஃபார்மிங்கோ இல்லை கத்துறதோ இது யாருக்குமே வந்து நம்ம யூஸ் டு கிடையாது. இந்தியன்ஸ் வேர் நாட் யூஸ் டு, பிகாஸ் சக்சஸ்ஃபுல் பிளேயர்ஸ் எல்லாருமே அமைதியா இருக்கவங்க தான். ஸோ மேபி 24 ரன்ஸ் மச்சான் இந்த ஓவர், கேம் சேஞ்சிங் ஓவர். நைஸ். அதுல எனக்கு இந்த வைடு 4 வேற தேவையில்லாது. கீப் த பேட்ஸ்மேன் கெஸ்ஸிங்ன்ற ஒரு இதுல தான் லெங்தே போட்டுட்டு இருக்கும்போது பவல அன்செட்டில் பண்ணலான்ற இன்னும் ஒரு ஓவர் வேற இருக்கு அவனுக்கு. வருண் சக்கரவர்த்தி, ஷெப்பர்ட், வருண் ஒன்னு, பும்ரா 2. அதுதான் அவங்களோட கால்குலேஷன். ஹர்ஷதீப் ஓவர்ல 20 அடிக்கணும், அடிச்சிட்டாங்க. அடுத்த ஹர்ஷதீப்லயும் 20 கன்வெர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஒன் ஆஃப் பும்ரா ஆர் வருணை வந்து எப்படி I not run on previous over. Sorry, we are not instructed to. We are not. இப்போ போன ஓவர் ஏன் ஹர்ஷதீப் வருண் போடாம ஹர்ஷதீப் போட்டாங்க? இல்ல ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா, நான் அதுல வந்துட்டு ஐ ஹேவ் அ திங்கிங் ஃப்ரம் சூர்யாஸ் பெர்ஸ்பெக்டிவ். டேக்கிங் வருண், ஐ மீன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நல்ல ஓவர்ஸ் வந்து லாஸ்ட் ஸ்டாக் அப் பண்றது தான் பெட்டர். நீங்க வந்து மொமெண்டம் அப்பதான் எடுத்துட்டு போக முடியும் ப்ரோ. நீங்க வந்து வருண் சக்கரவர்த்தியை முன்னாடி நீங்க போட்டு ஹர்ஷ்தீப் சிங்கோட 2 ஓவர் வந்துட்டு கடைசியில வந்துட்டு அவர் 2 ஓவர் போட்டு நடுவுல பும்ரா போட்டாங்கன்னா மொமெண்டம் இழுத்துட்டு போயிருவாங்க வெளியே அப்படின்றது ஒண்ணு. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தெரியுமா நான் நினைக்கிறேன், வருண் ஆலியா போட்டா அதான் விக்கெட் எடுத்துடலாமே கவர்மெண்ட் பவுலர் நீங்க வேணா சொல்லலாம். மேபி ஹேஸ் போத் ஹேஸ் இட்ஸ் ஒன். மாதிரி இருந்தா ஃப்ரண்ட் லோட் பண்ணனும்ன்ற 18 ஓவர்ஸ்ல கூட கேம் முடிக்கலாம். இது எதுவுமே நான் ரூல்ஸ் பேசல. இது எல்லாமே எப்படின்னா அவர் இப்படி வந்து நினைச்சிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன், அவர் என்ன நினைச்சிருக்கலாம்னா லாஸ்ட் டைம் அந்த மொமெண்டம் வந்து லாஸ்ட் 2 வேமா வந்து போயிடக்கூடாது, போகாம வந்து நான் எவ்வளவு மொமெண்டம் நான் லேட்டரா டிலே பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மொமெண்டம் ட்ரெஸ் பண்ணி போயிட்டாரு. பட் ஒரு அட்டாக்கிங் மூவா இருந்திருந்தா கண்டிப்பா வருண் சக்கரவர்த்தி should have bowled early. I mean that's a thing. அவ்வளவுதான். ஓகே 6 வருண் வெரி குட். இதுதான் ரீச்சோட பிரச்சனை. தேசம் சொல்றது பாரு சரியான ஷாட். இப்படி மேட்சை ஒண்ணுமே பண்ணாத மேட்சை கொண்டு போய் எங்க கொண்டு போய் முடிச்சாச்சு, எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்குன்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் 10 ஓவருக்கு 80 அடிச்சுட்டு அடுத்த 10 ஓவருக்கு they can replicate same thing. அப்போ ஹர்ஷதீப் ஒரு 20+ வந்துருச்சுன்னா கேம் சேஞ்சிங் ஒரு வின்னிங் ஸ்கோருக்கான ஒரு பாசிபிலிட்டி நிறைய இப்பயே வந்துரும் நினைக்கிறேன். வின்னிங் ஸ்கோர் ஈஸியா போயிருவாங்கடா. எத்தனை ஒரு 2 6 அடிச்சா 12 ரன் வந்துரும் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங், 2 பால் அடிக்க முடியலன்றது இப்ப அடிச்சிடுறாங்க. பேட்டிங், I mean which is getting into batting. I mean imagine Varun Chakravarti is going for runs and imagine the West Indies spinners. சப்போஸ் இன்னைக்கு இந்தியா ஒரு 180 சேஸ் பண்ணா அது வந்து T20 இன் ICC ஈவென்ட்ல ரெக்கார்ட். அதுவும் இல்லாம கோயிங் ஃபார்வர்ட் வந்து 2 பிச்சுமே வந்து இந்த தடவை வேன் கிடையும் சரி இதுவும் சரி சேசிங் வந்து அவ்வளோ பெல்டரெல்லாம் கிடையாது. அகமதாபாத் வருண் ஓவர்ல அடிக்கிறாங்க 6 8 12 14 ரன். இப்பவே லாஸ்ட் பால் இருக்கு. சூப்பர் ஹை கெபாசிட்டி ஓவர் ஆயிடுச்சு. ஹை கெபாசிட்டி சூப்பர். அவர் முன்னாடி ஜனார்த்தனன் ஓகே ஒய் நாட்னாரு. இப்போ அவரே அடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ற? டேய் அவர் எம்எல்ஏடா. இப்ப பெரிய எம்எல்ஏ, உண்மையான எம்எல்ஏ வர போறாரு. எம்எல்ஏடா அவரு டேக் ஆன் பண்ணிட்டாங்கன்னா 3.5 40 வரும் இன்னைக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட 44. ஆமா. இப்ப
இததான் இவ்வளவு நேரம் நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். இந்த ஃபீலிங் உங்க ரெண்டு பேருக்கு யாருக்காவது வருதா? லைட்டா பயமா இருக்குங்க. விண்டீஸோட பேட்டிங் லைனப் அண்ட் பவுலிங் லைனப் கன்சிடர் பண்ணும்போது தே ஹேவ் டு கெட் தி ஸ்கோர். நீங்க போன மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவோட பார்க்கும்போதும் அவ்வளவு விக்கெட் லூஸ் பண்ணியே they were able to produce 170 odd runs. யோகி பாபு கேட்பான் தெரியுமா, இந்தியா சேஸ் பண்ணிரும் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஸ்கோர் ஏற. Yeah. I mean, see, the point is it is getting into competitive zone. Nothing to take away from you. Fixed நம்ம சுத்தி கூட தான் போஸ்ட் போட்ட மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல ரிட்டர்ன் வர மாதிரி நம்ம இருக்கிற லெவன்ல வந்து யார் மேல பெட்டு கட்டுறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பா ஐ பிலீவ் இன் ஹெர்டிக் தான். பட் ஆனா சேசிங்ல வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தான் நீ கேம். கேரண்டி வைட் இல்ல கரெக்ட் பால். இந்த பால் வைட் இல்ல கரெக்ட் பால். நானும் சர்ப்ரைஸ் ஆனது. Bumrah, all hopes. லாஸ்ட் 3ல 200 210 டார்கெட் பண்ணுவாங்களா? 20 ரன் அடிச்சான்டா தரி எல்லா பாலும் எவனா இருந்தாலும் குழப்பேன். அப்படிதான் அடி இல்லைன்னா அவுட் ஆயிட்டு கிளம்புங்க அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க டிசிஷன் பண்ணி தான் அவனுக்கு 18 பால் இருக்குடா, இவனு இன்னும் 4 விக்கெட் இருக்கு. நம்ம வந்து அந்த 14 ஓவர்ஸ் முடியும் போது இந்த 18 பால்ஸ்ல 45 அடிச்சிருக்காங்க. இந்த 18 பால்ஸ் எவ்வளவு அடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனா உண்மையிலே சொல்றேன், நீ இவங்க இன்னைக்கு தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்க, இட்ஸ் வெரி ஸ்மார்ட் பிளே ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ். கேப்ல 4 பிட்ச் ஹோல்டரோட வருண் சக்கரவர்த்தி சொல்லு ஹோல்டரோட இல்ல வருண் சக்கரவர்த்தியோட இல்லடா வருண் சக்கரவர்த்தி அகைன்ஸ்ட் டெஸ்ட் நேஷன்ஸ் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் for 3 overs 17 for 2. It's a very good outing. அதுக்கப்புறம் வந்துட்டு he had a outing against South Africa 4 overs 41 for 1. ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா கூட 4 overs 35 for 1. வெஸ்ட் இண்டீஸ்க்கும் 40 போயிருச்சு 4 ஓவர்ஸ்க்கு. That 48 ball theory is getting really concerned here. 24 ball theory மாறிட்டு உடைச்சு எடுத்தாச்சு. அதான் 48ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு கை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இப்ப சீட் கோட் வந்து ஒரே ஒரு சீட் கோட் தான் கன்சிஸ்டன்டா இருக்கு. Too early to ask தான். Like India are still on ice to keep Varun Chakravarti for South Africa's 50 overs World Cup. இப்போ நீ சொன்ன அந்த டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது துபாய் கண்டிஷன்ஸ்ல he worked on well to bring us சாம்பியன்ஸ் ட்ராஃபில முக்கியமா டிராவிஸ் ஹெட் விக்கெட் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நல்லா நடந்தது. அப்போ it is always actually down to how well Kuldeep is bowling. Searching for an answer னா வருண்ட்ட தான் போணும். அப்படி உங்களுக்கு இப்ப ஆன்சரே இல்லைன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒயிட் பால்ல அட்டாக் பண்ணும்போது பவுலிங் போடக்கூடிய இது இருக்கு. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஒரு பவுன்ஸை வச்சு பீட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னரா இருக்காரு. வேர்ல்டுல யாருமே வந்து டேர்னு கூகுளிலாம் தாண்டி அவரோட அந்த ஓவர் ஸ்பின்னரா வந்துட்டு இது பண்ணுதுன்ற போது he can be actually an option when Kuldeep or any other bowler actually not having a huge impact. So it's always down to search. நீங்க சர்ச் பண்றீங்களா இல்லையான்றதை பொறுத்து இருக்கு. சர்ச் பண்ணல குல்தீப் நல்லா போடுறேன்னா you don't need anyone to be honest. அதுக்கு ஒரு பிரைம் ரீசன் வந்து நான் ஒன்று சொல்லவா, because Team India is actually never being ruthless, not playing to win that particular game. So you actually will not actually understand who is going to come out in a better way, who is going to come out actually playingன்றதை வந்து நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. எல்லாரையும் ப்ரெஷர்ல நீங்க போட மாட்டீங்க. I mean particular bowler ரோலே கொடுக்க மாட்டீங்க. They are not getting used to that particular role even with the bat as well as with the ball. ஸோ அப்படிங்கிறதுனால உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து மாத்தி ரிசோர்ஸ் வந்து எங்க போட்டாலும் யாரு வேணா போடலான்ற இருக்குல்ல. 20 ஓவருக்கு வந்துட்டு வருண் 1ல இருந்து 20 போடுவாரு. எவ்ரிபடி பவுல்ஸ் wherever they feel என்னும் போது they will not get that used to that thing. அதுதான் இப்ப வில் ஜாக்ஸ் சொல்ற மாதிரியோ இல்ல சாம் கரன் சொல்ற மாதிரியோ getting used to a particular road will actually make sure your planning is being spot on. அந்த பிளானிங்கை வந்துட்டு பண்ண முடியாம போயிட்டு இருக்கு டீம் இந்தியாவுக்கு. அதனாலதான் அப்படி இருக்காங்கன்ற மாதிரி மறுபடியும் ஃபீல்டிங் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய்
எடுத்தா போதும்டா, என்னடா பண்றீங்க? குட் கையில ஒரு பால்ஸே பால வந்து விட்டான் இல்ல, வருண் சக்கரவர்த்தியை பதுக்கிதான் ஃபைனல் நிக்க வைக்கிறாங்க, அங்கேயும் 4 விட்டான். அதுதான் சொல்றேன், இப்போ வந்து குட் பால்ஸ் வந்து இந்த டைம்ல வந்து பேக் பண்ணி தான் ஆகும். ஏன்னா ஆப்வியஸ்லி நல்ல பாலே கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வந்து பவுண்டரி பாலே கிடையாது. ஐயோ ஃபீல்டரா கமாண்டிங்கா வந்து கமாண்டிங்கா சொல்றதுக்கு கேம் சேஞ்சிங் ஓவரா மாத்திட்டாங்க. பும்ரா வந்து அதான் அந்த ரஜினி வந்து ஒரு லுக் கூடானே அந்த மாதிரி இருக்கு ரியாக்ஷன். ஹர்ஷதீப் கம்ஸ் அகைன். அட போங்கடா. 2 overs 20. நோ ரூத்லெஸ்ஸா நான் இதுல வந்துட்டு என்னன்னா இன்னிங்ஸ் முடியட்டும். தி பாயிண்ட் இஸ் அவன் வந்துட்டு ஒரு பிளானிங் போட்டு அவன் வருவான், அவன் வந்து ஹோல்ட் பண்ணி ஆடுறான்றது உங்களால சென்ஸ் பண்ணி அதை வந்து அவுட் பண்ண முடியலையே உங்களால. அதுலதான் ரூத்லெஸ்னஸ் போதும். அவன் அமைதியா விளையாடுறா பரவாயில்லன்னு சொல்லி ஓவரை போட்டு ஓட்டுறீங்க. See, that is the thing. T20 international wicket is actually highly valuable compared to restricting an opponent. 2 overs 25 assault அடிக்கலாம், ஈஸியா அடிக்கலாம். வேடா சூப்பரா இந்த ஓவர்ல 20 அடிச்சாங்களா, சம்பவம் இருக்கு. அதுக்கப்புறம் சம்பவம் கன்ஃபார்ம். இப்படி அசால்ட்டா விளையாண்டு எங்க கொண்டு வந்து அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி இல்லாம ஹர்திக் தூபே திலக்க வச்சு ஃபினிஷ் பண்ண போறாங்க இன்னைக்கு. இல்ல சொல்ல முடியாது, ஓபனிங்ல வந்து டப்புன்னு சஞ்சுவை போட்டாங்கன்னா திலக் will be the floater. இல்ல இன்னொரு என்னன்னா நல்ல ஸ்டார்ட் இருந்தா அடிச்சிருவாங்கடா டீம் இந்தியா. பினிஷர்ஸே இல்ல, ஏன்னா நம்ம அப்படியே கேம் டாமினேட் பண்ணும்போது அப்படியே தரவிட்டு போயிடலாம். அடாப்ட் பண்ண மாட்டோம், கேம் கீழே இருந்தோம்னா மேல வர மாட்டோம், ஒண்ணு மேலேயே மிதப்போம். அந்த மாதிரி நல்ல ஸ்டார்ட் இருந்தா அப்படியே போயிடுவோம். கீழே மேல எல்லாம் வராது எங்களுக்குலாம், நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி பண்ணா பாகிஸ்தான் காரனை போட்டு அடிப்பேன். ஓப்பனிங் சாங் முடிஞ்சோடனே கிளைமேக்ஸ் போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கு நடுவுல எல்லாம் எதுவும் இல்லை. அபிஷேக் ஆனா இவனுங்களுக்கு இருக்க உண்மையிலே சொல்ற வெஸ்ட் இண்டீஸ்க்கு இருக்க பவுலிங் அட்டாக்குலாம் அபிஷேக் சர்மாவும் இந்த ஆனா பிரஷர் இருக்கதான் செய்யும். ஆக்சுவலி தே என்டர்ட் திஸ் காம்படிட்டிவ் ஜோன் ஜஸ்ட் 11 runs அவே. ஆமா, வின்னிங் ஜோன் வரதுக்கு, வின்னிங் ஸ்கோர் வரதுக்கு ஜஸ்ட் அவே, ஜஸ்ட் கப்புள் ஆஃப் சிக்ஸஸ் அவே. அவங்க இதுலயும் எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்க்கணும். ரைட் ஹேண்டர் வந்துட்டனால வந்து ராஸ்டன் சேஸ கொடுக்காம அகில் ஹுசைனை வச்சே ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்ல வந்து அபிஷேக் சர்மாவை போடணும்ன்றது, ஹூஸ் விக்கெட் ஆர் தே வேல்யூயிங்ன்றது பார்க்கணும். கண்டிப்பா அதுவும் Powerplay will return my intention. Yeah, how well they are batting, their top 3 will define the chances. இந்த பிச்சர்ல தான் சஞ்சுவோட அவங்களோட பிளான் படி சஞ்சு தான் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தி கேம் ஃபார் them. ஏன்னா அவர் தான் வந்து இஷான் கிஷனுக்கு அபிஷேக் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்காங்க. If Sanju plays well, according to their theory, நான் வந்து சொல்லல, according to their theory, Sanju has to have a good power play so that he can. ஏன்னா உண்மையிலே சொல்ற ஃபீல்டிங் வந்து அபிஷேக் சர்மா should actually work on a lot. ஆமா ஆமா, இது வைட் இல்லையா இல்ல எனக்கு என்னன்னே தெரியலடா. இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பிசிசி எல்லாம் வரும்போதெல்லாம் சூப்பரா வந்து போட்டுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க, நல்ல பேசிக்கிறாங்க, மெடல் எல்லாம் குத்திக்கிறாங்க. 2023 வேர்ல்ட் கப்ல இருந்த அளவுக்கு ஃபீல்டிங் இல்லவே இல்லையே. And these young players actually came actually from a better infrastructure than Virat Kohli, Rohit Sharma and those kind of players. அவங்க எல்லாம் விளையாடும் போது மைதான் இருந்தது, நீங்க விளையாடும் போது டர்ஃப் அதுக்குன்னு வந்து எங்கெங்கயோ போயிட்டீங்க. நீங்க வைபவ் சூரியவன்சி வந்து நார்மல் பேட்டிங்க டர்ஃப்ல பண்ணிட்டு இருக்காப்பா ராஜஸ்தான் ராயல்ஸோட. யோ லப்பர் பந்துல எல்லாம் டர்ஃப்ல விளையாடிட்டு இருக்காங்க, பாத்தீங்களா அந்த வீடியோவை? அந்த லெவலுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருச்சு. நீங்க எல்லாம் இதுல வந்து என்ன தெரியுமா, வந்து ஏன் வந்து ஃபீல்டிங்க வந்து ஒரு பெரிய கொஸ்டின் கேட்கணும்னா, முன்னாடி யாருமே டைவ் அடிக்க மாட்டாங்க, பிகாஸ் எல்லாருமே மண் தரையில விளையாண்டு இருக்காங்க, இது எல்லாமே ஃபைன். இப்போதான் வந்துட்டு எல்லாமே கிராஸ் வந்துருச்சுல, ஏன் டைவ் அடிச்சு பிடிக்க மாட்டீங்களா? எவெல்லாம் 26 வயசுக்குள்ளேயோ இல்ல வந்துட்டு 27 வயசுக்குள்ள இருக்கானா அவெல்லாம் டைவ் அடிக்கலன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒழுங்கா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். யூ நீட் டு யூஸ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். விராட் கோலி அடிக்க மாட்டாரு, அனில் கும்ப்ளே அடிக்க மாட்டாரு, ரோஹித் சர்மா அடிக்க மாட்டாரு. ஏன்? அவங்க வரும்போது இந்த அளவுக்குலாம் வந்துட்டு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. கிராஸ் இருக்கிற மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டுலாம் கிடையவே கிடையாது. இங்க நீங்க வந்து ஒரு பெட்டரான ஒரு கண்டிஷன்ஸ்ல இருந்து ஃபீல்டிங்ல டைவ் அடிக்கிறதுல வந்து கரெக்டான நுவான்சஸ் இல்லன்றது pretty disappointing to be honest. See, could have அப்படினா ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ற பாயிண்ட் என்ன தெரியுமா நினைக்கிறேன், they were actually being waiting to happen.
இப்ப நான் வந்து சொல்லுவேன், இப்ப அக்ஷய் வந்து சொல்லுவான், நான் சொல்றது நடக்கணுமா, நீ கொண்டு வா, நீ கொண்டு வந்து அவுட் ஆக்கு. இதெல்லாம் எப்படின்னா, ஐ மீன் ஐ அக்ரி டு ஆதித்யா ரமேஷ், தே வேர் நாட் ரூத்லெஸ். த பாயிண்ட் இஸ் தே ஆக்சுவலி அலவுட். அது சென்ஸ் பண்ணணும். இப்ப நான் வந்து 13வது ஓவர்ல நான் சென்ஸ் பண்ணிட்டேன் அவன் லாஸ்ட் 6 ஓவர்ல வந்து 100 அடிக்க போறான்னு. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தெரிய வேணாமா? அவங்க இவ்வளவு ஸ்லோவா ஏன் ஆடணும், ராஸ்டன் சேஸ் ஏன் இவ்வளவு ஸ்லோவா ஆடணும்னு அவங்களுக்கு தெரிய வேணாமான்னு கேக்குறேன். So they should have actually find that out and they should have given Bumrah early or Varun early, try to actually have an impact ன்ற மாதிரி கொஞ்சம் வந்து ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விக்கெட்டை நம்பி விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல, டு பி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ராஸ்டன் சேஸ் இறக்குனது பிஞ்ச் ஆங்கர். ஆக்சுவலி எப்படி சொல்ற, ஆங்கரே நான் நினைக்கவே இல்லையேப்பா. பிஞ்சிட்டு மாதிரி ஆங்கரை இறக்கி விட்டாங்கன்றதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இல்லையா? இது சல்மான் அலியாக்கா பவுலிங் கொடுத்த மாதிரி. Now you need to show some brilliance with the bat, then only you can win ன்ற நிலைமை கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? உங்களால சென்ஸ் பண்ண முடியல. அந்த டைம்ல சென்ஸ் பண்ண முடியாம ஆக்சுவலி யூ ஆர் வெயிட்டிங் டு ஹேப்பன். ஸோ தட் இஸ் வேர் த ரூத்லெஸ்னஸ் ஆக்சுவலி கமிங். ஏன்னா ஒரு டீம் வந்துட்டு 4 விக்கெட் போய் வெஸ்ட் இண்டீஸ் 150 அடிக்க மாட்டாங்கப்பா பிளான் பண்ணாம. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க பிளான் பண்ணாமலாம் 4 விக்கெட் மட்டும் விட்டு அடிக்க மாட்டாங்க. அடிக்கணும்னு வந்திருந்தா 200 கெட்டு இருந்திருக்கும். இப்போ அவங்க பிளான் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இதுல 4 விக்கெட் விட்டு தான் அவங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க திருப்பியுமே சொல்றேன். ஹோப் அவுட் சைடு உள்ள போகும்போது அவங்களோட டாக் எப்படி இருக்குன்னா, ஸ்பின்னர் விக்கெட் எடுத்துலாம் இந்த பிச்சில், நீ நினைக்கிற மாதிரி பிச்சு பேட்டிங் ஈஸி இல்லப்பா அப்படின்ற ஒரு ஹோப்ல தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. வாட் அ கம் பேக் ஃப்ரம் ஹர்ஷ்தீப் சிங், மேன் ஆஃப் இந்தியான்ற மாதிரி. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, லாஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் யூஸ் பண்றனால இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஃபார்மா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ யாரோ சொன்ன மாதிரி வருணா வந்து வெளியா கொடுத்து ஹர்ஷ்தீப் வந்து 2 டெத்ல வச்சிருந்தா இதே லைன் அண்ட் லெங்க்த்தை வந்து ஒரு ஓவர் வந்து பிளஃப் பண்ணிட முடியும். அதே இதுனா அடுத்த ஓவர் வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. ஜேசன் ஹோல்டர் would have lined him up. இப்ப பாருங்க, பும்ராவோட 2வது ஓவர் வரும்போது அவங்களே யாரு போட்டாலும் அடிக்கதான்டா செய்யணும். இது என்னடா இல்ல அடிக்க செய்யணும் இல்ல, they are able to pick that slow ball ன்றது தான் பாயிண்ட். இதுல மெயின் மேட்டர் வந்து என்னன்னா, ஹர்ஷ்தீப் சிங்குமே having a very bad day. Actually on average you should actually bowl under 9.6 in this game to actually be on par. உங்க bowling team க்கு நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னு பார்த்தா 4 overs க்கு 43 ஹர்ஷ்தீப், 4 overs க்கு 40 வருண் சக்கரவர்த்தி. Now Bumrah is also on the course to actually go past that winning range of bowling. I mean உங்க டீமுக்கு நெகட்டிவான ஜோனுக்கு போகிற மாதிரி பும்ராவே அடிக்கிற மாதிரி செமையா பிளான் போட்டு விளையாண்ட மாதிரி தானே இருக்கு. ஸோ யா செம்மையா இருக்கு. அடுத்த லாஸ்ட் 4 பால் என்ன நடக்கும் தெரியல. ரோமன் போவல் உள்ள வந்தாச்சு, அவ்வளவுதான். வின்னிங் ஸ்கோருக்குள்ள வந்துட்டாங்கப்பா. 187. யா 188 nailed. Bumrah is nailing yauters. இல்ல எதிர்பார்த்த லெவலுக்கு பவுலிங் வந்துட்டு இல்ல, நம்ம நினைச்சது ஒன்று நடக்கிறது. ஓகே பரவாயில்ல, இந்த முன்ன பின்ன இருக்கதான் செய்யும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு வேர்ல்டு கப்னா முன்ன பின்ன இருக்கதான் செய்யும். சரியான கருத்து. 188 for 4. 200லாம் சேஸ்லாம் பண்ண முடியுமா? கம்பீர் இஸ் ஃபீலிங் தி டென்ஷனா? இல்ல அவர் என்ன சிரிச்சிருக்காரு. அதான் கன்னத்துல கை வச்சுட்டு உட்காரலாமா? சேசிங் 190 ஃபன் இருக்குடா டேய். இல்ல அவங்க சொன்ன பிட்ச் முதல்ல தூக்கிட்டாங்கன்னா தான் இப்ப ஆக்சுவல் ஃபன் இருக்கு. 4ஆ? பா சரியான கிளாஸ். ஓகே பும்ராவோட வருண் சக்கரவர்த்தியோட அந்த ஃபீல்டிங்னால இப்ப பாருங்க நம்ம பேசியிருக்கோம். பும்ரா இல்ல வருணுக்கு என்னைக்காவது யாருக்காவது ஆஃப் டே வரும். இன்னைக்கு போற போக்குல பும்ராவே 40 ரன் அடிச்சிருவானுங்களே. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, இம்பாக்ட் பாசிட்டிவாவே இல்ல, ஈக்குவல் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். கேம் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணிட்டு அவங்க நீங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஹர்திக் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு குட் டே. ஸோ அப்படி பார்க்கும்போது வருண் அண்ட் பும்ரா வந்து நல்ல டேயா இருந்திருந்தாலே, அதுல ஒருத்தருக்கு நல்ல டேயா இருந்திருந்தாலே ஷட் பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்டா வருண் அண்ட் பும்ரா வந்துட்டு ஐ மீன் நியாயா அது அவங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணாங்கன்றது நம்ம ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சோம். நம்ம உட்காந்து மேட்ச் பாக்குறவங்க சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம். ராஸ்டன் சேஸை இறக்கும் போதே வந்துட்டு ராஸ்டன் சேஸை குவிக்கா வந்து இப்போ பாயிண்ட் என்னன்னா கௌதம் ப்ரோ, the point is அவங்க ராஸ்டன் சேஸ் வந்து நிக்கிறதுக்கு தான் இறக்குறாங்கன்றதே சென்ஸ் பண்ணாம they were actually allowed ராஸ்டன் சேஸ் to bat through and allowed the last 12 overs to have a 180 impact. அந்த லெவலுக்கு வந்துட்டு
போற லெவலுக்கு வந்துட்டு போயிடுச்சு. ராஸ்டன் ஏர்லியா தூக்கி இருந்தா ஹெட்மே இட்ஸ் அண்ட் ஒன் மோர் திங் இஸ் வெஸ்ட் இண்டீஸோட பெனிஃபிட், அவங்களோட பிளஸ் பாயிண்டே அவங்க பேட்டிங் லைனப் தான். ஸோ வாட் எவர் த ஸ்ட்ராட்டஜி தே எக்ஸ்பெக்ட் டு ஸ்கோர் அ குட் ஸ்கோர், பட் பிரில்லியன்ட்லி ஃபேஸ்ட் இன்னிங்ஸே ஒரு 120 பாலே வந்துட்டு எம்எஸ் தோனி சொல்ற மாதிரி 120 பாலுங்கிறது கம்மி இல்லப்பா அப்படின்ற மாதிரி, நிறைய பந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிட்டீங்களே கரெக்டா அப்படின்ற மாதிரி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஐ மீன் irrespective of the result, actually it is one of the எப்படி சொல்ல smart innings from West Indies I have seen after long time. You would always expect them to just go gung-ho actually. Last ball dot ball draw. But yeah, 195. Brilliant innings. Okay. I would expect actually not to. 196. Not to stop. Target down. I feel India strategies are very poor. Time to change analyst. No, macha. Time to change analyst. Hari Prasad Mohan, who has been there from Ravi Shastri era. அப்போலேருந்து அவர் அனலிஸ்டா இருக்காரு. I think it's not like not an easy job to ஒரே இடத்துல கன்சிஸ்டன்ட்டா இவ்வளவு வருஷம் ஒர்க் பண்றதுன்றது. அனலிஸ்ட்லாம் பெரிய ரோலே இருக்காது. அனலிஸ்ட் நாங்க ஆதித்யா ப்ரோ அனலிஸ்ட்லாம் ரோலே இருக்காது ப்ரோ. நம்பர் பார்த்து சொல்லுவாங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. பீடாக பேசுறது யூடியூப்ல மட்டும் தான் பேச முடியும். ஆமா, ஹெட் கோச் எடுக்கிறது தான் முடியும். இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச ஆதித்யா ப்ரோ மட்டும் இல்ல, பாக்குறவங்க எல்லாரும் பீடாக வந்து பாப்பாங்க. That will not work in Indian cricket. Like what he is doing in YouTube, actually it is not working the way what he is doing in YouTube. I think it's more of emotionally பேசுறதுதான். End of the day நம்ம நினைக்கிறது அங்க நடக்கணும் அப்படின்றது வந்து it's not in our hands. நான் கேக்குறது வந்துட்டு ஒரு அனலிஸ்டாவே அவர் சொல்றதெல்லாம் அங்க போய் சொல்ல முடியாது. இங்க உட்காந்துட்டு படம் காட்டுற மாதிரி அங்க படம் காட்ட முடியாது, எந்த அனலிஸ்டா இருந்தாலும். புரியுது? அப்ப பீடாகே போட்டு கொடுத்தனாலும் அவர் அங்க போய் படம் காட்ட முடியாது. அப்போ அவர் சொல்ற மாதிரி விடகேஷ் மோட்டியா வந்து நான் சொன்னேன் பிரான்சைஸ் கிரிக்கெட்ல இறக்குனாங்க, அதே மாதிரி இப்போ பீடாகே இந்தியன் டீம் அனலிஸ்ட் ஆனதும் லெட்ஸே ஹர்ஷதீப் இப்ப வந்து அவர் ப்ரொமோட் பண்ணணும், பேச்சுக்கு சொல்றேன், ப்ரொமோட் பண்ணணும், அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜினாலும் அது வந்து இங்க நடக்காது. அதனால ஹரிபிரசாத் இதுல என்ன நாங்க சொல்ல வரணும், ஹரிபிரசாத் தூக்குறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்ல. அதுவும் இல்லாம வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணனும். அதாவது யார் சாமி, we have people around who is actually working with teams also. சோ அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படின்றது வந்துட்டு பேக் எண்ட்ல அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த டேட்டாவை எடுத்து கொடுப்பாங்க, ஹெட் கோச் டெசிஷன் எடுப்பாரு, அவ்வளவுதான். டெக்னிக்கல் இதெல்லாம் வந்துட்டு மேபி சர்டிஃபைட் கோச்சா மேபி பீடாக இருக்கிறதுனால வந்துட்டு அவர் சவுத் ஆப்பிரிக்கால வந்து பண்றதை வந்துட்டு அந்த டெக்னிக்கலா அவர் சொல்றதை வந்துட்டு மேபி பண்ண முடியும். பட் நாட் இன் இந்தியன் செட்டப். ஆக்சுவலி ஹரிபிரசாத் கோச்சை மாத்திரலாம், கண்டிப்பா மாத்திரலாம். இன்னைக்கு தோத்தா கோச்சை மாத்திரலாம். இதுல என்ன தோத்தா மொத்தமா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஐ திங்க் ஆல் எவ்ரிஒன் இஸ் ஹேப்பி. எல்லாம் ஜெயிக்கணும் தோக்கணும்னு வேண்டிட்டு இருக்காங்க. இதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. யாரு ஜெயிக்கணும்னு பாக்குறான்னு தான் எனக்கு தெரியல. யாரு ஜெயிக்கணும்னு பாக்கணும் போலயே. இந்தியன் ஃபேன்ஸுக்கு எமோஷன் இல்ல போலயே இன்னைக்கு. அப்ப 2016 உட்காந்து நான் டிவில பார்த்து அடி வாங்கினதுக்கு இன்னைக்கு ஒரு ரிவெஞ்ச் இருக்குன்னு தான் நான் உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். பண்ணிரலாமே அதே ரிவெஞ்ச். It's a big target to chase. Winning score actually அதான் பாக்ஸே. அதான் சொல்றேன், இப்போ வந்து நீங்க வந்து செமிஸோ ஃபைனல்ஸோ ஆடுறீங்கன்னா பிட்ச்ல 196 வரலனாலும் அந்தந்த பிட்சுக்கு ஒரு 180 இல்ல 175 வின்னிங் ஸ்கோரா இருக்கும். அப்போ அந்த பிட்ச்ல நீங்க சேஸ் பண்றதுக்குன்னா இந்த பிட்ச்லயே பழகிட்டு போனாதான் உண்டு. And if you are not chasing 196 against this bowling lineup, no disrespect, they are a batting side. If you are not chasing this score na, you don't deserve to be playing semis or finals. And considering the depth India has, we are expecting. இதுதானப்பா நம்பர் 8 பேட்டிங் வச்சிருக்கீங்க. அதுதான் நம்பர் 8 பேட்டிங் வச்சிட்டு தட்ஸ் ஒரு ரிஸ்கே இல்லாம ப்ரோ. உண்மையிலேயே டியூ வந்தா இல்ல வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் நல்லா அடிச்சிட்டாங்களா? இவங்க பவர் கேமா காமிச்சிட்டாங்க ப்ரோ. ரவி ப்ரோ பும்ராவையும் ஹர்ஷதீப் வருண் சக்கரவர்த்தியுமே இன்னைக்கு டேக் ஆன் பண்ணது வந்து கண்டிப்பா அந்த 48 பால் தியரியில வந்து பிரேக் பண்ணிட்டாங்கன்றத நாங்க திருப்பி இன்சிஸ்ட் பண்றோம். ஸோ ஐ திங்க் இன்னைக்கு 2 பேருமே அடிச்சிட்டாங்க. ஸோ தட் வாஸ் வெரி டியூ ஃபேக்டர். நான் ஏன் பெருசா பார்க்கலன்னா, பும்ரா வந்து யாக்கர் போடணும்னு நினைக்கிற பால் யாக்கர் வருது. இட்ஸ் தி கிரேட்னஸ் ஆஃப் பும்ரா. ஆனா ஹர்ஷதீப் வந்து வைட் யாக்கர் போடணும்னு ட்ரை பண்ற பால் வைட் யாக்கர்ல போய் விழுவுது. If you are having so much due, you won't be able to control with such precision.
அப்படி பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் பிளேட் வெல் ஆப்வியஸ்லி, அண்ட் ஹர்ஷதீப்போட அந்த ஃபைனல் ஓவர் வந்து அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். பும்ராவோட யாக்கரே வந்து 2 கன்வெர்ட் பண்ணிட்டாங்கன்றப்போ யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு தி ஆப்போனன்ட்ஸ். அதான் இதுதான் நான் சொன்னேன், நம்ம சேஸ் பண்ணி ரிவெஞ்ச் கொடுத்துடலாம். நல்லா தான் இருக்கும். இன்னும் 10 ரன் சேர்த்து மேபி 183 வந்து சேஃபர் ஸ்கோர் தான். 187 வந்து வின்னிங் ஸ்கோர் தான். 187ங்கிறது இந்த பிட்ச்ல வின்னிங் ஸ்கோர். வின்னிங் ஸ்கோர் தான். லாஸ்ட் 5 ஹவர்ஸ் 70 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. Obviously they would have felt, always you will feel you could have scored more தான். ஆனா ஹர்ஷதீப் வந்து எப்படி நம்ம விண்டீஸ்க்கு பவுலிங் கிரெடிட் பேட்டிங் கிரெடிட் கொடுக்குறோமோ ஹர்ஷதீப்போட அந்த ஓவர் எதுவுமே பண்ண முடியாது. டேக்கிங் அண்ட் எவ்வளவு கண்ட்ரோலா கன்சிஸ்டன்டா போடும்போது கஷ்டம். ஓகே, சஞ்சு ஓப்பனிங் ஸ்டார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சஞ்சுவோட ஸ்டார்ட் கண்டிப்பா வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அதுதான் அபிஷேக் சர்மாக்குமே ஒரு பூஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சு அடிக்கும் போது தான் அபிஷேக் சர்மா ஒரு 50 அடிச்சாரு இப்போ ரீசெண்டா. ஸோ சஞ்சு வந்து அவன் எப்போலாம் இருந்திருக்கானோ டீம் நம்ம ஜெயிச்சிருக்கு. ஸோ அதுவும் இல்லாம இப்போ பாயிண்ட் வந்து ராஸ்டன் சேஸ் அவங்க வந்து கொண்டு வராம அகில் ஹுசேனை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த இம்பாக்ட் ஆஃப் சஞ்சு சாம்சன். ஸோ அவர் வந்து கிரீஸ்ல இருக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா சேஸோட இன்வால்வ்மெண்ட் வந்து போஸ்ட் பவர் பிளேல தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது யூ ஆப்வியஸ்லி வில் ஹேவ் an edge as long as Sanju stays in the crease, especially for Abhishek sir. Instinct says West Indies will win. Roston Chase Marlon Samuels. Roston Chase equal to Marlon Samuels. Bro, அதெல்லாம் வந்து அவன் அடிச்ச 80 கிட்ட அடிச்சிருப்பான்ல மார்லன் சாமுவல்ஸ். இவன் அடிச்சது பாதி தானடா, 40 தான் அடிச்சிருக்கான். அதுவும் அந்த 160 ஸ்ட்ரைக் ரேட்ல மார்லன் சாமுவல்ஸ் ஃபைனல்ஸ்ல தான அடிச்சாரு. ஏய் அடிச்சான் இவன், அவனோட ஸ்பீடா வேற அடிச்சிருக்கான்டா இவன். ஸ்பீடா வேற அடிச்சிருப்பாங்கல நம்மளோட. இங்கிலாந்தோட அந்த நாக்கு அதான் போட்டிருந்தாங்க. லைக் ஆங்கர்ஸ் அதான் கீ ஸ்வெட்டர் அடிச்சது ஃபைனல்ல இங்கிலாந்து ஆஸ்திரேலியா 2010 செமிஃபைனல்ல, 2010 ஃபைனல்ல. அதுக்கு அடுத்து வந்து இவன் அடிச்சது மார்லன் சாமுவல்ஸ் அடிச்சது. அது இன்னே ஒண்ணுதான், பங்காளி செத்தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கானுங்க. பல பேர் காத்திருக்காங்க போல. மஞ்சள் தண்ணி தெளிச்சு ரெடியா இருக்கானுங்க வெட்டுறதுக்கு. ஸோ அப்ப யாரும் இந்தியா ஜெயிக்கணும் மேட்ச் பார்க்கல. இன்னைக்கு தோத்தா கம்பீர் அடிப்போம். அது இன்னைக்கே ஒரு வேர்டிக் பார்த்தேன். எப்படி சொல்றதுன்னா திலக் ஃபெயில் ஆயிட்டா விராட் கோலியோட த்ரோ பேக் போடுறது, மொத்தமா இந்தியா தோத்தா கம்பீர் அடிக்கிறது, ஓப்பனிங் இது வச்சுன்னா ரோஹித் சர்மா போடுறது. கம்பேரிசன் இஸ் a thief of joy. நான் வேறெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸ்லோவர் பால் ஒர்க் ஆகுமா? பும்ரா பரே நின்று ரீச் பண்ணி அடிச்சாச்சு. என்னை பொறுத்த வரையும் வந்துட்டு ஸ்லோவர் பால் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றது வந்துட்டு ப்ரெஷர்ல தான் அது வந்துட்டு தெரியும். அந்த ப்ரெஷர் தான் வந்துட்டு அதை பத்தி ப்ரெஷர்ல இருக்கனால இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியலாம், அவ்வளவுதான். Thoughts on Arshdeep 15th over, any specific reason? அதுதான் ப்ரோ, இப்போ வந்து டெத்ல வந்து ஆல்ரெடி தே ஹேவ் பும்ரா அண்ட் தே வர் எக்ஸ்பெக்டிங் தேர் பெஸ்ட் பவுலர் டு பவுல் 2 overs. இப்போ வந்து ஹர்ஷதீப் வந்து கன்சிஸ்டன்டா 2 over போட்டா ஆப்வியஸ்லி ஆப்போனன்ட்ஸ் ஆர் கோயிங் டு லைன் அப் த பவுலர்ஸ். அப்படி பார்க்கும்போது தே வாண்டட் டு ஸ்பிளிட் த ஓவர்ஸ். அதனால வருண் கொன்னு ஹர்ஷதீப் கொன்னு டெத்ல வந்து 2 உங்களை ஆப்வியஸ்லி பும்ரா வந்து நீங்க பிரிக்க முடியாது. அதுக்கான 2 பும்ரா வச்சுட்டு மற்ற பவுலர்ஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி இப்போ நீங்க வந்து ஹர்ஷதீப் வந்து அந்த வைட் யாக்கர் ஸ்ட்ராட்டஜி இப்போ ஏர்லியரா நீங்க இருந்தீங்களான்னு தெரியல, வைட் யாக்கர் ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த 1 over அவர் பண்ணனால கன்சிஸ்டன்டா பண்ண முடிஞ்சது. இப்போ அவருக்கு வந்து 2 over டெத்ல கொடுத்துருந்தாங்கன்னா obviously batters would have been expecting those balls and they would have been ready for that challenge. அதுக்கு இல்ல காம்பினேஷன். ஆமாமா, தோத்தா அடி உண்டுதான். தோத்தா யாரா இருந்தாலும் அடிதான், இந்த ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹோம் வேர்ல்ட் கப்ல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸோட பவுலிங் அகேன்ஸ்டா 190 அடிக்கிறதுன்றது ப்ரெஷர் இருக்கதான் செய்யும். அண்ட் யூ ஹேவ் அ வெரி பேட் சேசிங் ரெக்கார்ட் ஆல்சோ. How are you gonna do? Let's wait and watch. In my opinion, England might be the blockbuster. They deserve, these two teams look like a deserved finalist. So wait பண்ணி பார்ப்போம் அவங்க வராங்களா இல்ல. இந்தியா இன்னைக்கு வந்து ஒரு brilliance பண்ணா everybody will agree that team India will be actually on course to lift the trophy also.
Power play bowlers, any idea? I'm expecting Akil Hussain and Roston Chase straight away. And if Akil Hussain comes and dismisses Sanju Samson, Roston Chase ஓட இன்வால்வ்மெண்ட் ஏர்லியா வரும். தட் இஸ் வென் இப்போ இந்த கம்பீரோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும் சரி, சஞ்சு சாம்சனோட இன்வால்வ்மெண்ட்டை எப்படி உடைக்கிறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜியா பாக்குறது தான் நான் கொஞ்சம் அவங்க டேக் பண்ணி பார்க்கணும்னா why I'm saying is they need to actually trust their spinners compared to their fast bowlers. Actually their spinners are more effective, especially power play specialist, and having Indian team வந்து suddenly ஏதோ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏதோ இடத்துல தடிக்கி விழுந்த மாதிரி ஆஃப் ஸ்பின் திடீர்னு சொல்லி ஒரு இதுக்குள்ள மாடிட்டு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஒன்று இருக்கு அவங்களுக்கு. அதனால இந்த ரெண்டுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. 3 ஓவர் போடலாமே தாராளமா. ஆனா அந்த 3 ஓவர் போடுமா போடாதான்றது வந்துட்டு எவ்வளவு ஸ்கோர் போகுது எவ்வளவு விக்கெட் விழுகுதுன்றத பொறுத்து தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. என்னப்பா இந்தியா வின் பண்ணுவாங்களா? who's gonna open the spell? I'm expecting Roston Chase and Jason Holder. Yeah, might be, but yeah, spinners actually ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆயிடுவாங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல. I'm expecting expectation is India should win. I feel score, but Jason Holder Matthew Forde வந்து இன்வால்வ் பண்ண பாப்பாங்க பவர் பிளேல, because he's kind of skiddy. அவர் ஸ்விங் பண்ணுவான், ஸ்கிடி ஸ்விங்கும் போடுவான் நல்லா நியூ பால்ல. ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொன்று வந்து என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன்ன்றது வந்து ஜென்ரலா வந்து பார்த்தா இந்த வேர்ல்ட் கப்ல நடந்ததை வச்சு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் ஷுட் வின். இந்த வின்னிங் ஸ்கோர் எல்லாமே பார்க்கும்போது 8 ரன் 7 ரன்ல வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கணும். ஆனா அந்த லெவலுக்கு அவங்க பவுலிங் போடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அபிஷேக் சர்மா நின்று கௌதமிட பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன். இல்ல இன்னொரு குட் திங் என்னன்னா the maturity. டீம் ஃபுல்லா ஹிட்டர்ஸ் வச்சிருந்தாலும் this is the score I have in mindன்னு கேமை டீப்பா எடுத்துட்டு போனது வந்து ஒரு கிளாரிட்டியா இருக்கு. விண்டீஸை வந்து இவ்வளவு கிளாரிட்டியா நான் வந்து நியர் பாஸ்ட்ல நான் வந்து பார்த்ததே. இதுல அவங்க இந்த கிளாரிட்டியான போனதுக்கான எல்லா ரீசனுமே என்னன்னா தே ஆர் ஆக்சுவலி லுக்கிங் அட் தட் வான்கடே கேம் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து அஸ் அ டெம்ப்ளேட் அண்ட் ஹோப். அண்ட் என்னன்னா அவங்க மேல அவங்களுக்கு ஸ்பின்னர் மேல நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு பவர்ஃபுல் பேட்டிங் லைனப் தான் இந்தியாவும்னா நம்பர் 8 வரையும் பேட்டிங் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களையே நம்ம வந்துட்டு வான்கடேல வந்துட்டு ஸ்டைஃபல் பண்ணிட்டோம் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸை வச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் இந்த இந்தியன் டீமை வந்து நம்ம ஏன் வந்து ஸ்டைஃபல் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த 194. இதுவே வந்து பவுலிங் இல்லாத வெஸ்ட் இண்டீஸ் இருந்திருந்தா தே வுட் ஹவ் வென்ட் லாட் மோர் அண்ட் தே ஆர் ஆக்சுவலி வெரி மச் ப்ரிப்பேர்ட் அண்ட் தே ஆர் ஹேவிங் லாட் மோர் ட்ரஸ்ட் ஆன் தேர் ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் டு வின் திஸ் கேம். அதனாலதான் இது வந்துட்டு ரொம்ப ஒரு பிரில்லியன்டான இதா வந்து தெரியுது. இஃப் இந்தியா ஹேஸ் அ ஸ்கில் டு டேக் ஆன் the finger spinner of West Indies, game is done and dusted. The game will decide on how well Indian top order is actually doing against the West Indies finger spinners who had a brilliant success actually against England in Wankhede. ஏன்னா ப்ரிவியூ பண்ற எல்லா பெரிய பிளேயர்ஸுமே எல்லாருமே என்ன வந்துட்டு they were actually saying is அந்த இங்கிலாண்டே வந்துட்டு போட முடிஞ்சிச்சு இந்தியானால, வெஸ்ட் இண்டீஸ்னால அந்த 3 ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸை வச்சு அப்படின்னும் போது இந்தியன் டீமோட ஸ்பின் பிளேயிங் எபிலிட்டி இன் திஸ் டோர்னமெண்ட் இஸ் பிரிட்டி புவர். ஸோ அதனால அதை நம்பி தான் அவங்க வந்து கேமே வந்துட்டு பில்ட் பண்ணிருக்காங்க இந்த 194. How should India need to construct the win? கண்டிப்பா பவர் பிளே தான் கேமை டிசைட் பண்ணும் ஆல்வேஸ் இந்த T20 while chasing. ஸோ கண்டிப்பா அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் கொடுக்குற ஸ்டார்ட்ல தான் இருக்கு. இட்ஸ் ஆல் இன் த பவர் பிளே தான். You will not lose the game. You cannot win the game in the power play, but you can lose the game in the power play. அவ்வளவுதான். 3-4 விக்கெட் விட்டா ஜெயிக்கிறதே கஷ்டம். அதனால ஏதோ ஒண்ணு பண்ணிப்பாங்க. பட் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தவரை நான் எப்படி வந்துட்டு நினைப்பேன்னா பயம் இல்லாம விளையாண்டா போதும். அது கொஞ்சம் அதிகமா இருக்கு. சேஸ் பண்ணும்போது இவங்க விளையாடுறதே ரொம்ப பயந்து விளையாடுறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது இருக்கிற மாதிரியே ஒரு அப்ரோச் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன ஆஷ்னா ஏதோ நெகட்டிவா போட்டிருக்காரா என்னன்னு தெரியல. ட்வீட்டா அடிக்க முடியாதுன்ற மாதிரி போடுறோம். ஓகே, கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெஸ்ட் இண்டீஸ் as expected, West Indies should win this game by 7 runs if they are actually bowling well. But India has to show some skill. To chase because they had a very bad record when they are chasing. அத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். Not all in the can do a world good to the average of a batter. அதாவது எல்லாருமே கேட்கறது என்னன்னா ஜெயிப்போமா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்றாங்க.
மிஷின் ஓடுமா ஓடாதான்றான். மிஷின் நிக்குமா? ஓகே, பவுண்டரி. ஆர்ஜே பாலாஜி மாதிரி தான் சொன்னேன், பவுண்டரி பவுண்டரி. விஜயோட நேச்சுரல் கேம் தான் அதான். 196ன்றது வந்து அக்கார்டிங் இஃப் திஸ் லைன் அப் பிளேஸ் அஸ் த ரெப்புடேஷன், ஒரு வருஷமா 2 வருஷமா பில்ட் பண்ண ரெப்புடேஷன் படி ஆடினாலே ஈஸியா ஜெயிச்சிடும். இப்போ ஒரு மேட்ச் நம்ம வந்து பேட்டிங் ரொம்ப புவரா இருந்தனால, அண்ட் ஆப்வியஸ்லி சவுத் ஆப்பிரிக்கன் பவுலிங் அண்ட் விண்டீஸ் பவுலிங் வந்து ஒண்ணு கிடையாது. இல்ல 196 சேஸ் அப்படின்னாலே ஒரு லெஜெண்டரி நாக் கண்டிப்பா தேவைதான். கண்டிப்பா அதை சொல்லி ஆகணும். இன்னைக்கு சேஸ் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு பயங்கரமான ஒரு நாக் ஆடினா இன்னைக்கு அவங்க லெஜெண்ட். என்ன வச்சா, அதாவது அந்த இந்த படத்துல புதுப்பேட்டையில சொல்ற மாதிரி அன்பு ஏரியா உந்துரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீங்க எவனாச்சும் ஒருத்தன் சேஸ் பண்ணுங்கடா. டாப் 6ல யாரா இருந்தாலும் ஒருத்தன் நீங்க சேஸ் பண்ணுங்க, அன்பு ஏரியா உந்து பேர் வாங்கிடலாம். கண்டிப்பா. அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிலேட் பண்ற மாதிரி எங்களை போஸ்ட் போட வச்சிடாதீங்க. யாராச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்றதுதான் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆல்சோ போடுவார்கள். அப்போ வந்து விராட் கோலி வில் டேக் த பல்க் ஆஃப் த ஸ்கோரிங். ஆனா இந்த டீம் ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு ஸ்பிளிட் தோஸ் ரன்ஸ். இல்ல 196 போது ஸ்பிளிட் தோஸ் யாராவது ஒருத்தர் ஒரு நாக் ஆடி ஆகணும்டா. இருக்கும். இல்ல 196ன்றது வந்துட்டு ஆக்சுவலா அக்ராஸா வரணும். ஒருத்தன் தூக்கி வந்துட்டு பண்ணாம பவர் பிளேல ஒருத்தர் ஷாட் எடுத்தாருன்னா அவர் அவுட் ஆயிட்டாருன்னா அவர் அடுத்து வந்துட்டு பண்ணணும்ன்ற மாதிரி வரும். எனக்கு அபிஷேக் சர்மா இப்படி ஆடுறத பார்த்தாலே எனக்கு சுத்தமும் பிடிக்கல. ஆனா நிறைய பேர் இப்படி வந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கணும் ஸ்மார்ட்ன்றாங்க உடனே. ஸ்மார்ட் மூவ் நண்பா. ஏன்னா மேட்ச் அப்ப இது தானே அகில் ஹுசேன் அபிஷேக் சர்மா அடிச்சு பொலக்கானா. சூப்பரா ஆடிட்டாங்கப்பா உண்மையிலே வெஸ்ட் இண்டீஸ். நல்ல ஸ்டார்ட். மேத்யூ ஃபோர்டு வராரு, அவரு தான் ஸ்டார்ட் பண்ணுவாரான்னு தெரியல. சேஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி கண்டா ஐயா. என் பேர் என்ன? அயன் அகோஜி. ஓகே, பேர் வச்சு கண்டுபிடிக்கணும்ல. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக்க பார்த்து பயப்படுற நிலைமைக்கு டீம் இந்தியா இஸ் அண்டர் பிரஷர். மேத்யூ ஃபோர்டே. ஓகே, மேத்யூ ஃபோர்டே. they are not complicating things. Maybe Sanjuவை தூக்கிட்டா maybe they would bring Roshan Chase. Roshan Chase is going to come in the first 6 overs ன்னு நினைக்கிறேன். இப்படி வந்துருவாரு. ஆனா வந்து எவ்வளவு லேட்டா வராரோ. படவே இல்லடா ஒழுங்காவே. போட்டுருச்சு. ஒழுங்காவே படாம போயிடுச்சுடா. போரு ஒழுங்காவே படல ஐயா. நீங்க ஆடுறத பார்த்தா கொஞ்சம் பயமாதான் இருக்கு ஐயா. திலக்வரம் இல்ல அவர்தான் நின்னுட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரேம் வைக்கும்போது. பேட் அப் பண்ணி நின்னுட்டு இருந்திருப்பாரு. உடனே ஓபனிங்டீங்களேடா டேய். பேட் எல்லாம் ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயா சீன் வேண்டாம், ஸ்பின் போதும். விண்டீஸ் ஸ்பின் வச்சு நம்ம இந்தியன் டீமை போட்டுடலாம் அப்படின்றாரு. நீங்க சொன்னீங்க தெரியுமா, அதே நம்பிக்கையில தான் வந்துட்டு சே ஹோப்பும் இருக்காரு. மேத்யூ ஃபோர்டேலாம் பாரபட்சம் பார்க்காம அடிங்கடா. யாரு போட்டாலும் அடி. பவுலிங் ஆல்ரவுண்ட். பாகிஸ்தான் வந்துட்டு ஆல்ரவுண்டர் உண்மையில நீங்க வச்சிருக்கீங்க தான், நான் ஒத்துக்கிறேன், உண்மையிலே ஒத்துக்கிறேன். ஆனா பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து 2 விக்கெட் போட நேத்து மேட்ச்ல பினிஷ் பண்றதுக்கு வந்து சதாப் கானை வந்து 2 விக்கெட் பண்ணி இறக்குனீங்க பாத்தீங்களா. நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மாதிரி, ஒரு வில் ஜாக்ஸ் மாதிரி, இல்ல வந்து சிவம் துபே மாதிரி, அக்ஷர் பட்டேல் மாதிரி, இவங்க எல்லாருமே வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ். நீங்க இறக்குற ஆல்ரவுண்டர்ஸ் பேர் சொல்லுங்க. நவாஸ், சதாப் கான், ஃபகீம் அஷ்ரஃப், இவங்க எல்லாம் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ். ஐயா T20ல ஆல்ரவுண்டர்ஸ் இறக்க கூடாது, பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸ் இறக்கணும். ஆனா நான் என்ன பண்ணா பவுலிங் ஆல்ரவுண்டர் இறக்குவேன், நீ இறக்கணும் பாரு. அந்த மாதிரி இவங்களும் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சாரி, இவங்க டீம் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் வச்சுட்டு இருக்க டீம். பவுலிங்கே அந்த அளவுக்கு யாருமே பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ண மாட்டாங்க.
என்னடா இன்ஜூரியா? பவுன்ஸ் கொஞ்சம் இருக்கா இல்ல? சீம் அடிச்சா இருக்கதான் செய்யும். ஐயோ அபிஷேக் இஸ் எக்ஸ்பெக்டிங் எவ்ரிதிங் ஆக்சுவலி அந்த ரொம்ப வைட் அவுட்ஸ் வைட் இதுல வந்து வைட் லைன்ல போடுவாங்கன்னு நினைச்சிட்டு பேட்டிங் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா பயங்கரமான ரிஃப்ளெக்ஸா படுமே. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் தவடால வாங்கிட்டாரு. ஆல்சோ போன மேட்ச் சென்னையில் ஆடுனதுக்கு அப்புறம் இந்த பிட்ச் வந்து கொஞ்சம் ட்ரூ பவுன்ஸா இருக்குமா அந்த ஒரு ஃபேக்டரும் இருக்கு. ஏன்னா போனதுல எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு பேட்ல கிளியரா வந்துட்டு இருந்துச்சு. This pitch Eden Gardens while chasing is always batting இதுதான். ஆனா என்ன இந்தியா is under pressure is actually making everybody feeling this feeling the heat. If India is actually smacked that South Africa's chase, nobody is questioning this chase at all. So அன்னைக்கு அந்த சேஸ்ல வந்துட்டு அடி வாங்கினா அதுதான் நான் சொல்றேன். அடாப்டபிலிட்டி ஃபேக்டர் என்னன்னா இந்தியன் டீமுக்கு ஸ்டார்ட் கிடைச்சா முடிஞ்சு, ஸ்டார்ட் கிடைக்கலன்னா அதுவும் முடிஞ்சு, கேமும் முடிஞ்சு, அவ்வளவுதான். அதனால பிக் யுவர் திஸ் திங். அதே மாதிரி இன்னொரு ஒரு குட் பாயிண்ட், ஐ மீன் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் ஷே ஹோப் வந்துட்டு கொல்கத்தால வந்துட்டு கரெக்டா கேகேஆர் மாதிரி ஒரு 3 ஸ்பின்னரை வச்சுட்டு ஸ்டைஃபிள் பண்ணக்கூடாதுன்னு ஏன் நினைச்சிருக்க கூடாது. ஸோ ஐ திங்க் வை கான்ட் ஹி ட்ரஸ்ட் ஸ்பின்னர்ஸ். அண்ட் ஒரு ஓவரும் போட்டாச்சு அகெயின்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆல்சோ ஹி ஹாஸ் ஜஸ்ட் வென்ட் ஃபார் ஒன்லி 4 runs or 5 runs. ஸோ ஷே ஹோப் கேன் ஹாவ் அ ஹோப். கன்சிடரிங் ரீசன்ட் வீக்னஸ் அகெயின்ஸ்ட் ஸ்பின் யாருக்குமே பெருசா இந்த இஷான் கிஷன் நாக்க தூக்கிருங்க. அதை தாண்டி அதுலயுமா நிறைய எரர் பால் நிறைய பார்த்தோம். இதுல கேமராமேனுக்கு பல்ஸ் தெரியுது நல்லா. நேத்து 6 அடிக்கும் போதெல்லாம் பாபர் அசாமா காட்டிட்டு இருந்தாங்க. பாபர் அசாமா காட்டினீங்க. சஞ்சு பாலே ஃபேஸ் பண்ண விடலையேப்பா. பிஞ்ச் ஹிட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ வரையும் வரல. லெட்ஸ் see. ப்ரோமோட்டிங் துபே டு நம்பர் 3 ஏதோ போட்டிருக்காங்கப்பா, அது பேசிட்டீங்களோ? இல்ல பேசல. ஐயா சஞ்சு ஐயா. ஆனா இவங்க வெஸ்ட் இண்டீஸ்காரங்க வந்து ரொம்ப எமோஷனல்ல சூப்பரா விளையாடுவாங்க. அதனால ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா அப்படியே பிடிச்சிருவாங்க. கோச் வேற சோல்ஜர்ஸ் கான்ஃபரன்ஸ்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அதே நாஸ்டால்ஜியா வந்து கிளறி விட்டாரு 2016 அந்த ஃபுட்பால் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு டேரன் சாமி பேசும்போது. ஜோசி மோரன் நல்ல எடிட் வேற. சம எடிட் கட் பண்ணி ஃபிளாஷ் பண்ணி சூப்பரா. அதுதான் இப்போ நம்ம அவங்களெல்லாம் பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் தே ஆர் மோர் இன்வால்வ்ட். இங்கிலாண்டும் சரி இப்போ சவுத் ஆப்பிரிக்காவும் சரி ஜெயிக்கணும், ரொம்ப ஜெயிக்கணும்ன்ற மாதிரி ஆடுறோம். ஆப்வியஸ்லி இந்தியா ஜெயிக்கணும்னு தான் ஆடுது, தோக்கணும்னு யாரும் ஆட மாட்டாங்க. பட் எமோஷன் இன்வால்வ்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப விசிபிளா இருக்கு. ஒரு யூனிட்டா சரி எல்லாமே ஒரு மாதிரி இன்வால்வ்டா இருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். ஹூ நீட்ஸ் இட் மோர்? எந்த எதுக்காக நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க? அந்த மாதிரி பார்த்தா இந்தியன் டீம் எதுக்காக விளையாடுது? நான் கெத்துன்னு காட்டணும் விளையாடுறேன். மத்தவன சுத்திப்பாரு, அவன் வந்துட்டு ரத்தத்தெல்லாம் சிந்தி வந்துட்டு இருக்கான். காரணம் வேற, ஜெயிக்கிறதுக்கான காரணம். Promoting Dubey to number 3 if wicket falls in power play. What might be the reason? Spinners அடிக்கணும்னா. If Abhishek Sharma gets out, I mean, Tilak Verma can walk in. Why do you need to get so much of a confusion? இஷான் கிஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே திலக் வரணும். அப்படி இப்படி பார்த்தா பவர் பிளேல ஆக்சுவலா ஏன் வந்து நீங்க சொல்றது வந்துட்டு நல்ல மூவா வந்துட்டு வெளில இருந்து பார்க்கலாம். ஆனா என்ன ஆயிருந்தா 20 ஓவர்ல கேமுக்கு நடுவுல மிடில் ஓவர்ஸ்ல ஸ்பின் அடிக்கிற ஆள் இருக்காது. அப்புறம் அதுக்கு தான் சிவம் துபே வந்து வச்சிருக்கோம். அதனால மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவர் அடிக்கிறதுக்கு வந்துட்டு தே மைட் கீப் ஹிம். ஷார்ட் மேன் சேட்டா சேட்டா. ஐயா பிட்ச் வந்து நல்லா இருக்கா? இல்ல பிட்ச் நல்லா தான்ப்பா இருக்கு. இந்தியன் பவுலிங் அட்டாக்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து 194 அடிக்கிற பிட்ச் நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. வெரி சிம்பிள் அஸ் தட்.
ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. டீம் இந்தியா இன்னைக்கு தான் வந்துட்டு ஒரு மாதிரி பேஸ் செட் பண்ணிட்டு நான் அப்புறம் அடிக்கிறேன்ற மாதிரி அபி வந்துட்டு அவசரப்படவே இல்லை சுத்தமா. 10 பால் 10. என்னடா யாருமே முன்னாடி சொல்லவே மாட்டீங்க, ஹரிக்கு வரலையா? 6 சாம்சன். ஆமா நமக்கு வந்துருச்சுட்டு இருக்கு. ஹரிக்கு லேட்டா வருது. சரியான ஷாட். முட்டி போட்டு இந்த மாதிரி அடிக்கும் போதுதான் அடிச்சுட்டு பார்க்க மாட்டேன் நானு அப்படிங்கிறார். காலிஷா எடிட்டா நீங்க தானே அந்த காலிஷன் அதுல அந்த யூடியூப்ல வரவர் நீங்க தானே ஜி அப்படின்ற மாதிரி. சிஎஸ்கே எடிட்ல காலிஷா சேட்டா கொஞ்சம் இல்ல. ஆனா நீங்க பண்ற எடிட் இருக்கே, சிஎஸ்கே பண்ற எடிட்டு, அதுக்கு நான் என்ன கேக்குறேன், நீ படத்தை எடுத்த கூலி படத்தை எடுக்கிறதுக்குள்ள வேற படத்தை எடுத்திருக்கலாம் அப்படின்றத இங்க பாயிண்டே. சஞ்சு ரெக்வயர்ட் ரன் ரேட் அண்டர் 10 வச்சிட்டு இருந்தாலே போதும் போல. ஓடு 6 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆகுது, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆகுது. அவ்வளவுதான். சஞ்சு இஸ் a match winner. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாரு என்னன்ட்டு? ஏய் யாரா இவன்? சுப்ரீம் லீடர் அக்ஷய் ப்ரோ வாழ்க. WTC AK ஃபேன் அக்ஷய். ஐ திங்க் யாரோ நீ தேவையில்லாத வேலை. எனக்கு தெரிஞ்சு கீழே இருக்கிற என் தம்பியா கூட இருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஏன்டா WTC இதுக்கு என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க? ஐயோ வாழ்கையா, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு தெரியும். யாரோ வம்பளுக்கு இருக்கு. நம்மளால வம்பளுக்க மாட்டாங்களேப்பா. நம்ம பேசுறாலே டென்ஷன். நமக்கு ஒரு ஃபேன் எல்லாம் இருக்க முடியாதுப்பா. நம்ம பேசுறதே கண்டிப்பா கேட்டுதான் இருப்பாங்க. நம்ம பேசுற விதத்துக்குலாம் எப்படிப்பா நமக்குலாம் வந்து அதுவும் வந்துட்டு எனக்கு என்ன தெரியுமா, அது அக்ஷய்ன்ற பேரை கரெக்டா போட்டிருக்கீங்க. ஒண்ணு யாருமே ஹெச்சு போடுவாங்க, இன்னொன்னு வந்து வாழ்கன்னு போட்டிருக்கீங்க. இவ்வளவு நக்கலா பண்றதுக்கு ஆள் இல்லையே தண்டி. சரி ஓகே சம்படி ஆக்சுவலி க்ளோஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. வேற யாரும் பண்ண மாட்டாங்க. ஐபிஎல் ஃபீவர் வந்துருச்சு ஐயா. அப்பா வேர்ல்ட் கப் ஜெயிக்கிற வரைக்கும் எப்பதான் ஆடுவாங்க? நாட்டுக்காகவே அவனுங்க எப்பதான் ஆடுவாங்க? ஐபிஎல் இஸ் என்டர்டெயின்மென்ட். ஐபிஎல் ஃபீவர் இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா எமோஷனல் ஸ்டேக் வந்து ஆப்வியஸா எங்களுக்கு எல்லாமே வேர்ல்டு கப். என்னதான் பார்த்து அனாலிசிஸ் பண்ணாலும் வேர்ல்டு கப்ல எங்களுக்கு கொடுக்குற ஹை வந்து ஆப்வியஸா ஐபிஎல் என்னைக்குமே கொடுக்குறாங்க. ஐபிஎல் வந்துட்டு வேர்ல்டு கப் இந்தியா வந்துட்டு ஒரு ஃபைனல் கூட தோத்துட்டு போ, ஃபைனல் போகாம ஏறிக்கிச்சுடா பால். அபிஷேக் சர்மா சூப்பர். அபிய முடிச்சிட்டாங்க, லெஃப்ட் ஹேண்டர் வச்சே முடிச்சிட்டாங்க. இப்ப எங்க போனாரு? இப்பதான் ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு ஆடக்கூடாது. அபிஷேக் சர்மா அவுட்யா அவுட். இப்போ இஷான் கிஷன் வரும்போது how is he going to approachன்றது ஒரு பாயிண்ட். இவரு டைரக்டா அட்டாக் போய் அவுட் ஆயிருக்காங்கன்னா மறுபடியும் வந்து ஃபேன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. should have played சென்ட்ரல் வச்சு தான் போட்டானுங்க. நீ என்னடானா குட் கேட்ச் அண்டர் பிரஷர் வேற. ஷர்மா ஹெட்டி இஸ் குட் ஃபீல்டர். சைலன்ஸ் பண்றாங்க. ஈடன் கார்டன்ஸ் ஆல்ரெடி ஈடன் கார்டன்ஸ்ல இந்த அது என்னது அதான் மெஸ்ஸி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேடியம் நாஸ்தி பண்ணாங்க. இன்னைக்கு என்ன ஆக போதோ? ஒரு விக்கெட் தாங்க போயிருக்கு. ஐயா மிஸ் 2 more wickets. ஜெண்டா லெஃப்ட் இயர் ஃபார் யூ ரைட் ஃபார் டிவியா? எதுக்கு இயர் கேக்குறீங்க? அவங்க கமெண்ட்ரி எதுக்கு கேக்குறீங்க? நீங்க இதே ஃபுல்லா கேளுங்க, கேட்டுட்டு மேட்சை மட்டும் பாருங்க. எங்களை மாதிரி உங்களை யார் கமெண்ட்ரி கேட்க சொன்னது? நாங்களே கமெண்ட்ரி பார்க்கல. அவனுங்க இப்படியே உதவாதான் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா இதான் சொல்லுவாங்க. டேக் ஹிஸ் கேம் டீப், shouldn't go aggressive from ball 1. சுனில் கவாஸ்கர் வந்து இப்படியான பயங்கரமான இன்டர்ன்வாரு, அப்புறம் ஒரு 4 பால் ஃபேஸ் பண்ணுவாரு. இல்ல ஐசிசி டோர்னமெண்ட்ல ஆக்சுவலா சில பேர் வந்து நல்லா தான் பண்றாங்க. பைலேட்டர்லாம் படுமோசம், இது ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. ஆனா இந்த
ஆக்சிலரேஷன் கண்ட்ரோல் பவர்னு போடுறீங்களே ரொம்ப இன்அக்யூரேட்டா இருக்க மாதிரி இருக்கு, இஷ்டத்துக்கு இருக்கு. அதுக்கு ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் மில்லர் 60 வராங்க, திலக் வர்மா 90 பவர்ல வராங்க, என்ன கணக்குன்னு தெரியும். மேட்ச் ஆனா நம்ம ஸ்பாய்ஸ்டு. மேத்யூ ஃபோர்டே வச்சே கண்டினியூ பண்றாங்க. they are not tempted to bring ரோஸ்டன் சேஸ். இல்ல அகில் ஹுசேன் வேற விக்கெட் வாங்கிட்டான்ல. ஆமா, சஞ்சு இருக்கிறதுனால மைட் பி. ஏன்னா சூர்யா வந்தாலுமே இல்ல சஞ்சு இருக்கனால ஓகே, பட் அவங்க பார்த்தா மேட்ச் அப்காக ஆடுற மாதிரி தெரியல. they are going with the fixed plan. ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஃபிக்ஸ்ட் பிளான் இல்ல. இப்போ ஃபோர்ட வந்து யூஸ் பண்ண முடியாது எங்கேயுமே. இப்போ யூசேஜ் எடுத்து பாப்போமே இவங்க பவுலர்ஸ்க்கு யாரையுமே எங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி வேற வழி இல்ல. இப்போ ஃபோர்ட இங்க பவர் பிளேல யூஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு, அப்படி போறாங்க. ஆனா உங்களுக்கு இருக்க டெத் பவுலிங்க்கு நாங்க உங்க ஐடியாவை காப்பி பண்ணலாமா? நான் நின்னுக்கிறேன் அப்புறமா அடிக்கவா அந்த மாதிரி. உனக்கு இருக்க டெத் பவுலிங் பும்ரா போட்டு நீ அடிக்கிற, உனக்கு இருக்க டெத் பவுலிங் நான் நின்னுக்கிறேன், லாஸ்ட் 12 ஓவர்ல பாத்துக்கலாம் அந்த மாதிரி. நீ யாரை கொண்டு வருவ அப்படின்ற மாதிரி. அகில் ஹுசேன், ராஸ்டன் சேஸ், குடகேஷ் மூட்டி தான் அவங்களோட மெயின் ஆக்சுவலா வெப்பன். இன்னும் வந்துட்டு உள்ளே போல கேமுக்குள்ளே. அவர் போட்டு எது டேர்னுக்குன்னு ஆச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. குடகேஷ் பாய் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுதான். அபி பிரஷர் அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மையிலே சொல்றேன், செம்ம கேம் யா, நல்லா கொண்டு வந்துட்டீங்க மேட்ச ஓரளவுக்கு. ஏன்னா அகில் ஹுசேன் அவன் 2 6 அடிக்கிற மாதிரி போற லெவலுக்காச்சும் கொண்டு வந்தாச்சுல கேம். சரி, அதை அடிக்க போய் அவுட் ஆக்குற லெவலுக்கு. சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஜோனுக்குள்ள போயிட்டாரு. he is taking the game deep. MS Dhoni CSK ஹெரிட்டேஜா வந்துரும், taking the game deep. காலிசா அப்படின்ற மாதிரி. இவர்தான காலிசா இப்போதைக்கு. 4 டேவெல்லாம் வந்து அடிங்கடா அப்படியே நீட்டா ஒரு இது வச்சார் பாத்தியா அப்படின்ட்டு. அதான் அபிஷேக் அவுட் ஆயிட்டா. அதான் taking the game deep. I can take the game deep. I have the batting lineup. பேட்டிங் லைனப் ஆப்போசிட்ல இருக்க பவுலரை பார்த்து பயப்படணும் தேவையில்லை. இப்ப நம்ம ஃபோர்ட் அடிச்சு நல்ல ஃபீல்டிங் அதெல்லாம் தடுத்துருவாங்க. எமோஷன் இருக்கிறவன் தடுத்துருவான். எமோஷனே எல்லாம் ஃபீல்டிங் பண்ணுவான் பாரு. ஒருத்தன் ப்ளூ கலர் சட்டை போட்டு அவன் இருக்க மாட்டான். ஸ்டேக்கே இல்ல அப்படின்ற மாதிரி. ஃபைனல் என்ன வேணா பண்ணு, உனக்கு என்ன பண்ற மாதிரி நீ விளையாண்டுட்டு இருக்க. இன்னைக்குமே கொஞ்சம் டைட்டா கேம் போனாதான் they can actually take the game to another level in terms of planning. I don't think so. If this game is actually ended in 18 over or something like that, ஏதோ ஒரு ஸ்டன்னிங் இன்னிங்ஸ் அடிச்சு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கலாம் கூடாது. எல்லாம் 30 அடிச்சு எல்லாரும் அவுட் ஆகி ஒன்னு தோத்து போல ஜெயிச்சு போ. 30 அடிச்சுட்டு அவுட் ஆகு, வரவெல்லாம் அடிக்கட்டும். அப்படி போய் கேம் போனாதான் இன்னும் வந்து இந்த ஒவ்வொரு ரன்னோட வேல்யூ புரியும். ஷாட்ரா இஷான் என்ன கமெண்டேட்டர் மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? அவன் 4 அடிச்சிட்டான், இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ற பாரு நீ. நம்ம பசங்க அடிக்கலன்னா அடிக்கணும் அவனுங்கள, அவ்வளவுதான். அகில் அண்ட் மோட்டி பி லைக் போலாட் பைலகடா. நைஸ். வாட் a show from this man அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிளிக்ன்ற மாதிரி. இது எல்லாமே சாதா சாட். இப்ப அடிச்சதெல்லாம் சாதா புரோட்டா, கொத்து புரோட்டா போடவே இல்லை அப்படின்ற மாதிரி. கொத்து புரோட்டானா எப்படின்னு சொல்றீங்க? இந்த சஞ்சு சாம்சன் வந்து ஜிம்பாப்வேயோட நேரா ஒரு 6 அடிச்சார்ல, ஷார்ட் பால் தூக்கி நேரா அடிச்சு அந்த மாதிரி அடிச்சா கத்தலாம்டா மாப்ள. சாதா சாட்ரா இதெல்லாம். ஓவருக்கு 6 ரன் தானே அடிச்சிருக்கானுங்க, அதான் கொஞ்சம் கவலைக்கு. இவங்களுக்கு இருக்க பவுலிங் லைனப்புக்கு யாரை வேணா இவங்க வந்து சுவிட்ச் ஆன் பண்ணாம இருக்காங்கடா. மோட்டர் போட்டு, இப்ப நம்ம என்ன சொல்லலாம், தம்பி மோட்டர் போட்டு வா தண்ணி வருதான்னு சொல்லி நின்னு பாத்துட்டே இருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி மோட்டர் போடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க, எப்ப ரொம்ப தெரியாது. அந்த மாதிரி கேமை வந்து விண்டீஸ்க்கு பவர் பிளேல கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்கள வந்து இந்தியா கிட்ட எடுத்துட்டு வராங்க. பிளேயிங் டு இந்தியா ஸ்ட்ரெங்த், இந்தியாஸ் டெரிட்டரி. ஆக்சுவலா என்னன்னா, நீ அடிக்க போய் அவுட் ஆகுறதுன்னு சொல்லி நீ பயந்தேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இந்தியன் டீம் வந்துட்டு ஜென்ரலாவே வந்து பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது நம்ம ஸ்லோவா ஆடி நம்ம பயந்துருக்கோம். சேசிங்ல வந்து ஆல்வேஸ் பின் a good team when we are actually planning well. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மட்டும் ஓவர் அக்ரெஷன் போயிட்டு சேசிங் பண்ணும்போது என்ன ரெக்வயர்டோ அதை சுத்தியே கேம் ஆடினாலே போதுன்ற தெளிவோட வந்து ஆடுறாங்க. ஒன்டார் ராஜே ஹோல்டர். ஸோ ஐ மீன் திஸ் இஸ் அ வெரி குட் நாட் அ மூவ். ஐ மீன் இந்தியன் டீம் விளையாடுறது கரெக்டான ஒரு இதுதான். இஷான் கிஷன் அடிச்சோடனே இவர் வந்து ஊங்குறாரு பாத்தியா, ஹோல்டரு பட்டு இருந்தா பிச்சுக்கிட்டு போயிருக்கு. 6 தலைக்கு மேல, ஹோப்பு தலைக்கு மேல. ஐயா இந்தியா என்னவா இருக்கும், எவ்வளவுல இருக்கும்? இரியா இந்த இது ஃபர்ஸ்ட் இந்த வில் ஜாக்ஸோட போயிடலாம்டா, விட்டுற போறோம்.
அது இருக்கு. அப்புறம் மேல ஒய் அபி டிட் நாட் பிளே. கேன் வில் ஜாக்ஸ் ரிப்ளிகேட் திஸ் நியூ ரோல் இன் எம்ஐ ஆர் வில் தே ப்ரிஃபர்? ஆக்சுவலி வந்துட்டு இது வில் ஜாக்ஸுக்கு மட்டும் கிடையாது. நான் முன்னாடி இருந்தே சொல்றேன், யாருமே பிறக்கும் போதும் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ரோல் வச்சு விளையாண்டு பிறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கேம் இருந்துச்சு, பவர் இருந்துச்சு, ஸ்பின்னர் ஆட முடிஞ்சுன்னா எங்க வேணா ஆடலான்ற மாதிரி வெர்சட்டாலிட்டி ஆஃப் வில் ஜாக்ஸ் கேன் பி யூஸ்ட் டெரிஃபிகலி as an impact player. மேபி நாட் இன் அந்த 11 to 12 11 பேர் இறக்கிட்டு 12 அப்படி சொல்ல வரல. கேமுக்குள்ள இருக்கும்போது இம்பாக்டா ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தர் என்னைக்கு போய் ஃபினிஷிங் பண்ணிட்டு என்னைக்கு ஒருத்தர் வந்து டாப் ஆர்டர்ல பேட்டிங் பண்றாரோ அவர் ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஹி நோஸ் லாட் ஆஃப் எப்படி சொல்றேன்னா லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ்ல உள்ள வந்து பழகிப்பட்டிருப்பாங்க. ஓப்பன் அதாவது பவர் பிளேல உள்ள வந்து லாஸ்ட்லயே வந்து ஃபினிஷ் பண்ணி. அதனால மும்பை கேன் யூஸ் ஹிம் ஆக்சுவலி. டு பி ஆனஸ்ட், வாட் அ ஷாட் யார் அப்படின்ற மாதிரி. அவுட் யார் முடிச்சு விட்டாங்க. முடிச்சுட்டாச்சு. நவ கேம் ஆனா பவுன்ஸ். இப்போ யாரு ஸ்கை ஹேஸ் டு கம் இனா இல்ல திலகா? நான் வந்து திலகா இப்பதான் இத நாங்க சொன்ன சினாரியோக்குள்ள இப்பதான் வந்திருக்காங்க. ஏன்னா இஷான் கிஷன் ஆப்வியஸா வந்து யூ ஹேவ் பிரிசர்வ்ட் அபிஷேக் சர்மா. இப்ப அபிஷேக் சர்மா போயிட்டு இஷான் கிஷனோட நேச்சுரல் கேம் ஆட முடியல, இப்ப அவரையும் தூக்கிட்டீங்க. See, actually what I would like to see is Surya Kumar Yadav come in irrespective of left hand என்ற மாதிரி. ஏன்னா ஹாரி புரூக் மாதிரி பண்ண முடியுமா ட்ரை பண்ண. ஆனா அதெல்லாம் வந்து நம்ம இப்ப சண்டை செய்யற நிலைமையில இருக்க. தோக்கணுமா ஜெயிக்கணுமான்னும் போது 2 ரைட் ஹேண்டர் வச்சு அவங்க படி ஸ்பின்ன போட்டு தாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட் இறக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா சூர்யா உள்ள வந்துட்டு ஒரு கேம் பிளே பண்ணலாம். அவருக்கு இருக்கிற திறமை. யாரு வேற 63 தான் 63 தானே வருது உள்ள. வாயா 63 வாயா இப்படி எமோஷனல் வச்சு விளையாடியா. ஒரு வாரமா வந்து கேப்டன் வந்து ஷோ போட்டுட்டு இருக்காங்க. ஈடன் மார்க்ரம், ஹாரி புரூக் எல்லாருமே நம்ம கேப்டன் என்ன பண்றாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. he started the tournament with the bank obviously, ஆனா he has to play. நல்ல ஒரு எமோஷனலான மூவ். அதாவது ஏதோ ஒன்னு ஸ்டேக் வேணும். அதாவது 2 ரைட் ஹேண்டர் ஆப்போனன்ட்ல இருக்கிறது 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், மெயின் விக்கெட் டேக்கர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான். சூப்பர்யா. கேப்டன் எப்படி போன மேட்ச்ல வந்து திடீர்னு திலக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துட்டு இந்த மேட்ச் ஸ்டிக் ஆன் பண்றீங்களா, அப்ரிஷியேட்டட் தான். ஏன்னா பவுலிங்க்கு எப்படி சொன்னோம், போன மேட்ச்ல இருந்து லேர்னிங் எடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி பேட்டிங்ல எல்லாம் கரெக்டா போச்சுன்றனால மாத்தாம அதே எடுத்துட்டு வந்திருக்கு. கிளாரிட்டி இருக்கு கொஞ்சம் போன மேட்சுக்கும் இந்த மேட்ச். ஓ என்னடா இது இப்படி ஆயிருச்சு. ஹோல்டர் இஸ் ரைடிங் ஹை ஆன் எமோஷனா வித் தி பேட்டிங். ரைடிங் ஹை ஆன் எமோஷன். சூப்பர். பியர் மேட்சஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். எனக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம் பாடி லாங்குவேஜ் தான் கொஞ்சம் why are you showing that? இட்ஸ் லைக் வந்து நம்ம வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கோம், ஓகே. ஆனா வந்து this team should have the confidence. இப்போ ஆர்சிபி விமன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு எப்படி சொன்னாங்களோ ஃபைனல்ஸ்ல 200 எல்லாம் சேஸ் பண்ணிடுவோன்றது தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் கான்ஃபிடன்ஸா இருந்துச்சு. ஆனா இவங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது இல்ல விளையாடுறதே வந்துட்டு ஏதோ வந்துட்டு கன்சர்வேட்டிவ் அண்டர் பிரஷர். இந்த அபிஷேக் சர்மா ஏன் வந்துட்டு அவரோட இதால அதுல போய் இன்னைக்கு வந்துட்டு சொல்லுவாங்க எங்க இருக்கு அந்த இதை எடுப்போம். நம்ம யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆமா, அபிஷேக் நாட் பிளேயிங் தி நேச்சுரல் கேம். அபிஷேக் நாட் பிளேயிங் ஹிஸ் நேச்சுரல் did not play his natural. Actually I did not like that one. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடும்போது உங்க மேட்ச் இப்ப பாசிட்டிவ் மேட்ச் இப்ப தூக்காம இப்படி வந்துட்டு இவ்வளவு ஸ்லோவா வந்து ஆடிட்டு இருந்தா என்னதான் பண்றது? கேம் அவன் வந்து அப்படியே சாப்பிட்டான். See, the point is, if you are trying to replicate what West Indies is actually being doing, why actually you are not trying to get ahead of them in the power play? ஏன்னா அவங்க பவர் பிளேல ஒரு 10 ரன் 20 ரன் விட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாங்க. நீங்க அதுதானே உங்க பெருமையா ஒரு விக்கெட் கூட போகாம விட்டாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது why should he have been gone back? I mean that is where the result வந்து பெருசா ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தாரு அபிஷேக் சர்மா அண்ட் டீம். ஸோ அப்படின்னும் போது ஆக்சுவலி ஹி வென்ட் இன் டு கன்சர்வேட்டிவ் ஜோன் விச் இஸ் மெயின் ரீசன் வந்து அவங்க தோத்ததுனால வந்து கொஞ்சம் ஸ்லோவா பார்த்து ஆடுன்னு சொல்லி இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மேட்ச் அப் பிளே நார்மல் கிரிக்கெட்ன்ற மாதிரி நியூஸ் வந்து போயிருக்கு ரோல். அதனால டக்குனு அவர் வந்து மாத்திக்கிட்டாரு. இவ்வளவு நாள் ஆடின ரோலுக்கும் இவர் பண்ணதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல இந்தியஸை பாராட்டலாம். they didn't care it is their left hander, premium left hander. போடுங்க, அகில் ஹுசைன் இஸ் their power play bowler, I will bowl my power play bowler. அதே மாதிரி நேச்சுரல் கேம் என்னோட ஹிட்டிங்னா தைரியமா ஹிட்டிங்க்கு போயிருக்கலாம். டிசப்பாயிண்டட். அவர் அவுட் ஆனது அந்த 10 பால் அந்த விளையாண்ட வேற மாதிரி ஆடி அது ஒரு 10 ரன் சேர்த்து அடிச்சுட்டு கூட அப்புறம் அவுட் ஆயிருக்கலாம். why he has actually played that thing is I don't know. This Gautam Gambhir is being a pretty much very result oriented. 18 மேட்ச்ல ஒரு மேட்ச் தோக்குறதுல
18 சேஸ்ல ஒரு ஏதோ ஒரு மேட்சஸ் தோக்குறதுனால நம்ம ஏன் இப்படி மாத்தணும்? ஒரு ஐடியாலஜியவே மொத்தமா நம்ம மாத்தணுமா? இல்ல நின்னுதான் பாக்கணுமா? இவ்வளவு நாள் ஏன் நீங்க நின்னு பாக்கல அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா இது மாத்தி மாத்தி இன்னும் சொல்லல. அதாவது ஜெயிக்கும் போது ஒரு மாதிரியா அப்படி நாங்க சொல்லல. நீங்க அடிச்சுதான் தோக்கணும். தோத்தாலும் அடிச்சு தோத்தீங்களா அப்படின்றதான் இங்க வந்துட்டு கேள்வி. ஐ டோன்ட் நோ. பட் இப்பயுமே கேம் வந்துட்டு ரன் ரேட் இஸ் ஆன் ட்ராக். பட் பிரிட்டி மச் இட்ஸ் நாட் சாம்பியன் வே ஆஃப் அ ரூத்லெஸ் பேட்டிங் அட் ஆல். தே ஆர் ஆக்சுவலி ரைடிங் ஆன் த வேவ் மாதிரி. கேம் எப்படி போதோ அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ப்ரூக் வந்து விக்கெட் போனதுக்கு அப்புறம் நம்பர் 3 அவர் ப்ரொமோட் பண்ணி அதே மொமெண்டம்ல வந்து கை வைக்கிறாங்க ஆப்போனன்ட் மேல. தட் டூ அகேன்ஸ்ட் ஸ்பின்னா இருக்கட்டும் சரி. ஏன்னா அவுட் ஆனா கேம் போச்சுன்னு அவங்களுக்கும் தெரியும். பட் ஹி இஸ் கண்டினியூயிங் டு பிளே ஹிஸ் நேச்சுரல் கேம். தட் ஷோஸ் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த ஸ்கில் தே ஹேவ் ஆன் தெம்செல்ஸ். இப்படி இருக்கும்போது இந்தியா தான் டாமினண்டா இருக்கு, வேர்ல்டு கப் ஃபேவரேட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு பிரஷர் சிச்சுவேஷன் சொல்லிட்டு அது எதுலயுமே இல்ல. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்ல கிடையாது, ஒரு குட் கேட்ச்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ்ல கிடையாது, மோஸ்ட் ரன்ஸ்ல கிடையாது, எதுலயுமே கிடையாது, டாமினேட்டே பண்ண கிடையாது. அதுக்கான காரணம் மெயின் மேட்டர் பும்ராவை நிறைய மேட்சஸ் இறக்கவும் இல்ல, ஓவர்ஸும் ஃபுல்லா கொடுக்கலன்னும் போது எப்படி டாமினேட்னு நீங்க காட்டுவீங்க? How are you going to show that you are actually a dominative team, a best team in the worldன்றது எதுல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறது? இப்ப இந்த வேர்ல்டு கப் ஒருத்தன் வந்து கிரிக்கெட் தெரியாதவன் பாக்குறான், ஹையஸ்ட் ரன் கேட்டர்ல இந்தியா இருக்காப்பானா தெரியல. ஏன்னா இஷான் கிஷான் ஓப்பனிங் இறங்கிட்டு தவிர எடுத்து கீழே இறக்கிட்டீங்க நீங்க. அவர் ரன் அடிக்க முடியாது, அவர் பொசிஷன் மாறியாச்சு கான்பிடென்ட்ல. அதே மாதிரி பவுலிங்ல வருண் சக்கரவர்த்திக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மத்த கம்மி டீமுக்கு அகைன்ஸ்டா 4 ஓவர் கொடுத்து முடிச்சாதான் என்ன, அவர் ஒரு 5 எடுக்கட்டுமே. ஏன் பும்ராட்ட வந்து 4 ஓவர்ஸ் கொடுத்து முடிச்சாதான் என்ன? இஃப் யூ ஆர் சேயிங் திஸ் டீம் இஸ் டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு டீம் ஃபேவரட்ஸ்னா ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங்ல கிடையாது, ஒரு 6 சிட்டிங்லயுமே ஒரு கிடையாது, ஒரு கேட்ச் ஹைலைட்ஸ்ல வர்றது இல்ல, பெஸ்ட் கேச்சஸ்ல வர்றது கிடையாது, எதுலயுமே கிடையாது. சோ அப்படின்னும் போது வாட் ஆர் யூ ஆக்சுவலி அப் டு? ஷோ த வேர்ல்ட் திஸ் இஸ் வேர்ல்ட் கப். This is not another bilateral series to wait and see. வருண் சக்கரவர்த்திக்கு நான் அப்புறம் ஓவர் கொடுக்குறேன், இவருக்கு நான் அப்புறம் ஓவர் கொடுக்குறேன், அப்படி இப்படின்றதெல்லாம் which I don't like it. I mean, see, the point is நீங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா இந்த மாதிரி பவுலிங் அட்டாக்கு அகைன்ஸ்டா எஸ் ஆயிரலாம், ஓகே. ஆனா நல்ல பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்டா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பெட்டர் பவுலிங் அகைன்ஸ்டா ஈவன் இங்கிலாந்து, இவங்க 2 பேரை தான் நீங்க ஃபேஸ் பண்ண மாதிரி. ஈவன் நியூசிலாந்து இஸ் a very good bowling attack. இவங்களுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஃபேஸ் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் எஸ்கேப் ஆகிட்டு இருக்க முடியாது. யூ குட் ஹேவ் பீன் ஆல்ரெடி 40 for 3 or 4 until you dominate. ஐயா உங்க ஸ்கில்ல காட்டுங்க, தயவு செஞ்சு ஹாரி புரூக் மாதிரி படுத்துக்கிட்டு அடிங்க, அந்த கான்பிடென்ட்டை காட்டுங்க. அதனாலதாங்க நீங்க டாமினேட்டிவ் டீம். அது பண்ணவே இல்லையா நீங்க? இல்ல இப்போ போன மேட்ச் விண்டீஸ் கூட சவுத் ஆப்பிரிக்கா ஆடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைன் அப் பாருங்க, இந்தியா விடவா ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல டெப்த் இருக்கு ஓகே. பட் லுக் அட் தி ஸ்கில் வி ஹேவ் அட் நம்பர் 5 நம்பர் 6. அவங்க எவ்வளவு ஹார்டா போறாங்க கன்சிடரிங் டாப் 3 தான் அவங்களோட பல்கிரமா. அவங்களே வந்து இவ்வளவு ஹார்டா போகும்போது இவ்வளவு பெரிய டெப்த் வச்சுட்டு கன்சர்வேட்டிவா ஆடுறது, அதுவும் நேச்சுரல் கேம்ல இருந்து அகேன்ஸ்டா போய் கன்சர்வேட்டிவா ஆடுறது வந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறீங்களோ ஜெயிக்கலையோ தட் இஸ் செகண்டரி. ஆனா வந்து இதை விட பெட்டர் லைனை going to survive with that pressure na கண்டிப்பா எனக்கு டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. இல்ல அதனாலதான் நான் வந்து என்ன சொல்றேன்னா, நமக்கு எப்படின்னா who deserve to win a trophy அப்படின்ற கொஸ்டினுக்கு நம்ம போய் பார்த்தோம்னா இந்தியா இஸ் நாட் ஆக்சுவலி deserve to win. First place South Africa, second goes to England, no doubt about it. ஏன்னா டிசர்வ் நீங்க டாமினேட்டா, நான் தான் சொன்னேன் எந்த ஒரு பேராமீட்டர்ல யூ ஆர் நாட் ஆக்சுவலி ஷோன். ஒரே ஒரு இடத்துல ஹையஸ்ட் 6 அடிச்சிருந்தீங்க, அதுல வந்து நீங்க டாப்ல இருந்தீங்க. அது ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல எங்கேயோ வந்து பார்த்தேன் நான். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் பர்டிகுலர் பேராமீட்டர் டீம் இந்தியா வாஸ் ஆக்சுவலி நாட் பீங் டாப் இன் எனிவேர். பிளேயிங் ஸ்பின்ல ஒரு வீக்னஸ், ஓப்பனர்ஸ் வந்துட்டு 9 பால் தான் ஆவரேஜா தாண்டி இருந்தாங்க அன்டில் சஞ்சு சாம்சன் கம்ஸ் இன். சஞ்சு சாம்சன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அபிஷேக் சர்மா இஸ் ஆக்சுவலி பிளேயிங் அ செகண்ட் ஃபிடில். பின்ச் ஹிட்டர்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மாவே ஒரு பெரிய பின்ச் ஹிட்டர். அந்த பின்ச் ஹிட்டர் வந்தோடனே அபிஷேக் சர்மாக்கு ஆப்போசிட் ரோல கூட நீ நில்லுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ரோஹித் சர்மா விராட் கோலி பேட்டிங் பண்ணும்போது ரோஹித் அடிக்கணுமா விராட் நிக்கணுமான்ற மாதிரி மாத்தி பண்ணிட்டாங்க. அப்படியே ரோஹித் நிக்க போய் அவுட் ஆயிட்டாரு, விராட் அடிக்க போய் அவுட் ஆயிட்டாருன்ற கதையில இப்ப அபிஷேக் சர்மா வந்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கேம் ஆனதுக்கு அப்புறம் மேபி அவங்க டெம்ப்ளேட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்றாங்களா இல்ல மைண்ட் லெவல்ல அடி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான். நீ சொன்னது எல்லாமே அதுதான், அது மாத்தியாச்சு. ஒரே தோல்வி தான் மாத்திச்சு, மொத்தமா ஸ்கிரிப்ட் மாறிடுச்சு. 2 வருஷம் ஜெயிச்ச கணக்கு இல்ல, ஒரு மேட்ச் தோத்த கணக்கு. அப்போ you are going with 99 1 probabilityல ஒரு மேட்ச் தோத்துட்டீங்கன்னா எல்லாமே மாத்திடுவீங்க.
என்னமோ சொல்லுவீங்களே அப்படின்ற மாதிரி. என்ன சார் அப்படின்னா, இல்ல கௌதம் கம்பீர் சொல்லுவாரு, வின்னிங் ட்ரெஸ்ஸிங் ரூம் இஸ் ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூம்ன்ற மாதிரி. அப்ப எல்லா நாளுமே ஹாப்பியா இருக்கணுமா? நான் சொல்றேன், உங்கள்ட்ட இருக்க அந்த பேக்கிங் பண்ணக்கூடிய சூப்பர் பவரை நீங்க விட்டீங்களேயா, அது வந்து இட் வில் ஆக்சுவலி ஹர்ட் யூ யார் கோயிங் இன்டு தி பவர் பிளே 6 overs 53. பீடாக் வந்து 63 for 1 இருக்கணும்னு சொன்னாரு. யாரு? பீடாகா? பீடாக். ஓகே. 63 for 1. See, whatever it is, like India வந்து 10 an over அடிச்சிருந்தா ahead. நான் என்ன பொறுத்தவரையும் விக்கெட் T20ல வந்துட்டு டாப் ஆர்டர் விக்கெட் இஸ் ஈக்குவல் டு an 8 run. So team India is actually behind the game right now. Yeah. Considering Matthew Ford வந்து ஆல்ரெடி 3 ஓவர் முடிச்சிட்டாரு. அதுதான் இனிமேதான் அவங்க குடகேஷ் மோட்டியே இனிமேதான் வர போறாங்க, அவங்களோட மெயின் பவுலர். கேமே இந்த 7th ஓவர்ல தான் ஆரம்பிக்கும். ஸ்கை வந்து என்னங்க சவுத் ஆப்பிரிக்காவோட 22 T20 வேர்ல்ட் கப்ல ஆடலையா? இங்கிலாந்தோட செமிஃபைனல் ரோஹித் சர்மாவோட பார்ட்னர்ஷிப் போடலையா? அப்படி லைக் நம்மளால கண்மூடித்தனமா பேச முடியாது. ரெண்டுமே குரூஷியல் நாக் ஆடி இருக்காரு, அதுவும் வேர்ல்ட் கப்ல தான் ஆடி இருக்காரு. ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் பிளேட் ஹிஸ் கேம் அகைன்ஸ்ட் தி பிக் டீம்ஸ். But the expectation of Surya Kumar Yadav when entered the scene was totally different. அதாவது எப்படின்னா T20ல வந்துட்டு ஒரு ஏபி டிவிலியர்ஸ், இன்னைக்குமே நான் சொல்றேன், அவர் ஒரு ஏபி டிவிலியர்ஸ்க்கு வந்து அடுத்து அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் he is the man who I still actually say Surya Kumar Yadav. But the point is that அந்த மாதிரி வந்துட்டு பெட்டரா பிளான், உங்களுக்கு அகைன்ஸ்டா பெட்டரா பிளான் பண்ணக்கூடிய டீமுக்கு அகைன்ஸ்டா நீங்க ஆட மாட்டீங்கன்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதை நீங்க வந்து இன்னைக்கு அடிச்சாலும் அது சேப்புக்கு வராது, நான் சேர்த்துக்க மாட்டேன். Because West Indies is not the team actually will you will not say who is bowling at 140 plus, who is actually no wrist spinner. ஒரு T20 ஐடியல் டீம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர் டாப்ல கிடையாது. நான் இவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ இந்த மாதிரி அட்டாக் இருக்கிறப்ப நீங்க அடிச்சீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் திங். லெஃப்ட் ஆர்ம் அப் டாப்ல வந்து ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர், 140 பிளஸ் போடக்கூடிய பவுலர், wrist spinner இருக்கக்கூடிய ஒரு அட்டாக், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டாக் அடிக்கல அப்படின்றத வந்து கண்டிப்பா அதை நான் ஏன் ரீசனா சொல்லுவேன்னா, the better planning team against Surya Kumar is failing because when the particular career of a player actually go in a very deeper side na, and the time la enna avuna they tend to find better solution for you and better planning for you. அதுல வந்து Surya Kumar வந்து சிக்கிட்டாரு. இதுல என்ன தெரியுமா குட் திங், அதுல கூட 150 செக்ரேட்ல அடிக்கிறாரு பாருங்க, அதுதான் இதுல இருக்க லாங்கிடிவிட்டிக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ அதனால எப்பயாச்சும் ஒரு இடத்துல வந்து ஒரு பர்டிகுலர் மேட்ச் வந்து கேம் சேஞ்சிங்கா வரும், அதை வந்து நமக்கு வந்து கண்டிப்பா நம்புவோம். ஸோ அக்ஷய் ப்ரோ, அப்போ 2023 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா நாட் டிசர்வ் டு வின் அப்படின்னு கேட்குறாரு. சி இட்ஸ் நாட் லைக் டிசர்விங்கா அப்படின்ட்டு அன்னைக்கு டேல, அதாவது நீங்க சொன்ன ஸ்டாண்ட் வந்து அப்படிதான். ஐயா நான் வந்து சொல்லிடுறேன்யா, டிசர்வ் டு வின்ன்றது வேற டாபிக். அதுக்காக கப் வச்சிருக்கவங்கள நான் இது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். டிசர்வ் டு வின்னா டீம் இந்தியா டிசர்வ் டு வின் கிடையாது தான் இன்னைக்கு இப்ப இருக்கிற T20 இந்த T20 வேர்ல்ட் கப்ல. அதே மாதிரி அன்னைக்கு ஆஸ்திரேலியா ஆக்சுவலி பிகாஸ் இந்தியா ஆக்சுவலி டிசர்வ் டு வின் த ட்ராஃபி, அது மாதிரி தான். ஆனா உங்கள்ட்ட கப்பு இல்ல நான் அப்படின்னு சொல்லி நான் முட்டு கொடுக்க தயாரா இல்ல. ரெண்டும் வேற வேற பேரலல் கான்டெக்ஸ்டே வேற வேற கான்டெக்ஸ்ட். ஆஸ்திரேலியா இல்ல, எஸ் ஆஸ்திரேலியா இஸ் ஆக்சுவலி நாட் டிசர்வ் டு வின் த ட்ராஃபி. Tilak, whom keyboard warrior shouted him to get out of his team will score a blinder. My prediction. Nice. Hopefully. See, the point is, can we three or whoever is watching, 40 members or whoever come across, ஒரே ஒரு ஷாட் தசுன் சானகா வந்துட்டு நேத்து அடிச்ச மாதிரி, ஹாரி புரூக் படுத்துட்டு அடிச்ச மாதிரி ஒரு எதையாவது தூக்கி எறிகிற மாதிரி ஒன்று அடிக்கலாமா, ஒரு பண்ணலாமா, ஒரு ஸ்கில் பண்ணலாமா? பண்ணீங்கன்னா நான் எனக்கு அது போதும், ஜெயிக்கிற தோக்குறஸ். ஃபுல் ஸ்கில்ல காட்டுங்க. நெட்ஸ்ல அடிக்கிறீங்க, என்னென்ன பண்றாங்க தெரியுமா இவங்க நெட்ஸ்ல? ஃபாலோ த ப்ளூஸ்ல போய் பார்த்தா அவ்வளோ இதெல்லாம் பண்ணவே முடியாது எந்த டீம்னாலையும்ன்ற மாதிரி இருக்கு. கிரவுண்ட்ல வந்தா டிங்கிடி சூப்பர் கியூட். ஒரு போடியா ஹாரி புரூக் அடிச்ச மாதிரி ஒரு ஷாட் அடியா படுத்துக்கிட்டு ஒன்னு அடியா சஞ்சு. Comparing Sky and ABD, I think mostly both haven't performed in crucial games. இப்பதான் சொன்னேன், like every game is a crucial game in World Cup. ஸ்கை அப்படிலாம் செமிஃபைனல் ஆடி இருக்காரு. செமிஃபைனல் மாதிரி ஒரு நாக் அவுட் கேம்ல ஆடாம என்ன, போன வருஷம் வேர்ல்ட் கப்பே பார்க்கலையா இந்தியா ஜெயிச்சது இங்கிலாண்டோட? அவர் சொல்றத வந்து நான் வந்து சொல்றேன், சூரியகுமார் ஸ்டாண்டர்ட் அதிகம்ன்றதுனால அவர்கிட்ட அதிகமா எதிர்பார்ப்பேன். விராட் கோலி வந்து 50 ஆவரேஜ் வச்சுட்டு செமிஃபைனல்ல 30 மட்டும் அடிச்சா போதுமா? அதாவது விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல்லாம் டீம்ல இருப்பாங்களாம். இவர் உள்ள வந்து நடராஜர் 6 அடிப்பாராம், ஜோஃப்ரா ஆர்ச்சரை அடிச்சுட்டு பாக்குறவன்லாம் ஸ்டேட்டஸ் போடுவானா, சிஎஸ்கே ஃபேன்ஸே அட்மையர் ஆயிருவாங்களாம். அடுத்து ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்ணுவாராம், வேணாம் சூர்யா தான் வேணும்னு சொல்லிட்டு மொத்த பொறுப்பத்தையும் கொடுத்துருவாங்களாம். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா people will expect him to really score more runs.
அதான் எப்படின்னா அந்த இது பண்ணணுங்க, அந்த பூமர் போட்டு பண்ணீங்களே விராட் கோலி அகைன்ஸ்ட், அந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா நீங்க கை வச்சது வந்து விராட் கோலி ஃபேன்ஸ்லயே வச்சிட்டீங்க. நீங்க பெரிய ஆளா தான் எல்லாருமே பாக்குறாங்க உங்களை. ஆக்சுவலா பாயிண்ட் என்னன்னா யாருமே மட்டம் தட்டல, சூர்யா பெருசா பாக்குறாங்கல்ல, அது ஒரு பெருமை தான் ஒரு கேப்டனுக்கு. ஜிம்பாப்வே சாட் கரெக்டா சொல்லு, விஜய் ப்ரோ கவனிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பேசுறது. ஜிம்பாப்வே சாட் இது சரியான சாட். ஆனா இருந்தாலும் நாங்க லாஃப்டட் எதிர்பார்ப்போம். நாங்க எங்க ஸ்டாண்டர்ட் எப்படின்னா விராட் கோலி கவர் அடிப்பாரு, ஆனா ரோஹித் சர்மா வந்து லாஃப்டட் கவர். அந்த மாதிரி நாங்க லாஃப்ட்ல தான் நாங்க வந்து இதெல்லாம் சாதாரணங்க. உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வெஸ்ட் இண்டீஸ் 72, இந்தியா 28 வின் பிரெடிக்ஷன். பட் ஐசிசி வந்து அந்த மேபி கிரிக்விஸா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயா இதுதான் ஜெயிச்சா இத ஸ்டோரியா போட்டுறனால நம்மளனால அதான் நிஜம். அதாவது இந்த அசுரன் படத்துல சொல்ற மாதிரி நம்மளனால அதான் நினைச்சோம் அப்படின்ற மாதிரி. இது வந்து ஃபேன்ஸோட எமோஷனாடா. அது இந்தியா, அது கிரிக்விஸ் இங்கிலாந்துக்காரனோட எமோஷன். அவன் ஒரு கணக்கு வச்சிருப்பான், அவனுக்கு ஒரு கணக்கு என்னைக்குமே இருக்கு. இப்ப நான் அதான் சொல்றேன், இந்தியா கப் அடிக்குது அடிக்கல எனக்கு தேவையில்ல. செமிஃபைனல்ல இங்கிலாந்தோட மேட்ச் நடந்துச்சுன்னா தயவு செஞ்சு தோத்துறாத. கிரிக்கெட் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். கிரிக்கெட் சொல்லி கொடுப்பான் உனக்கு, இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு பேசுவான். ஞாபகம் இருக்காடா, ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அந்த 2022 அடிக்கல மச்சான். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு நம்ம பசங்க கமெண்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கையோட ட்ரேட்மார்க் தலைவர் சூர்யா தலைமையில். இது செமையா இருக்கே, தலைவர் தம்பி தலைமையில். கௌதம் ப்ரோ கேப்டன்ஸ்னாக ஆடி ப்ரூவ் பண்ணு. இன்னைக்கு ஆடிட்டு செமிஃபைனல் ஆடலன்னா செமிஃபைனல் ஆடலன்றவானுங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. டிராப்பிங் ரிங்கு இஸ் காஸ்ட்லி பர்சனலி. எஸ் ஆமா, நான் ரிசல்ட்ட பாக்குற ஆள் கிடையாதுனால பர்சனலி எஸ், முடிஞ்சு போச்சு. நீங்க என்னைக்கு மாத்துனீங்களோ உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் பேச்சுவார்த்தை. இந்த டெம்ப்ளேட் பேட்டிங் ஆர்டர் ஆடும்போது ஏதாவது பிரச்சனைனா தூபே ஸ்பின் அட்டாக் பண்ண அனுப்பலாம், அக்ஸரியா அனுப்பலாம், அர்டிக் ரிங்கோ ஃபினிஷ் பண்ண வச்சுக்கலாம். திலக்கு தேவையில்லாம நடுவுல வந்து அந்த பசில்ல தேவையில்லாத மாட்டி வச்சிட்டு இருக்கீங்க. இல்ல பட்லர் இவ்வளவு மேட்ச் ஆடல, தூக்கிட்டாங்களா? கிளாரிட்டி இருக்குல்ல, வில் ஜாக்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ஃபினிஷ் பண்றாங்க. சக்சஸ்ஃபுல்லா இவ்வளவு நாள் வந்துட்டு இருக்கு இந்தியா டீம். 2 வருஷமா ஒரு டீமை பில்ட் பண்ணிருக்காங்க. திடீர்னு ரிங்கு தான் பினிஷரு வந்து, அதனாலதான் நாங்க வந்து சான்ஸ், அவருக்கு போதுமான சான்ஸ் கிடைச்சிச்சு, அவர் வந்து பினிஷ் பண்ணிட்டாங்க. கில்லெல்லாம் கொண்டு வந்து என்னமோ ட்ரை பண்ணாங்க. இன்னும் கில்ல தூக்கினதுக்கு அப்புறம் ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, ரிங்கு வந்து எங்களுக்கு பிக்சட் ஸ்லாட்ன்ற மாதிரி சொன்னீங்க. திடீர்னு வந்து ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் வந்து ரிங்கு வந்து நோவேர் நியர் த பிக்சர்னா அதே மாதிரி நான் வந்து எப்படி இதை வந்து நான் முன்னாடியே ஆக்சுவலா ஒரு வாட்டி போட்டிருந்தேன். யூ ஜஸ்ட் ரைட் டவுன் திஸ் டீம் இந்தியா அண்ட் டெல் மீ someone who can win you game in the last 4 overs. So the point is, if a team opponent can restrict you in the first 16 overs, it's pretty obvious that you cannot actually win the last 24 balls. That is what happened when actually they did not allow Rinku Singh to bat during South Africa game. அதனால இங்க பாயிண்ட் என்னன்னா, ஓவர் வைஸ் கணக்கு போட்டு பார்த்தா முடியல உள்ள ஸ்பின் அடிக்க திலக் அடிப்பாரு, ஸ்கை அடிப்பாரு, சஞ்சு பவர்பில் அடிப்பாரு, அபிஷேக் அடிப்பாரு, இஷான் கிஷன் அடிப்பாரு. யாரையா லாஸ்ட் 4 ஓவர்ல வந்துட்டு 20 ரன் அடிக்கிறது. கேம் சேஞ்ச் பண்ண முடியுமா, 20 ரன்ஸ் அடிக்க முடியுமான்னு பார்த்தா ரிங்குனாலதான் பண்ண முடியும். தட் இஸ் த லாஸ்ட் பசில். ஸ்டில் ஐ எம் ஆக்சுவலி சேயிங், இவங்க இந்த மாதிரி நம்ம சொல்றதுனால அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்னு கிடையாது, அவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் as a whole டீம் எப்படி வந்து ஒரு ஐடியலா ஒரு டீமுக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு எல்லா ஃபேஸ்லயுமே ஒரு பர்டிகுலர் பவுலர் நம்ம சொன்னோம்ல, இப்போ ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலரு, ஒரு ஸ்பின்னரு, ஒரு ரிஸ்ட் ஸ்பின்னரு, ஒரு 140 மேல போடக்கூடிய ஹிட் த டெக் பவுலர்ன்ற மாதிரி ஒரு ஃபினிஷர்னு சொல்லி டெசிக்னேட்டட் ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அதுதான் வேல்யூ ஆஃப் தட். அந்த ஷெப்பர்ட், ஐ மீன் ருமாரியோ ஷெப்பர்டு, ஈவன் ஹோல்டர் டு சர்டன் டிகிரி, ஈவன் ரவுமன் பவுல், அவங்க வந்து அந்த ஃபேஸை கடந்து வந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ரோல் கிளாரிட்டி இருந்தா பெட்டரா இருக்கும். அதுதான் வில் ஜாக்ஸுமே இங்கிலாந்துக்கு வந்துட்டு பண்ணாங்க. அதனால நீங்களே யோசிச்சு பாருங்க, லைக் இப்ப அக்சர் வரணும், திலக் வரணும், தூபே வரணும், அக்சர் வரணும். இந்த 78 பால்ஸ்ல அவங்க 3 பேர் எப்படி கன்சியூம் பண்றதோட ரிங்கு லாஸ்ட் 5 பால்ஸ்ல இம்பாக்ட் பண்றதா கேமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிங்கு இன் ஃபார் ஹூ? ஆப்வியஸ்லி திலக் வருமா? Obviously, see, the point is, to be honest, whenever you have actually moved away from Sanju Samson, you shouldn't have actually went in for Sanju Samson. நீங்க வந்து அதாவது ஃபாஃப் டூலிஸ் ESPN கிரிக் போல சரியான கேள்வி கேட்டாரு. ஆரம்பிக்கும் போது ஒன் டீம் எங்க இருந்துச்சு அப்படின்னா, சஞ்சியா, இஷான் கிஷா, ஆயிஷா இப்படின்னு பேசிட்டு இருந்தார். இப்போ ஃபைனல் நாக் அவுட் மேட்ச்ல வரும்போது அந்த பெர்ஃபார்மன்ஸ் தானே வச்சிருக்கணும். ஓப்பனிங் 8 மார்க்கம் போடுவாரு, நான் ரைட் ஹேண்டர் வச்சிருக்கேன். சரி,
டெத்ல ஆர்ச்சர் போடுவானேடா ஃபைனல்ல. ரபாடா, மார்க்கோ யான்சன், கார்பின் பாஷ்லாம் வந்துட்டு லுங்கிங்கிடி எல்லாம் போடுவாங்களேடா. லுங்கிங்கிடி மாதிரி டெத் பவுலர் அடிக்கிறதுக்கு டெத் பேட்டர் வேணுமேடா அப்படின்னா ஆஃப் ஸ்பின்னர் போட விட மாட்டேன். யாரு? மார்க்ரம் உனக்கு போடக்கூடாது. ஆனா லுங்கிங்கிடி போட்டு உன் பினிஷர்ஸ் வந்து தாட்டிக்கலாமா? நடக்கும். சிவம் துபே வந்து நிப்பான், அங்கிட்டு வந்துட்டு திலக்குர்மா நிப்பான், லுங்கிங்கிடி போடுவான். அன்னைக்கு அடிச்சா அவங்க ஸ்கில்லுப்பா, இல்லன்னா உன்கிட்ட வந்து பினிஷர் இல்லப்பா, அவ்வளவுதான்ப்பா. வந்து எவ்வளவு கஷ்டமான ஒரு ரோலை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவ்வளவு ரேர் கமாடிட்டி. அதுக்குன்னு ஒருத்தரை க்ரூம் பண்ணிட்டு திடீர்னு வந்து திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா கூட இல்ல, துபே. இல்ல இதோட மெயின் பாயிண்டே வந்து நீ எதுக்கு சஞ்சு சாம்சன் வெளியே எடுத்தன்னு கேக்குறேன். இஷான் கிஷான் வந்து குட்டிக்காரனும் கூட அடிப்பான்டா தாரிக்கு, அடிச்சுட்டு போட்டோம். அவன் குட்டிக்காரன் அடிப்பான், என்னென்னமோ பண்ணுவான். நீ எதுக்கு இது பண்றீங்க? உங்களுக்கு ரைட் லெஃப்ட் தான் வேணும்னா நீங்க அபியவே நம்பி போலாம்ல. அபியை காப்பாத்துறதுக்கு இஷான் கிஷானா? இது அபியை காப்பாத்துறதுக்கு இஷான், 2 லெஃப்ட் இவரா. இப்ப எப்படின்னா இஷான் கிஷானை காப்பாத்துறதுக்கு சஞ்சு சாம்சன் இறங்கிருக்காங்க. வர்றா ஹரி, புரியுதா? பயம் இல்லன்ட்டு பயப்படுறியடா. அது ஒரு ஓவர்ல வந்து ஒரு மேட்ச்ல ஃபெயில் ஆனனால டப்புன்னு எல்லாமே மாறிடுச்சு. நான் அதான் சொல்றேனே, இன்னைக்கு நீங்க வந்து சூரியகுமார் யாதவ் வந்து இப்ப நம்பர் 4ல இறக்கணும்ன்றத நீங்க பெருமையா பண்ண மாதிரி, சஞ்சு சாம்சன் வேணாம் நான் போறேன், நான் வந்து இனிமேல் மிடில் பவர் பிளேல நான் போய் ரைட் ஹேண்டர் வேணும்னா நான் போறேன்னு சொல்லி சஞ்சு டீமை வந்து பேக் பண்ணியிருந்தாருன்னா, சூரியகுமார் யாதவ் விடாம லீடர் சேயிங் தட் அபிஷேக் அண்ட் இஷான் கிஷான் ஓகே, நான் டீமை இதுக்கப்புறம் மாத்த வேணாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இஷான் கிஷான் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் யூ ஷுட் நாட் கோ பேக் ஆக்சுவலி. அப்படினும் போது அந்த இடத்துல ஸ்கை ஷுட் மோட்டியோட ஃபர்ஸ்ட் ஓவர் 11 ரன்ஸ் போயிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் a good. Look at how poorly. Look at where is the Crickwiz win predictor ன்னு கேக்குறாங்க யாரோ. ஆக்சுவலா அந்த பின்னாடி இங்க ஒரு வீடு ஆக்சுவலா அவர் கேட்டுட்டு இருக்காரு. கேட்டுட்டு இருக்காரு. அவர் இங்க ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு. நாளைக்கு வந்து யாகம் வளர்க்க போறாரு. According to conditions and opposition is for underdog teams. Underdog champion team. இல்ல அதுதான் சாம்பியன் டீம்ல நீ சொல்லு. இல்ல அதான் நியூசிலாண்டுமே அப்படி பார்த்த அப்படின்னா பர்ஃபெக்டா வந்து கேமுக்கு ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா அலைன் பண்ணி நீஷமையும் பேக் பண்ணி அவங்க பினிஷர் ஆட வைக்கிறாங்க. நடுவில் வந்து இப்போ ரீசெண்டா சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இது பாயிண்ட் என்னன்னா, அதாவது நீ பண்றதே வந்து ஸ்ட்ராட்டஜினா 11 பேருக்கு மேல முதல்ல வெளியே போகாதயா. இது ஐபிஎல் கிடையாது, 28 பேர் வச்சுக்கிட்டு ஆள் நிறைய பேர் இருந்து பண்றதுக்கு. அதான் அவர் ஆக்சுவலி அவர் வந்து நம்மளோட தாட் ப்ராசஸ் தான் அவர் வந்துட்டு திருப்பி ஐ மீன் ஹி இஸ் ஆக்சுவலி அக்ரிங் அண்ட் கோயிங் டீப்பர் இன் தட் சென்ஸ் ஆக்சுவலா. ரொமாரியோ இந்த ஓவர் கொஞ்சம் கேம் சேஞ்சிங் ஓவரா அமையணும். ஒண்ணு இந்த பக்கம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அமையணும், விக்கெட் விழணும், இல்லனா இந்தியாக்கு அமையணும். ஏன்னா இந்த பவுலர் எல்லாம் செட்டில் பண்ண விட்டீங்கன்னா அவ்வளவுதான்டா அப்படின்ற மாதிரி. லியம் லிவிங்ஸ்டன் தேஜாவோ. இதுல ஜோக் என்ன தெரியுமா, சஞ்சு சாம்சன் எதுவுமே பண்ணாம 20 பாலுக்கு 37 அடிக்கிறான். In the process of building Team India World Cup for 2 years, players didn't improve their skills, so they are underperforming now. Also, pitches in India also made for entertainment. ஐபிஎல்ன்றது பேஸ் பண்ணி அதான் லைக் 1-2 டஃப் மேட்சஸ் தான் போச்சு. சேப்பாக்ல வந்து திலக் ஃபினிஷ் பண்ணதா இருக்கணும். அப்புறம் நடுவில் மற்ற எல்லா மேட்சுமே ரொம்ப ஒன் சைடா டாமினேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏஷியா கப் துபாயில மெயினா ப்ரோ ஆக்சுவலா வந்து சிவராஜ் ப்ரோ, நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், பைலேட்டர்ல யாருமே வந்து பெஸ்ட் டீம் ஆட மாட்டாங்க. எல்லாருமே நீ எப்படி பிராக்டிஸ் பண்ற, நீ என்ன பண்ற 2026 வேர்ல்டு கப் ஃபைன் நீ இப்போ வரையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. நீ போன மேட்ச் வரையும் நீ சிவம் துபேட்ட கொடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த. ஒரு பேச்சுக்கு சீக்காவோட வீடியோ வந்துட்டு ரேண்டமா பார்க்கும்போது அவர் சொன்னாரு, அனிருத்தும் ஷீகாவும் சண்டை போட்டு இருந்தாங்க. சண்டை போட்டு இருக்கும்போது இவர் சொன்னாரு, நம்மள்ட்ட வந்து ஜிம்பாப்வே 184 அடிச்சிட்டாங்கப்பா சும்மா இருப்பா அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னாரு, சரியான பாயிண்ட் சொன்னாரு சீகா ரொம்ப நாள் கழிச்சு. 2 ஓவர் 46 ரன் வந்து சிவம் துபே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இப்போ பாயிண்ட் என்னன்னா, யூ ஆர் ஸ்டில் ஆக்சுவலி பிளேயிங் bilateral கைண்ட் ஆஃப் சீரிஸ். யூ ஆர் ஆக்சுவலி நாட் பிளேயிங் யுவர் பெஸ்ட் டீம் அண்ட் நாட் டெப்ளாயிங் யுவர் பெஸ்ட் பவுலர்ஸ் டியூரிங் த வேர்ல்ட் கப். அப்போ நீ வேர்ல்டு கப்ல இப்படி நக்கலா விளையாண்டுகிட்டு இருந்தனா, பைலேட்டர்ல உங்களுக்கு அகைன்ஸ்டா வந்து நீங்க பாத்தீங்கன்னா யாரு வந்து பெஸ்ட் டீம் ஆடி இருக்காங்க, எல்லாருமே உங்களை மாதிரியே தான் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. நீ வந்து ஜெயிக்கும் போது நல்ல அவங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டீமை தான் நீ அடிச்ச ஃபர்ஸ்ட். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி பைலேட்டர் சீரிஸ் இஸ் எவ்ரிபடிஸ் எக்ஸ்பெரிமெண்ட் nowadays. It is not only for Team India.
ஸோ இந்தியா டீம் எல்லாருமே அதான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க கரெக்டா. ஸோ அதனால தட் இஸ் ஒன் திங் டீம் இந்தியா இஸ் ஆக்சுவலி லேக்கிங் பிகாஸ் வாட் தே தாட் இஸ் இது அடிக்கிறதா ஒரிஜினல் டீம் நினைச்சிட்டாங்க. தட் இஸ் வை தே தாட் தே ஆர் ஆக்சுவலி டாமினேட்டிங் த வேர்ல்டுன்ற மாதிரி. ஆனா நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அடிச்சல, ஒன்னையவே அவன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தாண்டா ஒன்டே அடி வாங்கினான்ற மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுச்சு கேம். சஞ்சுடன் அசல்ல இந்த ஓவர் ஹை கெபாசிட்டி ஓவரோட கேம் சேஞ்சிங் ஓவரா போனா இன்னும் நல்லா இருக்கும். 20 ரன்ஸ் அடிங்கடா. ஆக்சுவலா எனக்கு ஒரு இது இல்ல, இவரோட பேக் ஃபுட் மூவ் ஆஃப் இந்தியா டீப் இன்டு தி கிரீஸ் ஆஃப் தி வேர்ல்ட்னு ஒரு ஆர்டிகல் படிச்சேன். சஞ்சு சாம்சன் டீப்பிங் ஆஃப் தி கிரீசிங், ஹவு டு பிளே தி ஸ்ட்ரைட் டிரைவிங் அப்படின்ற மாதிரி. இங்க மட்டும் இல்லையோ, இப்ப எல்லாருமே சொன்னாங்க அவர் 2 வாட்டி ஃபெயில் ஆனானே ரொம்ப போறாரு. மட்டும்தான் அவுட் ஆனா, மத்த எல்லா பேசி அடிப்பான்டா அவன். ஆர்ச்சர்ட்ட மட்டும்தான் அவுட் ஆனா. இல்ல ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அதுக்குன்னு அவ்வளவு அடிக்க கூடாதுல்ல ஒரு ஆளை வந்துட்டு. அதுக்குதான் நம்ம அன்னைக்கே நம்ம பேசும்போது கூட நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம்னா, யாரையுமே வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வச்சு வேணாம், வில் ஜஸ்ட் கோ லிட்டில் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரொம்ப அனலிட்டிக்கலி, ரொம்ப அந்த ஆஷ்னஸ் ரொம்ப அனத்த வேணாம் அப்படின்ற மாதிரி. அனத்தக்கூடாது, அனத்து நடத்துனாங்க ஆக்சுவலா. பீடாகு அந்த சமயத்துல எல்லாம் பார்த்தா சஞ்சு சாம்சனோட டெக்னிக் இட்ஸ் கோயிங் சோ டீப் இன்டு தி கிரீஸ் அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் வந்துட்டு ஐ டோன்ட் நோ மேன். Then couple of things failed and the same person is telling I want this want Sanju Samson into the team. What? அப்படின்ற மாதிரி இருந்தது. சோ யா, ரொம்ப உள்ள போறாங்க இந்த மாதிரி. ரொம்ப அவுட் சைடு நாய்ஸ்க்கு இந்தியா வந்து மாத்திர மாதிரி தான் இருக்கு. இவங்க அது பண்ணுவாங்க, அதுல தானே இவங்க ஸ்பெஷலிஸ்ட். ஆமா, 2 டைம் வேர்ல்ட் கப் சாம்பியன் பார்த்தோம், பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தோம். ஆனா இந்த கிரிக்விஸ் காரனுங்க போட்டானுங்களே ஒரு ஸ்டாட்டு, அப்ப இவனுக்கு இந்தியா வந்து விக்கெட்டும் ரன்னு கூட, விக்கெட்டு கம்மி அவ்வளவுதான். இப்ப போடவே மாட்டானே பெர்சன்டேஜ். என்ன ஐசிசி என்னப்பா, கிங்கு குவீனு எல்லாமே கிங்டம் தான், என்ன போட்டு விட்டுருவோமா, இப்போ ஊரு ஃபுல்லா வேற வெடிச்சுன்னு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட போறேன். ஓகே சாரி, 2 டைம் சாம்பியன்ஸ் T20 வேர்ல்ட் கப் என்ன போட்டிருந்தா அப்படி டேரன் செமி ப்ரீவியஸ் கான்ஃபரன்ஸ் யா பார்த்தோம். நல்ல எஃபெக்டிவா இருந்துச்சியா. இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு டேல வந்துட்டு நம்ம ஜென்ரலாவே நம்ம வந்து ஒரு ரீல்ஸ், ட்விட்டர், யூடியூப்லாம் போய் பார்க்கும்போது தேர் வில் பி பர்டிகுலர் மொமெண்ட்ஸ், ஈச் டேக்கு ஒரு மொமெண்ட் இருக்கும் கரெக்டா. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 இது. ஒன்னு இந்த காலிசா யூடியூப் சிஎஸ்கேவோட வீடியோ, வேறு 2வது இது ஸ்டஃபே கொடுக்கலாம். அதாவது T20 வேர்ல்ட் கப் கான்டெக்ட் எடுக்கிறவங்களுக்கு இவரோட பிரஸ் மீட்டே வந்துட்டு ஹை மூமெண்ட் ஆஃப் த டே. ஏன்னா ரீல் உலகத்துல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஹைலைட் நடக்கும்ல, அந்த மாதிரி டுடேஸ் ஹைலைட்ஸ்ல கண்டிப்பா நல்லா இருந்தது. செம்ம எடிட் வேற, பிரில்லியன்ட்லி எடிட்டட். எடிட்டர்னு சொல்லும் போதுதான் நம்மால் ஒருத்தன் வந்தான், ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்லிட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் எடிட்ன்ற வார்த்தையும் காணோம், ஆளையும் காணோம். ரைட், ஓகே, கேட்டா நம்மள சொல்லுவாங்க. அடுத்து துரந்தர் பீடா தாண்டி இந்தியாக்கு படிக்கணுமா? ஆக்சுவலி இந்த லாஜிக்கலி வந்துட்டு எனக்கு ஏதோ ரைட்டோ தப்போ படுற மாதிரி இருக்கு. ஆனா இது ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது ஒரு நரேட்டிவ், நல்ல நரேட்டிவ் ஆக்சுவலா. என்னடா நியூசிலாந்து vs சவுத் ஆப்பிரிக்கா செமி ஷுட் நாட் ரிப்பீட் ஆஃப் 2015. கண்டிப்பா அதுதான் சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. பிகாஸ் அவங்களோட அந்த வேர்ல்ட் கப் லாஸ் வந்து இன்னுமே ஹீல் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். என்னதான் WTC ஜெயிச்சாலுமே அந்த வேர்ல்ட் கப்போட லாஸ், ஏன்னா எல்லா அவங்களோட ஓஜி பிளேயர்ஸ் ஆன ஏபிடி வில்லியர்ஸ், டெய்ல் ஸ்டெயின், அந்த ஒரு எரா அது, குவிண்டன் டிகாக், அது கண்டிப்பா அவங்கள டான் பண்ணும். அதுவும் கிராண்ட் எலியட் அந்த ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி மார்க்கம் will change the colors of the rainbow nation. அப்புறம் நேஷன் ஆஃப் த ரெயின்போங்கறேன். நீ அடிச்சு வாங்கு, ஆனா அன்னைக்கு அடிச்சில அது மாதிரி அடிச்சு வாங்கு. இந்த க்ளோஸ்ல போறது ஃபைனல்ல அடிச்சா டக்குனு இல்லடா, நான் அவள சொல்றேன். நம்ம போயிட்டோம் அடிச்சு வாங்க, இல்ல ரொம்ப க்ளோஸா அமடாபாத்ல எனக்கு தெரிஞ்சு நல்லா ஆனாங்க. நியூசிலாண்டோட போட்டு பொளந்து எடுத்தானே மார்க்கம். ஏய், அவங்க தான்டா வந்து டிசர்வ் டு வின் தி ட்ராஃபி. ஆல்சோ நியூசிலாண்டோடே அடிச்சிட்டு தான வந்தாங்க ஆல்ரெடி. என்ன ஒன் சைடு அடியடா தாரிகே, ஒரு சைடு ஒன் சைடுல அடிச்சாங்களே. ஓகே, சேட்டா 50 what a shot. Deep into the crease, 2 legs cannot be the man, same line of India அப்படின்றானுங்க. யாரோ பின்னாடி இருந்தீங்க, பக்கத்து வீட்ல ஒருத்தர் பேசிட்டு அந்த மாதிரி.
50 for Sanju. Nicely, nice Ashleyன்ற. அதோட என்னன்னா அவுட் ஆயிட்டு வரும்போதெல்லாம் நமக்கு வந்து இந்த மெசேஜ் வரும். அதுதான் அந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்லுவாங்க தெரியுமா? சஞ்சு அவுட் ஆனா அந்த மாதிரி இது வந்து சர்ச் பண்ணி மெசேஜ் பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் உள்ள போறாங்க அந்த மாதிரி. அதாவது நம்ம வந்து கௌதம் கம்பீர் இருடா இருடான்றான் கம்பீர். இதான் ரியாக்ஷன் கம்பீருக்கு. இவ்வளவு ஜேட்டா நாள் வந்து இல்ல இன்னைக்கு பின் சீட்டர் இவ்வளவு இப்படின்னு இருந்தான். இவ்வளவு கம்பீர் இப்படின்னு இருந்தா கேரக்டர். இப்ப இப்படி ஜேட்டா பின் சீட்டர் இல்ல, மெயின் கேரக்டர்னு நினைக்கிறேன். மெயின் கேரக்டர் எனர்ஜி ஷோ பண்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க கேட்ட ஒரு சொல்றடா. I don't want to jinx it. வலிக்காம வலிக்காம 50 அடிச்சிருக்கான்டா சஞ்சு சாம்சன். வலிக்கல அவருக்கு. 204 boundary runs percentage, 79%. சூப்பர். ஒன்னத்துக்காக தான் அந்த பவுண்டரி ரன் பெர்சன்டேஜ் போட்டாங்க. எந்த எவன் வந்து T20ல பேட்டிங் பண்றவனுக்கு வந்து அது 80க்கு மேல இருக்காது. எல்லாம் எவன் தான் சிங்கிள் அடிச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க T20ல. ஆனா போடுவோம் நாங்க ஐசிசி இப்படியே வாழ்க்கையை ஓட்டுறது தானே. நமக்கு என்ன ரிக்வெஸ்ட கொடுக்க வேண்டியது, அவனா பார்த்து ஏதாவது போட வேண்டியது, என்னன்னே புரியாது. கேட்ச் எஃபிஷியன்சி கொஞ்சம் ஹை பண்ணணும். அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். சூர்யா சென்னை 28 சீன் மாதிரி அவன் போடுற பாலெல்லாம் பிடிக்க முடியல. ப்ரோ இதுல ஜோக் என்ன தெரியுமா, இவனுங்க இதெல்லாம் இப்ப தெரியுமா சீரியஸ் எடுத்துப்பானுங்க. க்ளோஸ் கேம் வந்து தோத்தாதான், கேட்ச் 4 விட்டே ஜெயிச்சிருக்கானுங்க. நீங்க போய் எடுத்து அவன் என்ன தெரியுமா கேட்பான், வின்னிங் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஹாப்பி ட்ரெஸ்ஸிங் ரூம்ன்றான். என்ன புரியலையே என்ன அப்படின்னா, கேட்ச் விட்டாலும் ஜெயிக்கிறோம்ல அப்படிங்கிறான் அவன். அவ்வளவுதான், புரியுதா? நீ என்ன சொன்ன அப்படின்னா, எஃபிஷியன்சி எதுக்குப்பா அப்படின்னா, ஜெயிக்க தானே கேட்ச் பிடிக்கும், நாங்க தான் ஜெயிச்சிடறோமே அப்படிங்கிறான். ஆனா இந்த லாஜிக்கு ஓகேவா கௌதம் கம்பீருக்கு. ஆனா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் போது தானே சஞ்சு சாம்சன் தூக்குனீங்க, சஞ்சு சாம்சன்னாலே தோத்தீங்க நீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பதில் இல்லை. அதனால இஷ்டத்துக்கு லாஜிக்க விடுவார் அவர். அதனால நீங்க எதை பத்தி இவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. ஜெயிச்சா வந்துட்டு நம்ம கேட்கிற கேள்வி, ஜெயிச்சாலும் தோத்தாலும் கேட்கிற கேள்வி கேட்டுட்டே இருக்கணும் கௌதம் கம்பீர் டீமை பொறுத்தவரையும். ஏன்னா இவங்க வந்து பேருக்கு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்க வந்துட்டு ரிசல்ட் பேஸ் பண்ற டீம். அப்படின்னா அப்படி கிடையாது. இவங்க வந்து எப்படின்னா அவருக்கு ஒரு இது இருக்கு, அந்த மொமெண்டம் தான் போயிட்டே இருப்பாரு அவர். ஆக்சுவலா 10 overs 98 India should win very easy. தெரியாது 98 ஆல்ரெடி இருக்கு with the depth, expect to chase down quite easily, very easily. India run see அப்ப கரெக்ட்டா போயிட்டு இருக்க அப்படின்றாங்க. இல்ல ஐ டோன்ட் நோ, ஐ மீன் வேர் இஸ் த வின் விஷன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஆக்சுவலா அந்த பக்கத்து வீட்டுக்காரரு என்னன்னே தெரியல, சவுண்ட் ஓவரா போயிட்டு இருக்கு. ஷமா ஜோசப் வாடா, இப்ப ஷமா ஜோசப் சஞ்சு அடிக்கணும், அதான் மேட்டர். இல்ல சமார் ஜோசப் தான் அவங்களோட எக்ஸ் ஃபேக்டர். பாப்போம், அவரை பத்தி பேசவே இல்லை, மறந்தே போயிட்டோம். மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்துடாதீர்கள்ன்ற மாதிரி ஒரு வாட் பியூட்டிஃபுல். இப்ப இதுவே வந்து பழைய காலத்து ஆளு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்ப அக்ஷய் ராம் வந்துட்டு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் டைம் மிஷின் யூஸ் பண்ணி நான் போறேன்னு வச்சுக்கோங்க, இந்த இவனுங்க 2 பேர் ஆடினாங்க தெரியுமா, இது என்னமா ரசிச்சிருப்பேன் தெரியுமா சத்தியமா. ஏன்னா அப்ப ஆடின காலத்துல வந்து இந்த மாதிரி வந்துட்டு 9 over 10 overல பார்ட்னர்ஷிப் போடுறது பெரிய விஷயமா இருந்தது. அப்பெல்லாம் வந்து T20 பெருசா நம்ம வேகமா விளையாட மாட்டோம். இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு 270 250 அடிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிற ஸ்கில்லுக்கும் ஏரியா ஆக்சஸ் பண்ணக்கூடிய டேலண்ட்டுக்கும் பவருக்கும் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான பார்ட்னர்ஷிப்ன்ற மாதிரி தெரியுதேயா. என்ன ஸ்கை அவுட்டு போலையப்பா, அவுட்டு ஸ்கை 16 balls 18. முக்கியமான டயத்துல அசால் இந்த இடத்துல க்ரூஸ் பண்ணிருக்க வேண்டியது, அவுட் ஆயிட்டான். அதுதான் இததான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆப்போனன்ட்ட வந்து ஏன் வர விடுறீங்க, யூ ஆர் டாமினேட்டிங் இன் அ பொசிஷன். அப்ப வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் கூட நடன்ற மாதிரி. சூப்பர் கேட்ச், உண்மையிலே கேட்சிங் வந்து பிரில்லியண்டா வந்துட்டு பிடிக்கிறாங்கப்பா. எப்படி ஒரு எமோஷன்லெஸ்ஸா இந்த கேம் போயிட்டு இருக்குன்னு பாரு. அவுட் ஆனாலும் தெரியுது ஏதோ இன்னும் 3-4 விக்கெட் எடுக்க வேண்டியது இருக்கு, இன்னும் 90 ரன் தானே அப்படின்ற மாதிரி. திலக்வர்மா இஸ் வாக்கிங் இன் என்ட்ரி பாயிண்ட். ஐ மீன் சராஸ் ப்ரோன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஐ டோன்ட் நோ, நீங்க இவர் தான் வந்து சொல்லிட்டு இந்த 11 to 14 சஞ்சு திலக்வர்மாவோட என்ட்ரி பாயிண்ட் 11 to 14 இருக்கணும்னு. அகைன் 11 to 11 கரெக்டா 11th over வந்துட்டாரு, வாக்கிங் பண்ணிருக்காரு. நைஸ். என்ன சொன்னீங்க, whenever Sanju tries to stamp authority name somebody gets out. Yeah. That's why Sanju is a man actually, either he gets out in the single or else he goes for a winning score. Win பண்ணனும், என்ன பண்ணனும். It was a nothing shot. Yeah, I mean
சூரியகுமார் ஃபெயில் டு எக்ஸிக்யூட் ஹிஸ் ஷாட், அவ்வளவுதான். இது நம்ம யாக்கர் போடும்போது ஃபுல் டாஸ் மிஸ் பண்ற மாதிரி தான். நல்ல அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல வர பால தூக்கி நம்ம வந்துட்டு ஆஃப் சைட்ல தான் வந்துட்டு அவரோட ஃபேவரட் ஷாட் தான் அடிக்கணும்னு ட்ரை பண்ண பார்த்தாரு. அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போயிடுச்சு. இட்ஸ் ஃபைன், நோ இஷ்யூஸ். கண்டினியூஸா விக்கெட் விடாம அப்படியே அடுத்து வந்து கண்டினியூ பண்ணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க தான் அட்டாக் பண்ணி ஆடவே மாட்டீங்களே. நீங்க தான் உங்க கேம் வந்துட்டு நார்மலா வந்து நார்மலைஸ் பண்றீங்க. 9 ஓவர்ன்றதுனால அப்படியே கேஷுவலா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் தீஸ் 4 balls should be very careful. டக் டக்குன்னு தொடர்ந்து விக்கெட் கொடுத்தா ஹோப் கொடுத்து எமோஷன்ல உள்ள வந்துருவாங்க இவங்கலாம். ஆனா சஞ்சு எல்லாம் இந்த மாதிரி டயத்துல எல்லாம் சொல்லவே முடியாதுடா. திடீர்னு முட்டாத்தனமான ஷாட் அடிச்சு அவுட்டா இருக்கான பாசிபிலிட்டி இருக்கு சஞ்சுட்ட எல்லாம். அதான் 91 for 1, 100 for 3. யா நைஸ். அதுதான் லெட்டிங். இப்போ அதனாலதான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஸ்கை நாட் பீட்டிங் இஸ் மினோ. ஓ, வெஸ்ட் இண்டீஸ் மினோ இல்லையா? சாரி, ஆக்சுவலா தெரியாம நான் இது எனக்கு வாய்க்கு தவறி வந்துருச்சு. என்னப்பா இங்கிலாந்து அடிச்ச உடனே மினோ இல்லன்றீங்க வெஸ்ட் இண்டீஸ். ஓகே, T20ல மேபி இல்ல, பட் இவங்க பவுலிங் அட்டாக் அகைன்ஸ்ட் அடிக்கிறது மினோ பவுலிங் அட்டாக் மாதிரி இல்லையா இது? இந்த பவுலிங் அட்டாக் எனக்கு புரியலையே. இந்த அட்டாக்ல ஃபுல்லா ஆல்ரவுண்டர்ஸ் தான் இருக்காங்க. போன வேர்ல்டு கப்புக்கே குவாலிஃபை ஆகுது. T20ல சொல்லல, ஒயிட் பால்ல சொல்லிட்டு இருக்கேன். தட் இஸ் தேர் ஃபார்ம் கரண்ட்லி. So to be honest, if West Indies goes out of this game today, they are yet another full nation. I mean, அவங்களுமே வந்துட்டு 3 ஃபார்மேட் ஆடக்கூடிய நேஷன் லைக் ஜிம்பாப்வே who is going out, அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி தான் பாக்குற மாதிரி இருக்கு. Their batting is yes, but against their bowling சூரியகுமார் ஸ்கோர் பண்ணாலுமே அது மினோஷா தான் ப்ரோ நான் கன்சிடர் பண்ணுவேன். நீங்க அந்த லாஜிக் படி பார்த்தா எனக்கு என்னமோ சஞ்சு கரெக்டா சொல்லிட்டு இருக்கீங்களே, அவுட் ஆவாருங்க. எப்பவுமே சேட்டன் வந்துட்டு உங்களுக்கு வப்பாருங்க, பொறி வப்பாருங்க. காலிஷானா அப்படிதான், வேணுங்கும் போது கதவை திறந்து வருவார்ல. ஆனா எப்பா ஹைப் ஒண்ணு கொடுத்தா இல்லையப்பா, கதவை திறக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு 4 நிமிஷத்துல ஷமார் ஹார்ட் லைன்ஸ் மேன். அட பாவிகளா, ஸ்டெம்பிள் மேரா போயிருக்கும்டா 4. இப்போ வந்து வின் ப்ரெடிக்டர் போட்டாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ போடுவாங்க, அதான் கரெக்ட். Is Sky finished? He should be finished if Team India is not lifting. இன்னைக்கு தோதாலே முடிஞ்சிரும் நினைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் போய் 10 ரன் ரேட் கூட அடிக்க முடியாமல உண்மையிலே, அதுவும் ஈடன் கார்டன்ஸ்ல. வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங்னு சொல்லுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. அவ்வளவுதான். அந்த பயிர் அடிக்க சொன்னா இந்த பயிர் அடிச்சு முடியுங்க. கேட்ச் எஃபிஷியன்சி 75% வெஸ்ட் இண்டீஸ், இந்தியா 50%. அவ்வளவுதான் போட்டாங்க பாத்தீங்களா? எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு வந்து யாருக்கு போடுறானுங்க. ரிட்டையர்மென்ட் லோடிங். தம்பி மேட்ச் முடியலப்பா, முடியட்டும் மேட்ச், அதுக்கப்புறம் பார்த்தோம். T20 ஓகே. சமார் இது பிளான் பண்ணி அசாசினேட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. கேட்சிங் எஃபிஷியன்சி அப்பே ஒரு ஆனா சூப்பரா வந்து ஒரு ஓவர்ல ஒரு விக்கெட், 3 ரன். பிரஷர் ஆன் சஞ்சு எப்போ வரும்னா, திலக் வர்மா வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்கன்னா ஸ்கோர் போர்டை டிக் பண்ணணும். ஆனா how they are going to take this place சொல்றதான். சஞ்சு வந்து so far வந்து பேனிக்கே ஆவல. he knows he can take the game. அதே ட்ரஸ்ட் பண்ணி ஆடலாம். இவ்வளவு நேரம் ஒரு ஸ்ட்ராட்டஜில ஆடிட்டு டக்குன்னு பேனிக் ஸ்கேல பிரஸ் பண்ணிட்டாங்கன்னா that is when Indian fans should fear the god. ஸ்டோரியும் I don't this looks like a சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல் சஞ்சு சாம்சன் மாதிரி இருக்கு. இந்த வால்யூம் ஆஃப் ரன்ஸும் வரும், ஆனா ஒரு டீசன்ட் மேட்ச் வின்னிங் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருப்பாரு. அப்படியே போயிட்டு அந்த பாரு இப்ப கூட பார்த்தா 30 ரன்னுக்கு 56ங்கிறது தேவையான ரன் ரேட்டுக்கானது ஸ்ட்ரைக் ரேட் தான் போற. அப்படி என்னப்பா சிவம் துபே ஆகா வரலாமா? இன்னும் மோட்டிக்கு இருக்கு ஒவ்வொரு, அகில் ஹுசேனுக்கு ஒவ்வொரு இருக்கு. சேஸ கொண்டு வந்தாங்க. சேஸ கொண்டு வந்து இந்த மாதிரி டயத்துல டக்குன்னு ஒரு எப்படி சொல்லனா, ஒரு ரூத்லெஸ்ஸா இருக்கக்கூடிய டீம்னா சேஸ வந்து ஒரு 2 6 அடிக்கணும். சஞ்சு சாம்சன் அவுட் ஆகுறேன்னு பயப்படக்கூடாது. அவ்வளவுதான். 50 ரன் அடிச்சாச்சு, ரிஸ்க் எடு. இன்னும் 54 பால் தான் இருக்கு, 4 பேட்டர் உள்ள இருக்காங்க.
What is the low stance? ஏதோ இன்னொன்னு என்னமோ போட்டிருக்காரு நவீன் ப்ரோ. We have to ஐடியா இது வேர்ல்ட் கப் ஹோம்ல ஜெயிக்கணும்னா இந்த இதை விட்டா 2029 சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான். வேர்ல்ட் கப் எங்க அடிச்சா எங்க போட்டாலும் ஜெயிக்கும். ஆமா, இதனால ஹோம் வேர்ல்ட் கப்னா அது ஒரு கெத்து தான் உண்மையிலே. ஹோம் வேர்ல்ட் கப் கூட தோக்க கூடாதுன்றது ஸ்டாண்டர்ட். ஆனா இந்தியா ஆடுறது பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப்பே தோக்க கூடாதுன்றது தான் ஸ்டாண்டர்ட். இது ரன் ரேட் வந்துட்டு லெஸ் தென் 9 வந்துருச்சுடா. இப்ப சஞ்சுவோட விக்கெட் வந்துட்டு அப்படியே வேல்யூ கூடிட்டே போகுது. சஞ்சுவோட விக்கெட் இவனுங்க டீப்பா எடுத்துட்டு போக போக. ஏன்னா அதுக்கு யாருமே அடிக்கவே மாட்டானே அப்படின்ற மாதிரி. திலக் அவ்வளவுதான். ரிங்கு டுடே we should not miss Rinku today, but Rinku Singh should have been in the 11. அத பத்தி நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து பேசியிருந்தோம். What is low stand Sanju is having even Pawan? ஐயா அது சர்க்காசம். அது ஒரு கதை, அது ஒரு மேட்ரு. நீங்க ஆக்சுவலா வந்துட்டு யூடியூப் சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க போடுற இதுல இருந்து அது ஒரு கதை. அதோட ஒரு ஆப்போசிட்டான இது. நம்ம யாரையுமே நம்ம எப்படி சொல்றது, அவங்க வந்துட்டு அவ்வளவு சாதிச்சிருக்காங்க, அதை வந்து நம்ம வந்துட்டு டைரக்டா அதை வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால இட்ஸ் வஞ்ச புகழ்ச்சி. ஐ நீட் டு பி ஆனஸ்ட். இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பரா. பாகிஸ்தான் கிட்ட மட்டும் இந்தியா ஒரு வெறியோட ஆடின மாதிரி இருந்தது. அதுவுமே வெறி மாதிரி இல்ல ப்ரோ. ஆக்சுவலா அங்கேயுமே ரிங்கு சிங்க பவுலிங் கொடுத்துட்டாங்க. இப்ப போடுறாங்க பாருடா இவனை 61% தான்டா. இந்த போன ஓவரும் இந்த ஓவர் 3 ரன் தான் போயிருக்கு. போன ஓவர் 3 ரன். இந்த ஓவர் முடியல இன்னும், பாப்போம். திலக் 4 பால் 2 ரன். ஆனா செமையா பயப்படுறாங்க சேசிங்ல. அக்சர் இருக்கு, துபே இருக்கும்போது திலக் கிராம்பிங் மேனா. அப்பா சரியான ஸ்டாப்டா. இந்த ஓவர் 3 ரன் தான். வெரி குட். வெரி குட். சூப்பர்யா. கேம் டைட்டா எடுத்துட்டு போணும்ல. அதான் விண்டீஸ் வந்து ரொம்ப பாராட்டிட்டு இருக்கு. they are ready to give it their all. match on. absolutely yes. திக் நிமிடங்கள் 2 திலக் அண்ட் பாபர் அசமா யோயோ. இல்ல ஆனா அந்த மாதிரி தான் வந்தோடனே முதல்லலாம் வந்தோடனே முட்டியை போட்டு லெஃப்ட்ல திரும்பி ரைட்ல திரும்பி அடிப்பான். என்னடா சஞ்சு இப்ப முக்கியமான இடத்துல சஞ்சு தாங்க. அப்ப சஞ்சு ஒரு பால் தான் ரிஸ்க் எடுக்க முடியுது. அதான் ஒரு ஓவரை வந்துட்டு டக்கு டக்குன்னு ரன் அடிச்சு மாத்தினாதான் உண்டு. ஆனா இதுவே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தா வேற மாதிரி பேட்டிங் பண்ணிருப்பாங்க. எப்படி பாரு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் வந்தோடனே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சு விளையாடுற மாதிரி ஆயிடுச்சு சேசிங்ல. pretty much last 18 balls 13 run, ஒரே ஒரு 4, 2 ஓவருக்கு 3 ரன். சூர்யா வேற அவுட். இப்ப வந்து சஞ்சு அவுட் ஆகிட்டாருன்னா கேம் நல்லா ஹர்டி பாண்டியா வந்து ஆரா பண்றது கரெக்டான ஒரு டைம். ஹர்டிங் மட்டும் முடிக்கல அப்படின்னா முடிச்சிருவானுங்க. ஆனா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம இந்தியாஸ் கேம்ஸ் டு லூஸ் ஆக்சுவலி. இந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ட் கிடைச்சு சாரி போயின்ற மாதிரி ஒரு அடியா போட்டான் பாரு. ஆனா போனதுல ஒரு 4 போயிருக்க வேண்டியதுடா. அது அந்த ஸ்டெம்ப் தடுத்துருச்சு ஆக்சுவலா. சஞ்சு சாம்சன் கேன் பி த மேன் ஹூ ஜஸ்ட் கீப் டீப் இன்டு தி கிரீஸ் அப்படின்றானுங்க. ஒரு கமெண்ட்ரி, புது கமெண்ட்ரி போயிட்டு இருக்கு சைடுல. ட்ரேசர் புல்லட் டீப் இன்டு தி கிரீஸ்ன்றானுங்க. இல்ல எக்ஸ்ட்ரா பேஸ் தான் இந்த ஸ்டான்ஸ் வச்சு ஆட முடியாது. அவர் அப்படி பேக் ஃபுட்ல ரொம்ப போறாரு அப்படின்னா. ஷமர் ஜோசப் வந்து எக்ஸ்ட்ரா பேஸ்னு இந்த லெந்த் மட்டும் தான். அது ஒண்ணுதான் வீக்னஸ். எவ்வளவு பேஸ் போறோம் இந்த லெந்த். அதாவது எப்படி சொல்றதுன்னா பவர் ஹிட்டிங்ல எல்லாம் ஷாட் திலக் ஏதாச்சும் பண்ணு. திலக் இந்த பேஸ் ஹிட்டர்னு நம்ம பாய் சொல்லுவீங்களே, அடிப்பாரா பேஸ் ஹிட்டர்? இல்ல போன மேட்ச் ஒரு லேப் ஒண்ணா இன்னைக்கு ஒரு லேப் ஆடு. ரிஸ்க் எடு. இன்னும் தூபே ரிஸ்க் எடுக்கன்ற தாண்டி கரெக்டான ஆள் தானே. சஞ்சு சாம்சன் வந்து ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட் பாத்துமா. திலக் வந்துட்டு பிஹைண்ட் தி விக்கெட் பாத்து சண்டை ஒரே வெடி. ஒரு பால் ரிவர்ஸ் லேப் பண்ணா ஒரு பால் வந்து உனக்கு லெந்த்ல போட போறான். அப்ப நீ அடிச்சுக்கோ ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட்ன்ற மாதிரி தான். இப்ப அடிச்சானே ஆல்ரெடி. ஒன்னு நேரா ஒன்னு அடிச்சனால கண்டிப்பா ஒன்னு வரப்போகுது. பின்னாடி போடலாமா?
என்ன சொல்ற ஹரி? போடலாமா? வச்சு விடலாமா லைட்டா? இல்ல வேணாமா? வச்சு விட்டுலாமா? வச்சு விட்டுலாமா வேணாமா? சொல்றா டக்குன்னு. வச்சுட்டான் ஒருத்தன் நேரா வச்சுட்டான் பாரு. ஷார்ட் 6 4 6 மாதிரி 4 மாதிரி தான் தெரியுது. 4 வச்சு விட்டுலாமா? இது இன்சைட் அவுட் இல்ல ப்ரோ, திஸ் இஸ் லாஃப்டட் ஸ்ட்ரைட் டிரைவ். ஸ்ட்ரைட் டிரைவ். வாட் a shot யார். ஷார்ட். அப்பாலஜிஸ் திலக். மேட்ச் முடியற வரைக்கும் அப்பாலஜி கிடையாது. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா திலக் அடி திட்டிட்டே இருக்கான்டா. டேய் உண்மையிலே இது மொரட்ட ஷாட்ரா. இந்த ஜிம்பாப்வேவோட வந்துட்டு சஞ்சு சாம்சன் அடிச்ச ஷாட் மாதிரி திலக் வருமா? நேரா நேரா வர பால் 145ல போறது எப்படி நேரா அடிச்ச அப்படின்னா, ஏய் அதெல்லாம் வந்து 2022ல மெல்பர்ன்ல அடிச்சத பார்த்தது தாண்டான்றாங்க, வேற சொல்ல. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்காங்க எல்லாரும். நின்னுப்பார்ன்ற மாதிரி அடிக்கிறான். ஷாட் 4 பவுண்டரி மேன். ஷாட் யார் பிஹைண்ட் தி ஸ்கொயர் அடிச்சாச்சு, அவ்வளவுதான். 2க்கு 2 அடிச்சாச்சு, வச்ச 2 டாட்டுக்கு தூக்கியாச்சு. வாட் a பேட்டிங் யார் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கோம் நாங்க பாத்துக்கு. அவ்வளவுதான். ஏரியா ஆக்சஸ் பண்றதுல நாங்க வந்து கிங்கடா அப்படின்றானுங்க. சரியான பேட்டிங். ஆனா சமார் ஜோசப் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பவுல் தீஸ் கைண்ட் ஆஃப் இது. பட் ஓகே, வேற வழி இல்ல. அதாவது நிலைமைக்கு நிலைமை, வாழ்த்துக்கு வாழ்த்துன்னு போயிட்டே இருக்கணும். ரைட் த வேவ், அவ்வளவுதான். கேமை வந்து அப்படியே ஷட் பண்ணி தூக்கலாம். இந்த டயத்துல அப்படியே ஷட் பண்ணலாம், கேமை ஷட் பண்ணலாம். ஆனா பண்ண மாட்டாங்க. என்னடா 4 ரே ஓடே ஓடா ஓடே. ஏய் என்னடா கட பாவமே. இப்ப காட்டுங்க கேளியா? என்ன ப்ரோ இது நியாயமா இல்லையா ப்ரோ? சொல்லு ப்ரோ. நான் இப்படிதான் எனக்கு வந்து எல்லாரும் நான் சொல்லிட்டே இருப்பேன் ஹரிட்ட எப்பயுமே. நானு ஆஸ்திரேலியா கூட விட்டுருவேன், நான் இங்கிலாண்ட வந்து எனக்கு எதிரி அவன் தான் அப்படின்ட்டு. கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சன்ற கண்டி என்ன வேணா நீ பேசுவியா நீ? ரூதர்ஃபோர்ட் ஐயா இப்ப போடுங்கயா. போட மாட்டாங்க கௌதம் ப்ரோ உங்களுக்கு. ஆக்சுவலா அதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு சுமார் போடுறாங்களா? போடுறாங்க ப்ரோ இப்போ. நல்ல வேலை. அப்படிங்களா? பரவாயில்ல. அதுவும் 50-50. சரி ஓகே. கேம் முழுசா முடிச்சாதான் நம்ம சைடே வரும் போலேடா ஹரி. கிரிக்விஸ் என்ன வேர்ல்ட்ஸ் லீடிங் அனலிஸ்ட். இப்போ பாருங்க டக்குனு டிஓ காட்டிட்டாங்க மிட்ஃபீல்டுக்கு. ஓகே ரைட். சரியான பால்ரா. சூப்பர் வைடியாக்கர். இந்த மாதிரி பேஸ்ல அடிக்கும்போது. ஆனா எனக்கு ஜெனரலாவே வந்துட்டு எப்படின்னா, ஒரு பேட்டர் வந்து விலகுனதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டெம்ப்ல போடுவாருன்னு நினைச்சு அவன் விலகும் போது பால தூக்கி இன்னும் வெளியே போடுறதுன்றதெல்லாம் வந்துட்டு சரியான எக்ஸிகியூஷன். ஏன்னா இப்ப வந்துட்டு சமார் ஜோசப் வந்து 145க்கு மேல போடக்கூடிய ஆள் தான். ஈஸியா வந்து நான் ஸ்டெம்பை ஹிட் பண்ண போறேன், நீ என்ன பார்த்து நீ இறங்குறியா, நான் ஸ்டெம்பில் அடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டுன்னு சொல்லிட்டு போடாம அப்படின்ற மாதிரி ஒரு வைடா ஒண்ணு போட்டது இருக்கு. அதுதான் ஹர்திக் பாண்டியா அந்த ஸ்லோ பால் ஒண்ணு ஹோல்டர்ட்ட போட்ட மாதிரி. ஆசைப்படாதீங்க, டீமுக்கு பண்ணுங்கன்ற மாதிரி பண்ண. அப்படி வேற எதுவுமே இல்லை. நைஸ். இப்பயுமே நைஸ்லி பாய்ஸ்ட் தான். 42-75 போன ஓவர் அடிச்சதுனால நம்ம கேமுக்குள்ள இப்பதான் வந்திருக்கோம் ஆக்சுவலா. அந்த விக்கெட் போனதுக்கு அப்புறம் இப்ப கரெக்ட்டா மாறிடும். ஐடியலி ஸ்பீக்கிங் சஞ்சு சாம்சன் இஸ் கோனா கெட் அவுட்ங்கறானுங்க பின்னாடி இருந்தாங்க இந்த அங்கிள் சொல்லிட்டு. அப்பதானே அதானே உசிதம். மோட்டியா சாமிஸ் மூர்த்தி குடகேஸ் மூர்த்தி சேஸ் நம்மூர்காரர் தாமா. நம்மூர் சேஸா என்ன? டாரன் சமி இஸ் கமிங் அண்ட் கிவிங் சம் திஸ் திங். இல்லடா அந்த திலக்த வந்து ஒரு 2 டாட் எடுத்தது வந்துட்டு கொஞ்சம் ட்ரஸ்ட் கொடுக்குது ஆக்சுவலா. அது மாதிரிதான் சமார் ஜோசப் 3 ரன் கொடுத்தாரு, ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் எலிகண்டான ஷாட். என்னமோ சொல்லிட்டு இருக்காங்களே யாரோ வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டாரா பேக் சைடுன்னு சொல்றாங்க. இங்கிட்ட ஆக்சுவலா ஒருத்தர் மாத்தி அடிக்கிறீங்கன்ற மாதிரி பாயிண்ட் இல்ல. இது விராட் கோலி வந்துட்டு இந்த புவனேஸ்குமார் போட்டு அந்த அடிச்ச ஷாட்டே தான். ஆனா என்ன இது ஃபாஸ்ட் பவுலர் அடிச்சாரு, அவ்வளவுதான். இது ஸ்பின்னர்ட்ட தட்டி விட்டுறதுதான். சஞ்சு சாம்சன் தி மேன், தி லாஃப்டட் ரோஹித் சர்மா, அந்த குட்டி ரோஹித் அப்படின்றானுங்க. சரியான ஷாட்ரா. சேஸ் அண்டர் பிரஷர். இல்ல டாரன் சமி உட்கார சொல்லுங்க கொஞ்சம். ஒரு மாதிரி பாவமா இருக்கு. அவர் நல்ல மனுஷன். ஏதாவது நம்ம பாட்டுக்கு பாக்குற இதுல அவர் ஏதாவது சொல்லிட போறோம். சாமி எமர்ஜென்சி சாமி கால் தி ஆம்புலன்ஸ் பட் ஃபார் யூ அப்படிங்கற. ஆனா see however that this Indian team has been battered,
இந்த சஞ்சு சாம்சன் கொண்டு வந்து ஈஸ் த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் வந்துட்டு ரொம்ப லவ்லி டு வாட்ச். அது எப்படின்னா கஷ்டம் படலங்க என்னங்க அப்படின்றாரு. ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. இது ரொம்ப ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறாரு நம்மள பாக்குறவங்கள பார்த்து. 75 பால் நான் தான் நிக்கிறேன்ல, அசால்ட்டா தானே அடிச்சேன், நான் ஏதாவது கஷ்டப்பட்டேனா, இறங்கி வந்து சுத்தனா அப்படின்றான் சஞ்சு. Hey, this is the matchup. Chase with luck. Should bowl next over. Moti or holder? Moti. யார் முதல்ல? இங்க பாருங்க, ஹோல்டரை வந்து டெத்ல வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது கேம் வந்து டீப்பா வரும் அப்படின்னா ஹோல்டர்கிட்ட வந்து அவங்கள வச்சுட்டு மிடில் ஓவர்ல எஃபெக்ட் பண்ணக்கூடிய மோட்டியை தான் வந்து கொடுத்தாகணும். இல்ல கேமை நாங்க இப்பயே முடிக்கிறோம் அப்படின்னா ஹோல்டரோட நியூ பால் ட்ரெஸ் பண்ணி ஹோல்டரும் மோட்டியும் அடுத்தடுத்து போட்டா கரெக்டா இருக்கும். அது அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணிக்கலாம், பார்ப்போம். இப்போ நான் பர்சனலி ஸ்பீக்கிங் ஐ ஷுட் ஆக்சுவலி கிவ் மோட்டி த ஓவர் அண்ட் ஷட் த கேம். முடிச்சு விட்டுருவோம், டக்குன்னு முடிச்சிடலாம், இந்தியா முடிச்சிடலாம் பட்டுன்னு. அதுக்காக வேற எதுக்காகவும் இல்ல, மோட்டிட்ட கொடுத்து முடிச்சு விட்டுலாம். ஹோல்டரை கொடுத்தாலும் அடிப்பாங்க. என்னமோ இவங்க ரெண்டு பேரும் பும்ரா வருண் சக்கரவர்த்தி இல்லடா, இவங்கிட்ட வருண் பும்ரா மாத்தி மாத்தி என்ன 48 பால் தியரி. ஆர்ச்சர் அண்ட் அடில் ரஷீதே அடிச்சுட்டாங்க நேபாள்காரங்க. 48 பால் தியரில ஒர்க் இந்தியாக்கே ஒர்க் ஆகாதியா. அஞ்சு வெயிட் பண்றான், ஒரு பால் மட்டும் கரெக்டா போடுறாங்க. டேக்கிங் ஓவர் பை ஓவர். அவ்வளவுதான். they can afford. ஏன்னா பேட்டிங் டெப்த்தும் இருக்கு, அவங்களுக்கு பவுலிங் டெப்த்தும் கிடையாது. கையும் அதாவது எப்படி கை கெட்டுற தூரத்துல தான்டா இருக்கு ரன்ஸ், எதுவுமே பண்ணாமயே வந்துடலாம். கை கெட்டாம இருக்கிறது வின் ப்ரெடிக்டர் மட்டும், அது மட்டும் இஷ்டத்துக்கு போட்டு பண்ண மாட்டோம். இப்பல இருந்தே கண்ட்ரோல்ல தான் இருக்கு சேஸ். இஷ்டத்துக்கு 70 ஓடலாமா எப்படி ஓடலன்னு நினைக்கிறேன். ஓடலாம், இவனுங்க சமார் ஓடியாச்சு. சூப்பர் நைஸ்லி நைஸ் ரன்னிங். வெறித்தனம் எஸ் கரெக்ட், வெறித்தனமான ரன்னிங். பிரஷர் போடுங்க அவ்வளவுதான். எனக்கு இந்த வெறித்தனம் சொன்னே எனக்கு வெறித்தனம் சொன்னே எனக்கு ஒரு மாதிரி அழுக வருது. எனக்கு மாதிரி எனக்கு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு சுத்தலாம் ஓடலான்னு நான் இருக்கேன் நான். ஆனா கேமரால தெரியாது. ரிங்கு காட்டுறாங்க, புரியல. அவுட் ஹரி அவுட். 43 இப்பதான்டா இந்தியாக்கு போட்டிருக்காங்க 57. நம்ம லைவ் பாக்குறாங்க போல. 37 கம் ஆன் 6 ஹரி. நீ ஸ்டக் ஆயிடுற ஹரி அப்பப்ப. நெகட்டிவ் மேட்ச் பண்ணாங்க அவ்வளவுதான். நெகட்டிவ் மேட்ச் அவ்வளவுதான். ஆமாடா ஸ்டக் ஆயிடுற. எனக்கு மட்டும் தானா தாரிக் உனக்கு அவன் ஸ்டக் ஆறானா? இப்ப இல்ல ஓகே என்ன ரிப்பீட் அப்பாலஜி பாபரசம்லாம் சொன்னீங்களே 10 டைம்ஸ் எழுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணீங்களா? மேட்ச் முடிஞ்ச அப்புறம் எழுது. இல்ல அதுதான் கரெக்டா இருக்கும். ப்ரோ ஷேர்ஸ் ப்ரோ, நீங்க வந்து இது எழுதுங்க, ஒரு இம்போஷன் எழுதுங்க ப்ரோ. சாரின்ட்டு நீங்க அசால்ல அழிச்சிட்டு நீங்க இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிவிடுங்க. நீங்க என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழ இருக்கு. இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் எனிவேர் லிங்க்லாம் இருக்கு, மேவா வந்து ஃபாலோ பண்ணுங்க. 2 cents on Jammu and Kashmir. Jammu and Kashmir. அகிப் நபி இவங்கெல்லாம் they have put in the hard yards last. அவங்களுக்கு வந்து அவங்க பேசினது கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். they have not, அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் சரி. இப்போ இவ்வளவு நேரம் நாங்க இந்த நேஷனல் கிரிக்கெட்டுக்கு பேசிட்டு இருந்தோம், யாருக்கு வந்து அந்த எமோஷன் இருக்கு. they have that emotion. அது வந்து பெர்ஃபார்மன்ஸே காட்டியிருக்காங்க and they deserve. நான் ஒரு பாயிண்ட் முக்கியமா வந்து சொல்லவா, எல்லாருமே ஆக்கிப் நபியை பத்தி சொல்றாங்க. அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்து அப்துல் சமாத் இஸ் கோயிங் டு கம் இன் டு இந்தியன் டீம் வெரி சூன், எஸ்பெஷலி இன் 50 ஓவர் as well as இந்த லாங்கர் ஃபார்மேட்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் ஆஃப் த வே ஹி இஸ் ஆக்சுவலி பிளேயிங். பிகாஸ் ஏன்னா நான் சில இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் வர்றது வந்து ஹாரி புரூக் ரேஞ்சுக்கு அடிக்கிறாருங்க, அடிச்சு கொடுத்துருக்காருங்க அவரு JNK ஃபுல்லாவே. அதே மாதிரி ஆக்கிப் நபி வந்துட்டு நிறைய பேர் என்ன வந்துட்டு சொல்றாங்க அப்படின்னா, த வே ஹி ஹஸ் பவுல்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் அவரை வந்துட்டு டக்குன்னு போயிட்டு அன்சுல் கம்போஜோட வந்துட்டு கம்பேர் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இந்தியன் டொமஸ்டிக் பேசர்ஸ் வந்துட்டு எப்பயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 17 மேட்ச்ல இருந்து 22 மேட்ச் விளையாண்டுட்டு IPL ஒரு 14 மேட்ச் விளையாண்டுட்டு மொத்தம் 36 கேம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்தியா வந்து ரெப்ரசென்ட் பண்ண வருவாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃபேக் எண்ட் ஆஃப் தேர் ஓவரால் சீசன். அப்படி வரும்போது அவங்க பேஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் இப்ப அன்சுல் கம்போஜோட பேஸ் கம்மியா இருக்க மாதிரி நாளைக்கு அக்யூப் நபியும் வந்து பேஸ் கம்மியா போட்டாருன்னா தயவு செஞ்சு அவரை வந்து நீங்க கேட்க கூடாது. இல்ல அப்படின்னா செலெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியே இந்தியா ஏல எடுத்து
அதாவது ஏர்லி இன்டு த சீசன்ல வரக்கூடிய டோர்னமெண்ட்ல தான் வந்துட்டு ஆகிப் நபியை வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் நீங்க இறக்குனீங்கன்னா. சோ அதனால தீஸ் திங்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். நீங்க இப்ப போய் எடுத்து பாத்தீங்கன்னா கூட 17 மேட்ச் ஆடி இருப்பாரு. இஃப் ஐ எம் நாட் ராங் 17 டெஸ்ட் மேட்ச், இஃப் நாட் ராங் 17 இன்னிங்ஸ் டு பி ஆனஸ்ட். 17 இன்னிங்ஸ்ங்க டெஸ்ட் மேட்ச்ல 200 300 ஓவர்ஸ் பவுலிங் போட்டாரு ஆல்ரெடி. இப்ப ஐபிஎல்ல 2 மாசத்துல எவ்வளவு நியூ என்விரான்மெண்ட் அடாப்ட் ஆகுறது. சோ அங்க மைண்டும் ஆக்குபை ஆயிடும். இங்க பிசிக்கலி பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபில வந்துட்டு 17 இன்னிங்ஸ் ஆடி நிறைய ஓவர்ஸ் போட்டுறாரா, திருப்பி அங்க போய் புதுசா லேர்ன் பண்ணும்போது அங்க வந்து பெட்டர் என்விரான்மெண்ட் போது he will bowl more quicker even in the nets அப்படின்னும் போது அங்கேயுமே பிசிக்கலி he would actually பிரேக் டவுன். அதுக்கப்புறம் என்சிஏல வந்துட்டு போய் இந்தியா ஏல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்தாதான் கரெக்டா இருக்கும். அப்பயுமே இந்தியா ஏல கூட கொடுக்காதீங்கன்னு சொல்றேன். Personally, do not make him bowl lot more overs. ஏன்னா டொமஸ்டிக்கல்ல நிறைய வரும். நெக்ஸ்ட் சீசன்ல ரஞ்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆகிப் நபியை ரெடி பண்ணி கொடுங்க. Point is, do not make him to perform in another Ranji season like how you have actually waited for Anshul Kamboj. நீங்க வந்து துலீப் டிராஃபில வெயிட் பண்ணி எல்லா டிராஃபிக்கும் வெயிட் பண்ணி அன்சுல் கம்போஜ் இறக்கி வரைக்கும் நம்பிக்கை வேணுமா அன்சுல் கம்போஜ் வந்து இப்படி பண்ணுவாருன்ட்டு. ஐபிஎல்ல வந்து யாரோ ஒரு பெரிய பேட்டர் அவுட் பண்ணாரு, அதுலயே குவாலிட்டி தெரியலையா? சோ give a fast bowlers in early into the season. Next ரஞ்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்ப ஐபிஎல் முடிஞ்சோடனே அடுத்து வரதை வந்து தயவு செஞ்சு கொடுக்க வேணாம், கையெடுத்து கும்பிடுகிறேன். ஆனா இந்த ட்விட்டர்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன வந்து போடுறோம், நபி வரணும் வந்தா போயிருவாரு, போதுமா அன்சுல் கம்போஜ் மாதிரி போட்டுமா, எனக்கு போக கூடாதுன்னு ஆசை இருக்கு. பிகாஸ் he has lot more to do for Team India in all 3 formats. So அதனால personally I would like Akib Nabi to come before the next Ranji Trophy season. அதுக்கு முன்னாடி வரையும் ஒர்க்லோடும் கிடையாது. Give him some rest. Lot of emotion has been gone through. After IPL, please give him some rest. IPL முடிஞ்சோடனே எடுத்துட்டு வந்துடாதீங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு எடுத்துட்டு வந்துடாதீங்க. அவ்வளவுதான். அப்புறம் we will lost how we lost a lot of bowlers. இப்ப நம்பிக்கையே போயிருச்சு அன்சுல் கம்போஜ் மேல. ஸோ மேக் ஷுர் ஆகிப் நபி இஸ் புட்டிங் இன் ரைட் திஸ் திங். யுத்வீர் நம்ம யுத்வீர் தானே, அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் யுத்வீர் தானே. Yeah. See, he is the man who's, if Harshit Rana is going to get injured going into the 50-over World Cup, he is the man who is going to replace him soon rather than later. So the point is, அப்துல் சமாது, யுத்வீர், ஆகிப் நபி இவங்க 3 பேருமே வந்துட்டு இந்த ரஞ்சி டைட்டில்னால வந்து கண்டிப்பா இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. அதான் எனக்கு இவர் டிகே போட்டிருந்தாரு ஒரு ஸ்டோரி, அதை பார்த்துதான் எனக்கு ஒரு மாதிரி மன வருத்தம் ஆயிருச்சு ப்ரோ, மன வருத்தம் ஆயிருச்சு. ஐ விஷ் டிஎன் வில் அதே மாதிரி ஜேகே அடிக்கிற மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடிச்ச மாதிரி டிஎன்னும் ஒரு நாள் நான் அப்படி பார்க்கணும். பாவமா இந்திரஜித்தும் இந்திரஜித்லாம் டெஸ்ட் செட்டப் வரக்கூடிய ஆளுதான். அவரை விட்டுரு, தமிழ்நாட்டுல இருந்து எவ்வளவு இன்டர்நேஷனல் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னைக்கு கிரிக்கெட் மட்டுமே விளையாண்டு காசு சம்பாரிச்சு ஒரு வீடே வாங்க முடியும், அந்த லெவலுக்கு வந்துட்டு இன்கம் வருதுங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கிற கண்ட்ரில வந்து இவர் சாரி அப்படிப்பட்ட ஸ்டேட்ல இருந்து இவர் வந்து ஏதோ ஐயா பாவம் ஜெயிச்சா நல்லா இருக்குன்றாரு. சம்திங் இஸ் கோயிங் ராங் இன் டிஎன். So yeah, let's come back to the match. திலக் தான் பேஸ் பேட்டர் அப்படிங்க. பேஸ் பேட்டர் கரெக்ட்டா இருக்கும்போது he has this clarity. ஹோல்டர் அப் ஃப்ரண்டா கொண்டு வரதை தாண்டி அப்போ மோட்டி என்ன பண்ண போறாரு, ஷெப்பர்டையும் பண்ணல. ப்ரோ இம்போஷன் எழுதுங்க ப்ரோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க ஒரு 100 டைம்ஸ் மட்டும் எழுதிடுங்க, அப்பதான் அவரும் அடங்குவாரு. இல்லைன்னா பஞ்சாயத்து ஆயிரும். அப்புறம் நாலு பின்ன அப்புறம் ஏதாவது நீங்க வந்து அவரை எதிரியா நினைச்சிருவீங்க. அப்புறம் ஆமாமா they have represented, but நம்ம பாயிண்ட் என்னன்னா இவங்க 3 பேர் ரெப்ரசென்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவுட் திலக் அவுட் இல்ல அதான் திலக் அவுட், இம்போஷன் கேன்சல். intent is there. அவ்வளவுதான் கேம்ல உள்ள டெப்த் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அடிச்சனா போயிருக்கு. சூப்பர் சரியான நாக். நல்ல கேட்ச். ஆனா ஹெட்மேரால தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுது. ஒரு கேட்ச் இரு பாறேன், எங்கெங்கெல்லாம் வந்து ஹை டிராபிக் ஏரியா ஃபுல்லாவே வந்து பார்த்தா ஹெட்மேர் கையில தான் போயிருக்கு பாருங்க. டெரிஃபிக்லி பிளேஸ்ட் ஆக்சுவலி. சே ஹோப் like most of the catches have been taken by Hetmyer, who is the better fielder in the West Indies setup. Nicely planned. Tilak Verma to go downtown on the side correct. Loft அங்கதான் ஆடுனா அங்கதான் லாஃப்ட் அடிப்பாரு. So they need better 33 ஓட can cover. Okay, நீங்க கேட்ட West Indies came into
33 ஓட came entry. into this game very much prepared. That's a good thing about them, to be honest. என்னடா துபே அக்சர் வச்சு Brilliant. ஃபினிஷ் பண்ண போறாங்க இன்னைக்கு. ஆமா அதுதானே ஆப்வியஸ் தானே. ஹர்திக் பாண்டியா would need this. HP ஆரா மேன் இந்த மேட்ச் முடிச்சா ஆரா பிளஸ் பாயிண்ட்ஸ் ஆராமன் தான். ஆரா மேன் அண்ட் சிவம் யாரு ஆரா மேன் தான் வந்திருக்கு. ஆரா மேன் வித் சஞ்சு ஃபினிஷிங். ஸோ சஞ்சு இருக்கிற வரையும் டீம் இந்தியா வந்துட்டு அப்படியே சொகுசா தான் இருப்பாங்க. கஷ்டமே படாம எனக்கு அடிச்சதான் எனக்கு இப்போ வரையும் நம்பவே முடியல. நம்ம உட்காந்து இங்க முக்கிட்டு அங்கிட்டு அது நம்மன்னு கிடையாது, பேட்ஸ்மேனே ஆப்போசிட்ல வந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இன்டென்ட் காட்டிட்டு இருக்காங்க. நின்னுக்கிட்டே சாதாரணமா அடிச்சு. பட் யா சி லுக் அட் த ஷேஹோப்போட திங்கிங் வந்துட்டு தே தாட் தட் கேம் வில் நாட் கோ டீப் டவுன். அதனால ஹோல்டர் வேற வழி இல்லாம கொடுத்து அட்டாக் பண்ணது, விக்கெட் எடுத்து கொடுத்து இப்ப கேமுக்குள்ள கொஞ்சம் வந்து கொண்டு போயிருது. மேபி அகைன்ஸ்ட் ஸ்பின்னர்ஸ் குடகேஷ் மோட்டி அந்த இவர் அவுட் அந்த ஓவர் டர்ன் அடிச்சு அவுட் ஆற மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்துட்டு மகாராஜ் நினைக்கிறேன் அந்த மாதிரி தூக்கி போட்டு அவுட். ஆனா இந்த பவுண்டரி எதுக்கு வெளில போயிடுமே ஹர்திக் அடிச்சதுதான். போகுமான்னு சொல்ல முடியாது, அவர் அதான் பிளான். போயிருமேன்னு இல்ல, இப்ப நாளைக்கு அதுக்காச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ ஹர்திக் வரும்போது நான் ஸ்பின் போட முடியும்ல, அப்படி நம்மளால நேரம் துபே இறக்கி விட்டு இருக்கணும். துபே இறக்கிட்டு மோட்டியே பவுலிங் போட்டு நம்மளால அப்படிலாம் கிடையாது, நீ இறக்கி விடுப்பா அப்படின்ற மாதிரி இவர் ஆரம்பன் தான். 30 balls 50 to win Cheta last ball boundary. 41 balls 74. எனக்கு தெரிஞ்சு நாக் அவுட் ஆடிட்டாங்க ரிக்வயர்ட். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் வெஸ்ட் இண்டீஸோட டெத் பவுலிங்ல வந்து மிஸ்ஸிங் தூபேனாஸ் வந்து ஷாட்ஸ். உஸ்மான் தாரிக்கை எப்போ இறங்கி அடிச்சானா அப்பவே அதுக்கப்புறம் அப்படி கூப்பிட கூடாது. உஸ்மான் தாரிக்கை நீ எப்போ இறங்கி ஸ்டெப் டவுன் பண்ணி உஸ்மான் தாரிக்கை தான் ஸ்டெப் டவுன் பண்ணி गाइस நோ வே. ஆமா அவர் அடிச்சாரு. அப்புறம் அந்த ஹாரிஸ் ராஃப் வந்துட்டு மூவ்மெண்ட் இந்த கிரீஸ் எவ்வளவு மூவ்மெண்ட் தெரியுமா? அந்த அன்னைக்கு அடிச்ச மேட்ச்ல ஏசியா கப்ல ஃபாஸ்ட் பவுலர் அடிக்கும் போது ததீன தொம் 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 அப்படின்னு ஒரு டான்ஸ், ஒரு பரதநாட்டியமா அடிக்க முடிச்சிட்டா அப்படி. அன்னையில தான் வந்துட்டு சிவம் துபே மேல மரியாதையே கூடுச்சு. த மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பேட்டர் எவர் அப்படின்ற லெவலுக்கு. இந்தியா வின்னிங் गाइस. எல்லாம் நம்ம ஜெண்டா போட்டுட்டு இருந்தார், அவரா காணோம். ஜெண்டா என்னப்பா காணாம போயிட்டாரு அவரு. பாப்போம், ஜெண்டா தெரிஞ்சு போச்சு. 30க்கு 50 அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பவுலிங் டெத் பவுலிங்னும் போது கொஞ்சம் வந்துட்டு அவருக்கே தெரிஞ்சு போச்சு ஆகா அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் ஓகே பை. ஆனா உண்மையிலே இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு மெயினா ஒருத்தங்க இருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ், சாரி இந்த மேட்ச் ஜெயிச்சோடனே நினைப்பாங்க ஆகா இந்தியா வந்துட்டாங்களே அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள போடணும். அதான் மேட்ரு. ஷார்ட் பவுண்டரி, அதாவது ஏரியா ஆக்சசிங்னு சொன்னீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட். இதெல்லாம் ஏங்க அவன் என்ன தெரியுமா அழகா வந்துட்டு பண்ணியிருந்தான். அழகா காலை வந்துட்டு போட்டு டீப் இன்டு தி கிரீஸ்ல போய் 6 அடிக்கணும்னு நினைக்காம வெயிட் பண்ணி தட்டினா பாரு பின்னாடி. அங்க இருக்க ஹர்திக் பாண்டியாவோட ஏரியா ஆக்சசிங் தலைவன்டா. நான் உட்காந்துட்டு நான் ஸ்கூப் அடிச்சாதான் பின்னாடி எப்படின்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைன் மிஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான். கொஞ்சம் விட்டுருந்தா ஆக்சுவலா அங்கிட்டு விழுந்திருப்பாரு, ஃபாலன் ஓவர் மாதிரி. ஷார்ட் யாரு ஆரோ நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி டயத்துல, ஏன்னா ஒன்னும் ஆகாத கேம். என்ன ஷார்ட் இல்ல, என்ன மாதிரியான ஒரு பிளேயர். ஒரு 4 கொடுத்துட்டு ஒரு முத்தா கொடுப்பாரு பாரு அப்படின்ற மாதிரி. 2 ரன் ஓட்டானுங்க. நீ ஓடி வரதுல ஓட்டு டவுன் நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸ். அவ்வளவுதான், பாடி லாங்குவேஜ் டவுன் எல்லாம் அவ்வளவுதான். கௌதம் கம்பீர் லிவ்ஸ் another day அப்படிங்கிறாங்க. யார பின்னாடி அந்த அங்கிள், இந்த பக்கத்து வீட்டு அங்கிள் டக்குன்னு கத்திட்டு இருக்காரு. நான் தம்பி கம்பீர் லிவ்ஸ் another day வா அப்படின்றாரு. இந்த மாதிரி கரிபியன் மாட்டாரு. சமார் ஜோசப் தேவலாம் சண்டை வைக்காத அப்படின்ற மாதிரி. அவன் நிக்கவே இல்லை, நான் ஒதுங்கி போலாம், ஆனா நான் ஒதுங்கி போக மாட்டேன், தள்ளி விடுவேன், ஒரு முத்தா கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. சண்டைக்கு சண்டை. ஓகே ஓகே, உனக்கு என்னப்பா பிரஷர்? அதான் பிரஷர் இஸ் ஆன். ஆனா கொஞ்சம் ஆக்சுவலா வந்துட்டு இவ்வளவுதான் பண்ணி இது பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அதான் பவர் பிளேல வந்துட்டு நீ அடிக்காம போனது மாட்டிக்கிச்சு உனக்கு.
ஃபர்ஸ்டே சேஸை வந்து இறக்கி இது பண்றதுக்கு பதிலாக கொஞ்சம் யாராவது பின் ஹிட் பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் ஆக்சுவலி இது எப்படி தெரியுமா வந்துட்டு நான் வந்து பார்ப்பேன், டீம் இந்தியா வந்துட்டு 192 அடிக்கும் போது 4 விக்கெட் மட்டும் தானே விட்டாங்க. கியூட் அப்படின்னு எல்லாரும் என்ன சொன்னாங்க, கியூட் பெப்பர் சால்ட்ன்ற மாதிரி நீ இன்னும் 2 விக்கெட் விட்டு ஒரு 10 ரன் சேர்த்து அடிச்சிருந்தா அன்னைக்கு வந்துட்டு ஆண்ட்ரஸ்ல அடிச்சிருக்க மாட்டான்ல, விராட் கோலி பவுலிங் போட்டிருக்க மாட்டான்லன்னு கேட்கிற மாதிரி ராஸ்டன் சேஸை முன்னாடி இறக்குறதுக்கு பதிலாக நீங்க வேற யாராவது இறங்கி கூட அக்ரெசிவ் ஆடி இருக்கலாம்ல, இல்ல ஒரு 6 விக்கெட் விட்டு ஒரு 210 அடிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப தெரியுதா, இப்ப க்ளோஸா வாட்ச் பண்றவங்களுக்கு தான் தெரியும். 2016 எல்லாரும் ஃபீல் பண்ணது டீம் இந்தியா ஹவ் லாஸ்ட் லெசர் விக்கெட்ஸ் அண்ட் ஸ்கோர்ட் லெசர் ரன்ஸ், தே ஷுட் ஹவ் அட்டாக்ட் மோர்ன்ற மாதிரி உனக்கே எடுத்து உன்னோடதே வச்சிருக்கானுங்க. அப்படின்னும் போது வாட் யூ ஆர் ஆக்சுவலி சீயிங் இஸ் டீம் இந்தியா இஸ் ஆக்சுவலி கம்மிங் லாங் வே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங் அண்ட் அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட். வெஸ்ட் இண்டீஸ் ஆக்சுவலி ஸ்டேயிங் இன் த சேம் ஜோன். அவ்வளவுதான், நீங்க இன்னும் அதே ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ யா, சஞ்சு என்னடா, சஞ்சு 100 போட வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஆனா ஹர்திக் கூட்டணுமே, எதுக்கு சொல்லு, அதுதான் சொல்றேன். எது தர்றவங்க ஹர்திக் சொன்னா பாரு, இப்ப போட்ட பாரு, ஆரஞ்சு கலர் சட்டக்காரர் சொன்னா பாரு, அதுதான் பாயிண்ட். அவன் உடனும் இல்ல அங்கிட்டு இருக்கவன் கரெக்டான பாயிண்ட சொன்னடா நீ. 9 4 9 4 England, hey Naveen bro, England find ways to win except West Indies like India also use. கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க ப்ரோ. நவீன் ப்ரோ, வில் ஜாக்ஸ் இஸ் ஃபைண்டிங் a way to make England win அப்படிங்கறானுங்க. ஆமா, அவரை வின் பண்றதுக்கு காரணம் அவர்தான். பாவத்தை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பாவமான. See, the point is this team actually அவங்களோட பவுலிங்குமே வந்துட்டு இந்தியாவோட பவுலிங், அதாவது நான் இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது கேட்ச் விட்டாலும் கவலைப்படல பாத்தீங்களா. நான் உட்காந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணோம், தபதன்னு போயிட்டோம். ஏன்னா காஸ்ட் ஆகாது கேம். அந்த மாதிரி டீம் தான் இங்கிலாண்டும். வென் டீம் இந்தியாவோட கேச்சஸ் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்சப் ஆகக்கூடிய டீம் வந்துட்டு I would say South Africa, obviously South Africa, the team to beat in this World Cup. So அதனால இதே மாதிரி டாஸ் வந்துட்டு இங்கிலாந்துக்கு வந்து குரூஷியல் கம்மிங் இன் டு த செமிஃபைனல். இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சு சேஸ் பண்ணாங்கன்னா நம்ம பவுலிங் அட்டாக்கு வந்துட்டு சுக்கா போடுவாங்க. இந்த ரொம்ப இது இங்க ஒரு கடையில அந்த மாதிரி நல்லா போடலாம் நம்ம பவுலிங் எல்லாம். ஹர்டிக்கெல்லாம் சூப்பரா சுக்கா போடுவோம். ப்ரூக்கெல்லாம் சுக்கா போட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும்டா அன்னைக்கு. இன்னொன்னு எல்லாம் மறந்துடுறாங்கன்னா, அவங்க வந்து இட்டாலி கூடயும் ரொம்ப கடைசியில தான் போய் ஜெயிச்சாங்க. நேபாள் ஆல்மோஸ்ட் ஒன். இதுக்கப்புறம் நீங்க ட்ரெடிஷ்னலாவே எடுங்க, லாஸ்ட் டெக்கேட்ல வந்து யூரோப்பியன் டீம்ஸ் கூட அவங்க ஜெயிக்கவே இல்லை. அயர்லாந்து கூட தோத்துருக்காங்க. வேற இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் டெக்கேட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்செட் கூட கிடையாது. யா, தே ஹேவ் லாஸ்ட் வேர்ல்ட் கப் அகைன்ஸ்ட் பிக் டீம்ஸ். பட் இந்த மாதிரி we have not gone all time lowன்ற மாதிரி. ஆனா அவங்க வந்து டக்குன்னு ஒரு கப்பு ஜெயிச்சோடனே தே ஆர் த லீடர்ஸ்ன்ற மாதிரி அவங்க ஸ்கை ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் சரி, தேர் கமெண்டேட்டர்ஸ் ஹைப் தம் இன் அ வே. வேறஸ் நம்ம வந்து இவ்வளவு டெக்கேட் ஃபுல்லா ஒரு டாமினன்ஸ் வச்சிருக்கோம். அதை பத்தி யாருமே பெருசா பேசுறது இல்லை. ஆல் இட் டேக்ஸ் இஸ் ஒன் லாஸ் ஃபார் எவ்ரிபடி டு டர்ன் அகேன்ஸ்ட் இந்தியா. ஐ ஃபீல் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்ஃபேர் தான். அது நடக்கும்டா தரிக. அதனாலதான் நம்ம ஐபிஎல் வந்துட்டு இப்பயுமே வந்துட்டு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஐபிஎல் வச்சிருந்த என்ன கப்பு வச்சிருக்கியான்னு கேட்கறதுக்கான ஒரு ரீசனே. இப்ப நம்ம மெயினா வந்து பார்த்தா 2019 வேர்ல்டு கப் 2022 ஆடும்போது நீங்க ஒரு ரேஞ்சில் ஆடுனீங்க, ஒத்துக்கிறேன். இங்கிலாந்து ஆடின ரேஞ்சே வேற. ஜேசன் ராய், பேர்ஸ்டோ, இயன் மார்கன், சல்யூட், சூப்பர், ராயல் சல்யூட் அப்படின்ற மாதிரி ராயல் சல்யூட் அடிச்சிடுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்க 2022 ஒத்துக்கிறேன். ஆனா அந்த 2022 முடிஞ்சதுக்கு அப்புறம் எவால்வ் ஆனீங்களா? ஆகல. அங்கே நீ உக்கான்ட்ட. அதுதான் நாங்க அப்படி கிடையாது. டெஸ்ட்ல கிடையாது, டெஸ்ட் ஒன் டே எல்லாத்துலயுமே we actually went to another league altogether. So now you need to have to play a catch up game. Like actually they were actually trained to put around a particular player. Like Ben Stokes வந்து T20 வருவாரான்ற அந்த ரோல்லே சாம் கரன் மாதிரி ஆளை வந்து விட்டுட்டாங்க. அந்த டைம்ல வந்து சாம் கரன் வெளியே போய் எவால்வ் ஆகி இப்ப வந்ததுனாலதான் சாம் கரனோட எவால்யூஷனும் வில்ஜாக்ஸோட எவால்யூஷனும் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. மத்த எல்லா பிளேயருமே இன்னும் எவால்வ் ஆகாம தான் இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, சால்ட் வந்து அந்த 2024 வேர்ல்ட் கப்ல ஆடினார்ல, அந்த ஒரு ரேஞ்சில் ஆடிட்டு இருக்காரு. இன்னமே ஆக்சுவலி ஹி இஸ் பீயிங் தட் பர்டிகுலர் பிளேயர். பட் நீங்க பாத்தீங்கன்னா சால்ட் கூட அபிஷேக் வந்து பெட்டர் ஓப்பனரா மாறிட்டு இருக்காரு. இன் ஒன் பர்டிகுலர் டைம் சால்ட் வாஸ் அ பெஸ்ட் ஓப்பனர் இன் த வேர்ல்ட் T20.
அதே மாதிரிதான் பட்லர் இருந்தாரு கரெக்டா. இந்த இடத்துலதான் வந்துட்டு ரைட்டான டைம்ல வந்து ஜிடிக்கு வந்து விட்டு கொடுத்துட்டாங்களோ பட்லர்ன்ற கூட ஆஷ் பண்ண சொல்லிருப்பாரு இப்ப நாட் ராங். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது சால்ட் இஸ் ஆக்சுவலி ஹேஸ் டு எவால்வ்ன்றேன். அதாவது 6 மாசத்துல கேம் மாறும். நீங்க அடுத்து வந்து ஸ்கூப்லாம் அடிக்கணும். இப்ப அந்த மாதிரிதான் அபிக்குமே இப்ப பாருங்க டிமாண்ட் வந்துருச்சு பாருங்க. இப்ப அபி cannot play only extra cover, he need to play. சோ அப்படிங்கும்போது எவால்வ் ஆகாம டீம் வந்து போயிருச்சு இங்கிலாந்து. அதனாலதான் வந்துட்டு எவால்வ் ஆன வில் ஜாக்ஸ், எவால்வ் ஆன சாம் கரன் வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் குவாலிட்டியில அந்த டீமை நீங்க வேணா சொல்லுங்க, அந்த டீமுக்கு அகைன்ஸ்டா சொல்லுங்க, நீங்க அவங்க மினோஸ் கிடையாது. பிகாஸ் தே ஹேவ் இட் கவர்ட், they have it covered, man to man they have it covered. But we are actually better equipped in our condition na. ஏன்னா அவங்க they are actually playing in Sri Lanka and then coming back. And இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா, and டேய் வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கும்போது பாகிஸ்தான் உள்ள வர மாட்டான், ஸ்ரீலங்கா உள்ள வர மாட்டான், இந்தியாக்காரன் உள்ள வர மாட்டான், ஏசியாக்காரனே இல்லாம வேர்ல்டு கப் நடத்தணும்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல இங்கிலாந்துக்காரங்க தான் எல்லாருமே. ஏசியன் கான்டினென்ட்ல இருந்து யாருமே வராம இந்த வேர்ல்ட் கப் டாப் 4 பிளேயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து நியூசிலாந்து தான், இங்கிலாந்து தான், இங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸ். ஆசை யாரை விட்டுச்சு உனக்கு வந்து அந்த இடத்துல வந்துட்டு யூ வில் வாண்ட் டு சே தட் இங்கிலாந்து இஸ் ஸ்டில் த டாப் டீம் இன் T20 அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. கடைசியில பாத்தீங்களா இப்ப இந்தியா வர மாதிரி போயிருச்சு. ஏசியா இல்லாம கிரிக்கெட் இல்ல, கண்டுபிடிச்சிட்டு வேணா உட்காரலாம். ஓகேவா, நாங்க வேணா மொத்தமா யூடியூப் மூடிட்டு ஹாட்ஸ்டார் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்தா ஓடுமா கிரிக்கெட்டு? நாங்க பாக்கணும். தெரிஞ்சுக்கோங்க, காலம் மாறி போச்சு. பாம்ஸ் தெரியாம தேர் ஆக்சுவலி ஷவுட்டிங். ஆக்சுவலா செம பாயிண்ட் வருது பொறுத்தர். இது பத்தி என்ன கேன் வி ஏபிள் டு லைக் எக்ஸ்பெக்ட். ஆக்சுவலி வந்துட்டு இது வந்து ஃபிளாட் பிச்சஸ்ன்னு கிடையாது. ரெண்டு ஹை குவாலிட்டி டீம் when they are actually playing in a condition which actually have more power within the team, you expect bowler to go for some runs. So அதுல வந்துட்டு எந்த டீம் வந்து லோவரா ரன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க வின் பண்றாங்க. அந்த மாதிரி ரெண்டு டீம் பவுலிங் அட்டாக்ல இந்தியன் டீம் இஸ் a better bowling attack. So actually they looks dominant. So அந்த மாதிரி இது பிட்ச் ஃபிளாட்னு கிடையாது, கிரவுண்ட் சின்னதா இருக்கிறதுனால அப்படி வந்து தெரியுது. ஏன் நான் சொல்றேன்னா வின்னிங் டீம் ஆடக்கூடிய, அதாவது ஆடவே முடியாதுன்னு கிடையாது, ஸ்கில் இருக்கவங்க எல்லாருமே 9.3 மேலதான் ஆடி இருக்காங்க. வான்கடேவா இருக்கட்டும், ஈடன் கார்டன்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் எடுத்து பார்த்துல வின் பண்ற டீம் எல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா வின் பண்ற டீம்னா ஒரே மேட்ச்ல தோக்குற டீம் ஆடுவாங்க, ஜெயிக்கிற டீம் ஆடுவாங்க. அப்படி சொல்றேன் நான் சொல்றது புரியுதா? இப்போ ஈடன் கார்டன்ஸ்ல ஆடுறாங்கன்னா தனித்தனியா சொல்லல, அந்த கேம்ல ஜெயிக்கிற டீம் ஆடுற ரன் ரேட்டும் தோக்குற டீம் ஆடுற ரன் ரேட்டும் டிஃபரன்ஸ் இருக்கு. So there is a possibility in these kind of conditions to score at 9+ an over. That is what it has been shown because both the team are batting heavy. So இந்தியனோட பவுலிங் வந்து பெட்டரா இருக்குன்றதுனால ஃபிளாட்டர் கிடையாது, கண்டிஷனே அப்படிதான் வந்து அலோவ் பண்ணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சே ஹோப் வந்து இந்த மகாராஜுக்கு அகைன்ஸ்டா ஒரு 2-3 6 அடிச்சிருப்பாரு. Actually that shows that the pitch is slow but the power of Shea Hope has taken the ball to couple of sixes. So அந்த மாதிரி தான் Shepherd is actually bowling well. நல்ல பிளானிங், வைட் இந்த சிவம் நல்ல பிளானிங். அது கட்டஸா போடுறான் அவன், கொஞ்சம் ஸ்லிங்கி பவுலிங் ஆக்ஷன் வேற. முக்கியமான டைம்ல ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுத்தான் அன்னைக்கு ஐபிஎல் ஃபைனல்ல. இன்னொரு physical attribute he can generate extra bounceன்றது ஒண்ணு. அது வந்துட்டு இந்த இதுல வந்து மாராமன் வேற கேம் வந்து டீப்பா எடுத்துட்டு போகணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு அவர் மனசுல. ஏன்னா அவர் முத்தா கொடுக்கணும்ல, அப்படி அடிச்சுட்டாரா? அவ்வளவுதான். ஆனா உண்மையிலே சஞ்சு 100 அடிச்சா சூப்பரா இருக்கும். ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு எப்படி தெரியுமா, மச்சான் அது 25 பாக்காதரா, 5 ரன் சேர்த்து வச்சுக்கோ. ஏன்னா ஒரு ரன் வந்துச்சுன்னா அடுத்து ஒரு 5 அடிச்சா 6 வந்துடும். 30 பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம மேட்ச் பாத்துட்டு இருந்தோம்ல சேப்பாக்ல, கேஎல் ராகுல் கூட லாஸ்ட்ல 6 அடிக்கலாம்னு சொல்லி 100 அடிப்பான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவோட சேப்பாக்ல. அது அவனுக்கு மட்டும்தான் அப்படி நடக்கும். இவன்லாம் வந்து ராசியானால கேளுக்குலாம் தானே அப்படி நடக்கும். இவெல்லாம் விவரமா அடிச்சிருவான்டா இவன். அந்த மாதிரியான கொஞ்சம் ஆள் தான் ஆக்சுவலா. ஆறாம் மேன் இஸ் டூயிங் சம். ஆறாம் மேன் 100 அடிக்க விட மாட்டாரு, அது ஒத்துக்கிறேன், நான் அந்த பாயிண்ட்ல இருக்கேன். ஆனா ஆறாம் மேன் இருக்கும் போதும் ஒருத்தர் 100 அடிச்சிட்டாரா நீங்க அவர் எப்படி நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. அப்படி வந்துருவோம், நம்ம பாயிண்டே மாத்திடுவோம். நம்ம ஹர்டிக்க வச்சுக்கிட்டே ஒருத்தர் 100 அடிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். அவன் சிஎஸ்கே ஆளாவானா இருந்தா மட்டும்தான் முடியும்னு சொல்லி மாத்துவேன் நான் அடிச்சான்னா. தோனியோட ஆளா இருந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆறாவே பீட் பண்ற அளவுக்கு ஒரு ஆறா இருக்கு எங்கள்கிட்ட அப்படின்னு பேசிக்குவேன். என்ன சிஎஸ்கே வந்து ஆதித்யா நம்பாலே என்ன நீ டக்குன்ட்டு சிஎஸ்கே ஒரு பேச்சுக்கு தானே எடுத்தேன் ஒரு வாட்டி.
எப்படான்னு திடீறீங்க. See, you cannot write them off like it's a 55-45 தான். இந்தியா 55-45 சும்மா பேச முடியாது. 55-45. ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் டுவர்ஸ் தி சர்ஃபேஸ் கிடைக்க போகுது இங்கிலாந்துக்கு, அதுவும் பார்க்கணும். அது இல்லாம ஹாரி ப்ரூக் மாறி உங்க டீம்ல ஒருத்தன் அடிக்கிறானா அப்படின்னு கேட்பான். அவன்கிட்ட பதில் இருக்கா? இல்ல. ஓகேவா? அதனால நீ ஹாரி ப்ரூக் மாதிரி ஆள் அடிச்சா டக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஹாரி ப்ரூக் நமக்கு ஆப்போசிட்டா தான் அடிப்பான். டக்குன்னு ஹாரி ப்ரூக் ஃபேனா மாறி இல்லாம பேசாம அட்மையர் பண்ணிடலாம். டக்குன்னு தூக்கி போடுங்கப்பா, நம்ம தோத்தா பரவாயில்ல, அவன் எப்படி அடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சரியான பேட்டர் அவன். ஐயோ, பவர் பிளேல வந்து விக்கெட் விழுந்தாலும் லாஸ்ட் ஓவர்ல டேக் டவுன் பண்ணதெல்லாம் வேற மாதிரி. ஆனா லைட்டா அவன் கேம் எவால்வ் பண்ணி அவன் வந்து பண்ட் மாதிரி ரைட் ஹேண்டர் பண்ட். நம்மள்ட்ட பண்டே டீம்ல எல்லாமே நம்ம செமிஃபைனல் வேற, நம்ம எங்க சரி ஓகே அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி. 6ஆம் மேன் சூப்பர்யா. நம்மள ஆதித்யா அவர் லாஸ்ட்ல வந்துட்டு பஞ்சாயத்துக்கு வரான். சண்டை, இப்ப சண்டைக்கு நான் வருவேன் அப்படின்ட்டு. ஐயா நம்மளும் இந்தியாவே ஜெயிக்கிறோம், அடிச்சு போடுவான் அவன், ரொம்ப வேற மாதிரி அவன் அப்படின்னு அந்த பிரகாஷ் சொல்ற மாதிரி வேற மாதிரி இருப்பான்ன்ற மாதிரி இருக்குது. இங்கிலாந்து வந்து குரூப்ல டூப்டு அன்டிசர்வ்ட் குவாலிஃபிகேஷன். they have evolved. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் தெரிஞ்சாலும் they have been carrying. ஒரு மேட்ச்க்கு ஒருத்தர் ஸ்டெப் பண்றாரு. செமிஸ்லயும் கொஞ்சம் நல்ல பாயிண்ட். அக்ஷர் அண்ட் வருண்க்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாருன்னு பாப்போம். அததான் நான் சொன்னேன், வேணும்னு பேசிட்டு இருக்காரு. அதுக்கு தானே நான் பிரகாஷ் ராஜ் வேற மாதிரி இருப்பான் அப்படின்னு அந்த இது மாதிரி அவன் கிடைக்கிறான் ப்ரோ. சரி விடு, இரியா. ஆதித்யா நீ நினைக்கிற மாதிரி இல்ல இவனே. ஹாரி ப்ரூக் ஒரு 2 மேட்ச் பாரு, அட்மையர் பண்ணிடுவேன். நல்லா நம்ம கொஞ்சம் லைட்டா எகத்தலமா தான் பேசுவோம். அப்படி அடிச்சுட்டு சிஎஸ்ன்னுவான், பஞ்சாயத்து பண்ணுவான். நல்லா நமக்கு பஞ்சாயத்து பண்றவன தானே பிடிக்கும். அதனால சரியான இல்ல, செம டேலண்ட் ஜெனரேஷனல் வாட் எ ஷாட். ஆனா ரொம்ப அசால்ட்டா வந்துட்டு கேம் எடுத்துட்டு வர சஞ்சு வந்துட்டு எப்படின்னா அவங்க சொல்றாங்க 15 பாலுக்கு 30 அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசவே மாட்டேறீங்க, ஏதாவது ரியாக்ஷன் காட்டு அப்படின்ற மாதிரி. சிஎஸ்கே போயிட்டா கொஞ்சம் காமா தான் இருப்பேன் அப்படின்னு சிஏ ஃபேன்ஸுக்கு ஒரு ஜாலி. இப்போ இந்த மாதிரி சொன்னா 100 லோடிங் கமெண்ட்ஸ்ல வேற திங்ஸ் போட்டுட்டு இருக்கானுங்க 100க்கு. ஹர்திக் பாண்டியா இல்ல இவர் வந்து மீன் பண்றாருன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 6ஆம் மேன் இருக்கும்போது ஒருத்தன் 100 அடிச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளுன்றதை இன்னைக்கு நம்ம பார்த்தல. உண்மையிலே அடிக்க முடியும். எனக்கு 86 14 ரன்ஸ் 2 6 கவர் பண்ணா போதும், அவன் வந்து அடிச்சிருவான். அங்க அவன் அதை அடிச்சிருவான், மீதி இருக்கிற ரன் அடிச்சிருவான். ஓவர் அடிச்சு சிங்கிள் போனா அடுத்த ஓவர் போயிடுவாங்க, அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கொஞ்சம் ஐடியா பண்ணாத வெஸ்ட் இண்டீஸ் ஐடியா பண்ணி கூட இந்த 14 பாலுக்கு 19 வெஸ்ட் இண்டீஸ் ஐடியா பண்றதோட ஹர்திக் பாண்டியா இருந்து ஐடியா பண்ணி இந்த 14 ரன் அடிக்கிறது தான் கஷ்டம். செம ஐடியா. சூப்பர் நைஸ்லி நைஸ். லாஸ்ட் பால் ஓவரா பாண்டியா 6 போனாலும் பிரச்சனை இல்ல. அவன் என்ன தெரியுமா பண்ணுவா, சிங்கிள் தட்டி விட்டுருவான்டா. சிங்கிள் தட்டி விட்டு நான் பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு டக்குன்னு உடனே சரி அவன் சஞ்சு சாம்சன் கஷ்டப்பட்டு 90 அடிச்சுப்பான், தள்ளு அவங்க எங்க அப்படின்னு தப்புன்ட்டு தேடி பார்த்து ஏசியா கப் ஃபைனல் ஜெயிச்சிட்டு கம்பீர் வந்து தட்டினா இந்த வாட்டி என்ன செலிப்ரேஷன் பண்ணணும்னு பாக்கணும். கம்பீர் வெயிட் பண்றேன். பண்ண மாட்டேன், இதுக்கெல்லாம் சத்தியமா பண்ண மாட்டேன். கேமுமே வந்து பாத்தனா ரொம்ப அப்படி சாஃப்டா போயிருச்சுடா. சொன்ன மாதிரி சிங்கிள்ல முடிச்சு விட்டாங்க. சிங்கிள் தானா? ரைட். மேட்ச் என்னடா லாஸ்ட் வரைக்கும் எடுத்துட்டு போவீங்க போலடா. 6ஆம் மேனுக்கு இந்த ஓவர் அடிச்சாதான் 6 பாயிண்ட்ஸ் வரும். அதனால இப்ப வந்து ஒரு 2 6 அடிப்பாரு. சிங்கிள் எடுக்கலையா? என்னடா சொல்றீங்க? ஏடா சரி அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு இருக்கட்டும் இது அப்படியே. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு இருக்கட்டும். எவனாச்சும் அவுட் ஆவான் அப்புறம் தூக்குவோம். பீட கமெண்டா மாத்துறது இது அப்படியே. ஷாட்டுக்கு தான் போயிருக்கானே, ஒரு ரன் போயிருக்கானே. நியூசிலாந்து கலிசட ஜெயிச்சிருந்தா ஓடி இருக்கான் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ திடீர்னு ஓடி இருக்காங்க. சிங்கிள் எடுத்தா பட் ஷாட்டுக்கு போனானா. ஓகே அதான் முக்கியம். ஒரு ரன் அடிக்காம இருந்திருக்கணும், இல்ல 6 அடிச்சிரு. கரெக்டும் பண்ண மாட்டீங்களா கேட்டா நான் ட்ரை பண்ணேன், நீ தான் 100 அடிக்காம நான் தடுத்துட்டேன்னு வண்டி நாளைக்கு. Team India has actually moved a lot from சரியான பாயிண்ட் எங்க அந்த லாஸ்ட் இது
நோ இன்டென்ட் போரிங் மேட்ச். ஏய் ஓடல 6ஆம் மேன் என்னடா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவானுங்க போல. கடைசியில 5 சூப்பர் ball ஓவர் கொண்டு 17 வந்து அடிக்கணும். 6ஆம் அதான் மேன். 6ஆம் சூப்பர் ஓவர் ஏதாவது கொண்டு வந்து போறானுங்கடா. இல்ல இந்த மாதிரி 5 ball 17 தான் 6ஆம் மேன் கணக்கு. இல்லடா இந்த மாதிரி வந்துட்டு பண்ணாங்கன்னு வச்சுக்கோயேன், கௌதம் கம்பீர் மேல பழி போகாம ஹர்டிக மொத்தமா திருப்பி விட்டுருவாங்க. இப்படி பண்ணவே கூடாதா எப்பயுமே. 13 பால் 17. 13 13 11க்கு 17ரா. ஹர்டிக்க சொல்லுங்க. 13 அது பள்ளிக்கூடத்து கணக்கு. அது பள்ளிக்கூடத்து கணக்கு. ஆனா தேவையில்லாம கேம கொண்டு போய் ஹர்டிக் அவுட். படவே இல்ல. ஏன்டா டென்ஷன் பண்ற? அப்ப செஞ்சுரி இருக்கா? அசால்ட்டா கொஞ்சம் வந்துட்டு காம்ப்ரஷன்ல இருந்து ஃபினிஷிங் அதான் ஃபினிஷிங்க கொஞ்சம் ஜோக் பண்ணுவானுங்க. அதாவது இப்போ வர ஜோக் பண்ணுவாங்க. இல்ல ஹர்டிக் தான் தேவையில்லாம அந்த இதே காட்டாம இது பண்றானுங்க. கேம் வந்து எப்பயுமே வந்துட்டு லாஸ்ட் ஓவர் கொண்டு போகாம முடிக்கிற அளவுக்கு சேசிங் பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் ஓவர்ல வந்து 4 ரன்னுனாலும் அந்த 4 ரன்னுன்றது கொஞ்சம் பெருசா தான் இருக்கும் என்னைக்குமே. இல்ல அதுதான் வந்து என்னன்னா அதாவது 18ஆம் நம்பர் போட்டு விராட் கோலின்னு ஒருத்தர் என்னைக்குமே வந்து 6 பால் விட்டு தான் சேசிங்க வந்து கால்குலேட் பண்ணுவாரு. அவருக்கே பயம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்பா. நீங்க ஏதோ பேசுறீங்கன்ற மாதிரி சேஸ் மாஸ்டரே 6 பாலுக்கு முன்னாடி முடிக்கணும்னு நினைக்கிறவர் தான். சமார் ஜோசப் அகைன்ஸ்ட் சிவம் துபே. எக்ஸ்பிரஸ் பேஸ் அகைன்ஸ்ட் சிவம் துபே. இன்ட்ரஸ்டிங். பண்ணிதானே ஆகணும். ஏன்னா அதான புது ரோல் அவர். இல்லடா வந்து யாக்கர் போட்டு போல்ட் ஆக்கிட்டா வேற லெவல்ல ஆயிரும். ஹரி எனக்கு தெரிஞ்சு முன்னாடி வருது. எந்த ரியாக்ஷன் பண்ணிராதடா. நாங்க பாத்துக்கிறோம். நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிர போற. கொஞ்ச நேரத்துக்கு சும்மா இரு. ஆமா. ஸ்பாயிலர் போடாதீங்க. ஆமா. ஒருவேளை போட்டுருவாங்களோ. 47 கோடி பேர் பாக்குறாங்கடா ஹாட்ஸ்டார்ல. வா. பரவாயில்ல. வேர்ல்ட் கப் சாங்ஸ் இல்ல அப்படினோனே பரவாயில்ல. ஒரு அளவுக்கு half billion. 50 crore. ஓ 50 or நாமா half a billion. தூபே நான் என்ட்ரி. இப்போ இந்த ரன்ஸ் அகைன்ஸ்ட் தூபேமே கொஞ்சம் குரூஷியல் தான். ஏன்னா இப்போ assuming ஜோஃப்ரா ஆர்ச்சர், கார்பின் பாஷ் kind of bowlers are going to go against தூபே, இந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் அவருக்கு கொஞ்சம் ரன்ஸ் இருக்கிறதுமே குரூஷியல் தான். ஓடு 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 பவுண்டரி. அவனை எதுவுமே சொல்லாதன்னு சொன்னா ஏண்டா சுல்டாஸையும் கூட 4 அடிக்காம விட்டுருவாளோ அப்படின்ற. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு 100 வாய்ப்பு இருக்கா? ஆமா. இல்ல கேட்டா இவங்க வந்து டீம் நாங்க வந்து அப்படிப்பட்ட டீம் தான் டக்குன்னு வேற எதுவும் இல்ல. We don't play for milestones. போவலே டைவடி போவலே. நான் சொன்னேன் டைவ் அடிச்சிருக்கணும்ல. பாத்தியா பாய்ஸ பாத்தியா? அவங்களுக்கு எமோஷனே வரலடா. ஆனா ட்ரை பண்ணிக்கிறாங்க கத்திக்கிற மாதிரி. எஸ் அப்படின்னு பாத்தியா? இஷானு திலக்கலாம் பாத்தீங்களா? நல்லா இருந்தது. ஒரு மாதிரி நல்ல ஒரு மாதிரி இந்த எஸ்ஜே சூர்யா சொல்ல மாதிரி மகா நடிகண்டா நீ. ஓய் 8 பால் 13. இது என்னடா வேணும்னே எடுத்துட்டு போறாங்க சஞ்சு பையா. லாஸ்ட் ஓவர் தல ஃபார் a reason இதுக்கா அடுத்த ஓவர் எடுத்துட்டு போறதுக்கு. ஹோல்டர் ஆனா எமோஷன் நைஸ். ஆனா இந்த மாதிரி டயத்துல ஒரு விக்கெட் போகாம இருக்கணும். அதுதான் மெயின் மேட்டர். விக்கெட் போலனா வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ண மாட்டாங்க. நம்பிக்கை வந்துரும். அவுட் அப்பனா ஹரி உன்னை சும்மா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவுட்டே சொல்லிடா. சிரிக்கிறத பார்த்தா டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? 7க்கு 9. அபிஷேக் சர்மா 10 பாலுக்கு 10 அடி கேமை கொண்டு வந்து டைட்டா கொண்டு வந்து நீ போலான்ற அந்த டாட்ல தான் இன்னைக்கு கேமே நம்ம இப்படி இந்த நிலைமையில இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த பால் டாட் வச்சா நல்லா இருக்கும்டா. ஆனா டெத் பவுலிங் இல்லாம கஷ்டம் தான் இவங்க. அதுதான் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வரும்போதே முடிஞ்சு. ஆனா ஆக்சுவலா பார்த்தா நம்ம எந்த பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுமே பண்ணாம தான் டீம் இந்தியா வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. இப்படிதான் முடிக்க போற மாதிரி கேம முடிக்கிறாங்க. ஏதாவது ஒரு அவுட்டை கொடுத்துறாங்க. ஒரு நல்ல விதயமா சொல்லலான்னு போனா விஷயத்த சொல்ல விட மாட்டோம். டைரக்டா கொண்டு வந்துட வேண்டியது.
என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ரா டே. என்னடா டூஸா? கீப்பரும் இல்ல யாரும் இல்ல. 6 for 7. 7 to win தல ஃபார் ரீசன் போடுங்க ஆதித்யா ப்ரோ. இப்ப போடு ஆதி, இப்ப போடு ஆதி. 7 to win தல ஃபார் நீ. அது எப்படி கரெக்ட்டா 7ஆம் நம்பர்ல வந்து நிக்குது பாத்தியா? இல்லடா மேனிஃபெஸ்ட் பண்றது தான். அப்படியே அத பத்தியே பேசிட்டே இருந்தா அது வந்துரும்ல அவனுக்கு. அவ்வளவுதான். இது 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 எப்படி இருக்கு? ரொம்ப இப்படி சொல்லிக்கலாம் 90 odd then 100 அப்படின்னு. ஓ ரெண்டு அதுலயும் ஒரு இது இருக்கு பாத்தியா 2011 தோனி எம்எஸ் தோனி கம்பீர் 90 odd. இத பாத்தீங்களா? மஞ்சள் பைசன் நிலம் புரியுதா? காலிஷாவும் இவனா ஆரிசாமியும் இருக்காங்களா? உங்க மொழியில பேசுவோமா அவங்க மொழியில பேசலாமா கொஞ்ச நேரம்? இப்போ அவங்க மொழியில பேசுறாங்கன்னா ஆர்சிபி அடிச்சு ஜெயிச்ச மாதிரி உங்களுக்கு கணக்கா? அப்படி இல்ல. இங்க பாருடா அவங்க ஸ்லோ ஒரு பெனல்டி வேற 4 பேர் தான் வெளிய நிக்கணும். ஓகே ஓகே. சிஎஸ்கே மொழி வந்துட்டு பாத்தனா அவன் பேரே சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு ஒரு அடமொழி வச்சுக்கிறது. அடமொழி அது மாதிரி இப்ப வந்து என்னப்பா ஆரிசாமியும் காலிசாவும் நிக்கிறாங்களாப்பா? சஞ்சு சோக் இன்கமிங். சஞ்சு சோக் பண்ணுவானாடா இவன்? திடீர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க அது சொல்லுவாங்க. ரைட் சொல்லுங்க. சோக்கிங் மேட்ச் முடிச்சிட்டே போனாலும் வெஸ்ட் இண்டீஸ் தானே அடிச்சாங்க, மத்த மெயின் டீம் அடிக்கலன்றீங்க. நாளைக்கு இங்கிலாந்து அடிச்சா சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சு காட்டு. எங்க ஏரியாக்கு வாடான்னு அந்த வடிவேல் சொல்ற மாதிரி மாத்தி இங்கிலாந்தே வந்து தப்பி தவறி ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சா சவுத் ஆப்பிரிக்காவே ஒரு பரம்பரை சோக்கர்ஸ்ன்றாங்க. ஓட ஷாட் அப்படின்றானுங்க. ஓட ஷாட் பின்னாடி ஒரு அங்கிள் கத்திட்டு இருக்காரு. திலக் மட்டும் தான் எமோஷன் இருக்கான் போல, வேற யாரும் இல்ல. இல்ல சூர்யா வேணாம் இப்ப வேணாம் அப்படின்ற மாதிரி. இங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஒருத்தர் அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் செமையா கத்துனாரு. எப்படி இருந்தாலும் அடிக்க முடியாது, இன்னொரு 6 அடிச்சாலும் முடியாது. 99ல போய் நிக்குமே மிஷின். என்னது டிபில இருக்குறீங்க? some 99s are greater than 100 னு முடிச்சிருவாங்க. இப்பதான் நம்பால சொல்லியிருந்தாரு கௌதம். நான் ஹர்திக் எமோஷனலா காட்டுறேன். ஹர்திக் கத்திட்டு இருக்கா அப்படி என்னையா திடீர்னு உயிர் வந்துருச்சு? ஈஷா மாம் சாப்பி ஒன் கிடி அப்ப வந்துட்டு போட முடியுமான்னு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா நான் 7:15 மீட்டிங் 8:15 மீட்டிங் இருக்கும். பாப்போம் என்னன்ட்டு. போஸ்ட் மேட்ச் போடலாம், கண்டிப்பா போஸ்ட் மேட்ச் போடலாம். ஃபைனல்ஸ் இந்தியா வந்ததுன்னா கண்டிப்பா. நீங்க சச்சின் ஃபேனா ஜி? ஓ 97 ரா. ஏய் சஞ்சு வெல் ப்ளே. செலிப்ரேஷனை பாடுறா, அங்க பாடுறா செலிப்ரேஷனை. இதுதான்டா வேணும். கர்த்தரே பிரைஸ் தி லார்ட் அப்படின்டா. அவ்வளவுதான் மேட்ச். பாய்ஸ் வாக்கிங் இன் தி கிரவுண்ட். எமோஷன் ஆக்சுவல் எமோஷன் பாத்தீங்கன்னா சஞ்சுக்கு தான். ஏன்னா சைட் லைன் ஏய் ஞாபகம் இருக்கா ஹரி? நான் சொன்னேன்ல எமோஷனலான ஆளை வந்துட்டு உள்ள போடுங்கடா. எமோஷன் ஹைலி ட்ரிவன். ஏன்னா இஷான் கிஷான் வந்து ஃப்ளோல வந்து அடிச்சிட்டு போனவர் தான். அந்த அடிச்ச ரன்ஸ் எல்லாமே ஜி மாம்ஸ்க்கு ட்ரிபியூட் 97. அது வந்து எங்க நண்பர் மனோஜ் மாடி பண்ணிடுவாரு. கண்டிப்பா அது எல்லாருமே நாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம். சமன்னாக்கியா. பட் எனிவே 4 மணி நேரம் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். ஸோ வி ஹேட் ஃபன். ஆல்மோஸ்ட் வி ஹவ் டிஸ்கஸ் வாட் எவர் வி யூஸ்வலி. ஏன்னா நமக்கு வந்து லாங்கர் ஃபார்மேட் தான் ஒத்து வரும். ஸோ அதில் வந்துட்டு வி என்ஜாய்ட் திஸ் வாட்ச் அலாங். ஸோ நீங்களும் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த செமிஃபைனலுக்கு வந்து போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் கண்டிப்பாக வருவோம். இந்தியா வந்து ஃபைனல் வந்ததுன்னா இதே மாதிரி வாட்ச் அலாங் வந்து நெக்ஸ்ட் சண்டே வந்து பண்ணலாம். ஜண்டா குமார் வந்துட்டார் வருங்க. மேட்ச் முடிச்சுட்டு இங்கிலாந்து கூட. என்னோட அடுத்த டார்கெட் இங்கிலாந்து. ஸோ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்க, இன்ஸ்டாவில் லைவ்ல இருக்கிறவங்க டூ ஜாயின் அவர் கம்யூனிட்டி அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஏன்னா த்ரூ அவுட்டாவே வந்துட்டு ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க. என்கேஜ்டா வந்து போயிட்டு இருந்தது. ஸோ யா 4 மணி நேரம் எந்திரிக்காம வந்து உட்காந்துட்டு இருந்தோம். பட் இட் ஹஸ் பீன் a fun. So yeah, bye bye. நம்ம வந்து போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் பாப்போம். So yeah, இனி நெட் ரன் ரேட் வச்சு என்னயா பண்ண போறீங்க? சரி சந்திப்போம். யா
Okay, bye bye. So until Good then, night. signing off from the entire We Talk Cricket team. Yeah, thank you guys.